突然想起来，我不能那么轻易的放过你。இந்த சீரீஸ்ல எடுத்ததுமே நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. நம்ம அலிப் அவரோட லேப்டாப்ல ஒரு லெட்டர் ஒன்று எழுதிக்கிட்டே நம்ம கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. என்ன எல்லாருமே ரொம்ப லக்கின்னு சொல்லுவாங்க. ஏன்னு கேக்குறீங்களா? நான் ஃபர்ஸ்ட் பிறக்கும் போது பேரன் பிறந்துட்டான்ற விஷயத்த கேட்டதுமே என்னோட தாத்தா சந்தோஷம் தாங்க முடியாம ஹார்ட் அட்டாக் வந்து அங்கேயே செத்துட்டாரு. தாத்தா போன துக்கத்தை தாங்க முடியாம என்னோட பாட்டியும் செத்துட்டாங்க. இவங்க 2 பேரையும் நினைச்சு என்னோட அம்மா ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. அதனால தாத்தாவையும் பாட்டியும் மறக்கணுன்றதுக்காக அவங்க பொருள் எல்லாத்தையும் போட்டு எரிச்சிட்டு இருந்தாங்க. ஆனா அப்படி எரிச்சிட்டு இருக்கும் போதே என்னோட அம்மா அவங்க பத்த வச்ச நெருப்புல அவங்களே பத்தி எரிஞ்சிட்டாங்க. என்னோட அப்பாவால அம்மா போனதை தாங்கிக்கவே முடியல. அவரும் குடிச்சு ஒரு நாள் கார் ஆக்சிடென்ட்ல மாட்டி அவரும் கோமாக்கு போயிட்டாரு. இப்படியே வரிசையா என் ஃபேமிலியில இருந்த எல்லாருமே ஒவ்வொருத்தவங்களா செத்து போனாங்க. என்னோட அப்பா மட்டும் ஒரு 23 வருஷத்துக்கிட்ட கோமாலே இருந்தாரு. திடீர்னு ஒரு நாள் எனக்கு அவர் அட்மிட் பண்ணி இந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து கால் வந்துச்சு. உன்னோட அப்பா மூச்சுட்டா இருப்பா, வந்து பாருப்பான்னு. நானும் ஆசாசியா அப்பான்னு போயிட்டு பார்க்கலான்னு பார்த்தா நான் போறதுக்குள்ளே என் அப்பாவோட மூஞ்சில துண்டை போட்டு மூடிட்டானுங்க. அவரும் செத்து போயிட்டார் போல. கடைசியா அபிஷியலா நான் அனாதை ஆயிட்டேன். இப்ப புரியுதா உங்களுக்கு எதனால என்ன எல்லாரும் லக்கின்னு சொல்றாங்க? என் குடும்பத்துல இருந்த எல்லாரும் செத்ததுக்கு அப்புறமும் நான் மட்டும் உயிரோட இருக்கேன்ல, அதனாலதான். எனக்கு கடைசியா என்னோட அப்பா செத்ததுக்கு அப்புறமா தான் ஒரு விஷயம் புரிய வந்துச்சு. இந்த உலகத்துல எதுவுமே நிரந்தரம் கிடையாது. எனக்கு இந்த லைஃப் தான் ஒழுங்கா இல்ல, அட்லீஸ்ட் அடுத்த லைஃபாவது ஒழுங்கா இருக்கணும்னு நான் நினைச்சேன். அதனாலதான் நான் என்னோட லைஃபை ரீசெட் பண்ண போறேன், நான் சூசைட் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி இப்ப ஹீரோ சொல்ல நம்ம கிட்ட சொன்ன எல்லாத்தையுமே அவரோட லேப்டாப்ல லெட்டரா டைப் பண்ணி வச்சுட்டு நம்மளால ஆசையா ஒரு பூனை குட்டி எல்லாம் வளர்த்துட்டு இருந்திருப்பாரு. அதை அனிமல் டேக் கேர் சென்டர்ல உள்ள ஆளுங்களை வர வச்சு அவங்கள்ட்ட கொடுத்து விட்டுறாரு. அதுக்கப்புறமா ஒரு லேக்கு கிட்ட வந்து நிக்கிறாரு. ஒரு கல்ல அவரோட சேர்த்து கட்டிட்டு குதிக்கிறதுக்கு ரெடியா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா கரெக்டா ஒரு குறிப்பிட்ட டைம்ல தான் குதிப்பேன்ற மாதிரி நம்ம கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா அன்னைக்கு தான் நம்ம ஹீரோக்கு பிடிச்ச ஒரு ரைட்டரும் செத்துருப்பார் போல. அதனால அவர் செத்த டைம்ல தான் நானும் சாவும், அப்பதான் என்னோட சாவுக்கு ஒரு மீனிங் இருக்கும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அப்ப தொப்புன்னு ஒரு சத்தம் கேக்குது. என்னடான்னு திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோ குதிக்கலான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்த லேக்ல வேற யாரோ குதிச்சிட்டாங்க போல இருக்கு. இப்ப தண்ணிக்குள்ள விழுந்து அவங்க தத்தளிச்சிட்டு இருக்க நம்ம ஹீரோ யோசிக்கவே இல்லை. உடனே அவரோட கட்டி இருந்த கல் எல்லாத்தையுமே கட்டி போட்டுட்டு இவரும் தண்ணிக்குள்ள குதிச்சிட்டாரு. இப்ப அடுத்த நாள் ஆகுது. ஹீரோ அவர் காப்பாத்திட்டு வந்த ஆளை பார்த்துட்டு இருக்காரு, யாரு இது அப்படின்ட்டு. ஆக்சுவலா ஹீரோ காப்பாத்துனது வேற யாரையுமே கிடையாது, நம்ம ஹீரோயினை தான். யார் இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போட்டிருக்க லாக்கெட்டை ஹீரோ பார்த்துட்டு இருக்கும்போது அப்பதான் நம்ம ஹீரோயின் கண்ணை முழிக்கிறாங்க. ஏஞ்சி அடுத்த செகண்டே ஹீரோட மூஞ்சி உள்ள பக்கத்துல இருக்கிறத பார்த்துட்டு டேய் பொறிக்கி ராசுகள் அப்படின்னு அவர் மூக்கிலே ஒரு பஞ்சு ஒன்று கொடுக்குறாங்க. இப்பதான் ஹீரோயின் அவங்களே இன்ட்ரோ கொடுத்துக்கிறாங்க. ஆக்சுவலா நம்ம ஹீரோயினோட ஃபுல் டைம் வேலையே திருடுறது தான். இவங்களோட பார்ட்னர் இன் கிரைம் ஜின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கான். இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு பாஸ் கீழே தான் வேலை பார்க்குறாங்க. அவர் ஒரு பார் ஒன்று வச்சிருக்காரு போல. அங்க வரவங்களை ஏமாத்தி காசு அடிக்கிறது தான் இவங்க 2 பேரோட வேலையும். அதுல வர அமௌண்ட்ல கொஞ்சம் பெரிய ஷேரை பாஸ் கொடுத்துட்டு மிச்சம் இருக்கிறதுல இவங்க 2 பேரும் 50-50 எடுத்துப்பாங்க. ஸோ இப்படிதான் அவங்க வழக்கம் போல பண்ணிட்டு இருப்பாங்க, பாருக்கு வரவங்க எல்லாரையும் ஏமாத்திக்கிட்டு. இந்த மாதிரி தான் லாஸ்ட் நைட்டு வேற ஏதோ ஒரு கும்பலை கூட்டிட்டு வந்திருப்பாங்க நம்ம ஹீரோயின் ஏமாத்தி. அப்படியே அவனுங்களுக்கு சரக்கு ஊத்தி கொடுத்துட்டு அவனுங்களை எல்லாம் ஈஸா ஏமாத்தி அவங்கள்ட்ட இருந்து காசு அடிச்சிடலான்னு பார்த்தா ஆனா அவனுங்க நம்ம ஹீரோயின் அசந்த நேரமா பார்த்து அவங்களுக்கு மயக்க மருந்து ஊத்தி கொடுத்துட்டானுங்க சரக்குல. அவங்க மயங்கினதுமே அப்படியே அவங்களை அலேக்கா தூக்கிட்டு அவனுங்க கார்ல ஏத்திட்டு கிளம்பிட்டு இருப்பானுங்க. இதை எல்லாத்தையுமே ஹீரோயினோட ஃப்ரெண்டு பார்த்துட்டு தான் இருந்திருப்பான். ஆனா அவன் ஒண்ணுமே பண்ணிருக்க மாட்டான். ஆக்சுவலா ஹீரோயினை கடத்திட்டு வந்தவனுங்க அவங்கள தூரமா எங்கேயாச்சும் யாருமே இல்லாத இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு அவங்கள்ட்ட தப்பா நடந்துக்கலாம் அப்படின்னு தான் பார்த்திருப்பானுங்க. இதை பத்தி அவனுங்க பேசிட்டே வந்துட்டு இருக்கும்போது பாதிலே நம்ம ஹீரோயினுக்கு முடிப்பு வந்திருக்கும். இனிமே தெளிவாகல. ஆனா இவனுங்க பேசுறது எல்லாத்தையும் கேட்டதுமே ஹீரோயின் உஷாராயிருப்பாங்க. இந்த ராஸ்கல்ஸ் கிட்ட இருந்து எப்படியாவது தப்பிச்சாகணுமே, என்ன பண்றது, ஏதாவது பண்ணி இவனுங்க என்கிட்ட தப்பா நடந்துக்கிறதுக்கு முன்னாடி தடுத்தாகணுமே அப்படின்னு சொல்லி யோசிச்சவங்க இது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு வழி மட்டும் தான் அப்படின்னு சொல்லிட்டு டிரைவ் பண்ணிட்டு அவனுங்க போயிட்டு இருக்கும் போதே அதுல ஒருத்தவங்க மேல வாமிட் பண்ணி விட்டுருப்பாங்க. லைட்டா அதுல கொஞ்சம் அவனுங்க டிஸ்ட்ராக்ட் ஆக இவனுங்க ஒரு பிரிட்ஜ் மேல போயிட்டு இருந்திருப்பானுங்க. அங்க ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைன் இருந்திருக்கும். இங்க ஹீரோயினை பார்த்துட்டு அதை பார்க்காம போனதுல காரை எடுத்துட்டு போயிட்டு அங்க சொருவி இருப்பானுங்க. உடனே 2 பேரும் இறங்கி காருக்கு என்னாச்சுன்னு சொல்லி பார்த்துட்டு இருந்திருப்பானுங்க. மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருந்திருப்பானுங்க. நீ அவளை பார்த்திருந்தா அந்த மாதிரி ஆயிருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கேப்ல நம்ம ஹீரோயின் மெதுவா கதவை திறந்துட்டு வெளியில கொஞ்சம் கொஞ்சமா தவழ்ந்து பிரிட்ஜ் கிட்ட போயிருப்பாங்க. கைப்புள்ள இதான் உனக்கு லாஸ்ட் சான்ஸ், இதை விட்டினா தப்பிக்கவே முடியாது உன்னால இவனுங்கள்ட்ட இருந்து அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கேருந்து பிரிட்ஜ்ல இருந்து ஒரு டைவ் வச்சிருப்பாங்க. அப்படிதான் அந்த லேக்ல லேண்ட் ஆயிருப்பாங்க. ஹீரோ வந்து ஹீரோயினா காப்பாத்திருப்பாரு. இப்ப கட் பண்ணி பிரசன்ட்டுக்கு வந்தா ஹீரோ மூக்குல பஞ்ச வச்சுட்டு உட்காந்துருக்காரு. ஹீரோயின் ஹீரோவே அப்படியே வெறிக்க பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப டப்புன்னு 30,000 எடுத்து வை அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. எதுக்குங்க காசு அப்படின்னு கேட்டா, ஆமா நேத்து நைட்டு ஃபுல்லா என்ன உன் இடத்துல நீ வச்சிருந்துருக்கிற, அதுக்குதான். இப்ப நீ காசை கொடுத்தாதான் நான் இங்கேருந்து போவேன். கொடுக்க மாட்டான்லாம் ஏதோ அடம் பிடிச்சேன்னு வச்சுக்க, நான் யாருக்கிட்ட வேலை பார்க்குறேன்னு உனக்கு தெரியுமா, என் பாஸுக்கு மட்டும் என்ன நீங்க வச்சிருந்த நேத்து ஃபுல்லா அப்படின்ற விஷயம் தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோவேன், அவ்வளவுதான், உன்னை
பீஸா ஆக்கிடுவாரு. அதுக்கு முன்னாடி நீயே காசை வச்சிட்டனா எந்த பிரச்சனையும் இல்லாம அமைதியா போயிடலாம் அப்படின்னு சொல்ல ஹீரோ மனசுக்குள்ளேயே உன்னை காப்பாத்திங்க கூட்டு வந்து வச்சதே நான் தாண்டி என்கிட்டயே காசு கேட்கிறியா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு. ஆனா நம்மளால சரியான இன்ட்ரோ விட்டு அவரால் வாயை திறந்து பேசவே முடியல. அப்படியே ஹீரோயின் அமைதியா பார்த்துட்டு இருக்காரு அவங்கள பேச விட்டுட்டு. ஹீரோயினும் பாக்குறாங்க என்ன முடியுமா முடியாதா காசை எடுத்து வை நான் கிளம்பிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வீட்டு காலிங் பெல் அடிக்குது. சரி நீ உட்காரு நான் போய் பாக்குறேன் யாருன்னு அப்படின்னு இப்ப ஹீரோயின் தான் வந்து பாக்குறாங்க. பார்த்தா ஒரு லேடி தான் வந்திருக்காங்க. ஹீரோயினை பார்த்ததுமே நீ யாருமா நீ இங்க என்ன பண்ற இங்க ஒரு பையன் இருப்பானே அவன் எங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஓ அவரா அவரு என்னோட பாய் ஃப்ரெண்டு தாங்க இந்த உள்ளதான் இருக்காரு. சரிங்க நீங்க எதுக்கு இப்ப இங்க வந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது அது நான் அவருக்கு ரெண்ட் கொடுக்கணுங்க அப்படின்னு சொன்னதுமே கண்ணா லட்டு தின்ன ஆசையா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் நினைக்கிறாங்க. ஓ ரெண்ட் தானேங்க கொடுங்க நான் கொடுத்துறேன் அவங்கிட்ட நான் அவரோட கேர்ள் ஃப்ரெண்டு தாங்க என்ன ரைட்டு தானே பேபி அப்படின்னு உள்ள பாவமா உட்காந்துருக்க ஹீரோ பார்த்து கேட்குறாங்க. ஹீரோ இங்க நடக்கிறது எல்லாத்தையும் அமைதியா பார்த்துட்டு இருக்காரு. சரின்னு இப்போ அவங்க ரெண்ட்டை வாங்கிட்டு உள்ள வந்துட்டாங்க. பரவாயில்லடா ஏதோ இவ்வளோ தனியா இருக்கிற காசு இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருப்போன்னு பார்த்தா வீடெல்லாம் வாடகைக்கு விட்டுட்டு இருக்கிறியா சூப்பர் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த பணத்தை எண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ ஒரு மாதிரி ஹீரோயினையே பார்த்துட்டு இருக்காரு. ஏங்க அந்த பணம் எனக்கு வர வேண்டியது அப்படின்னு சொல்ல எவன்டா சொன்னது ஓன் பணம்னு இப்போ இது என் கையில தான் இருக்கு அதனால இது என்னோட பணம். அதுவும் இல்லாம கடவுளோட கருணையை பாத்தியா எனக்கு எப்போ பணம் தேவைப்படுச்சோ கரெக்டா காலிங் பெல் அழுத்தி தானே வந்திருக்குது பணம். அதனால இது எனக்கு கடவுள் கொடுத்த கிஃப்டா நினைச்சு நான் எடுத்துக்கிறேன். அதுவும் இல்லாம இதை நான் ஒன்றும் சும்மாலாம் எடுத்துட்டு போல பாரு எனக்கு ட்ரெஸ் எல்லாம் மாத்தி விட்டுருக்கிறேன் நேற்று நைட்டு கண்டிப்பா அங்க இங்கன்னு எதுவும் பார்த்துருப்பேன் அதுக்கு காம்பன்சேஷனா எடுத்துட்டு போறேன் அப்படின்னு போது நான் எதையுமே பார்க்கல அப்படின்றாரு ஹீரோ. அப்புறம் எப்படி ட்ரெஸ்ஸை மாத்தினியா நான் கண்ணை மூடிட்டு மாத்தினேன். டேய் சின்ன பிள்ளையாடா நானு என்னையே ஸ்கேம் பண்ண பாக்குறேன் நானே பல பேரை ஸ்கேம் பண்ணுவேன். இங்க பாரு நீ எனக்கு நேற்று மாட்டி விட்ட துணியெல்லாம் அங்க இருக்குது பொண்ணுங்க போட்ட துணின்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ வாங்கறதுக்கு ஊர்ல 1000 பேர் இருக்கிறானுங்க போட்ட காசை திருப்பி எடுத்துடலாம் வட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் குடுகுன்னு ஓடி போயிட்டாங்க. அதுக்கப்புறமா நேரம் அவங்க பாஸோட இடத்துக்கு தான் போறாங்க. அங்க போயிட்டு காலிங் பெல் அடிச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் இவங்களோட ஜிகிரு தோஸ்து வாய்ஸ் கேட்கிற மாதிரி இருக்கு. என்ன நம்ம தோஸ்து வாய்ஸ் கேக்குதே அப்படின்னு லைட்டா எட்டி பார்த்தா அங்க என்னடானா இவன் அவங்க பாஸோட ஆளுங்க கிட்ட கெஞ்சிட்டு இருப்பானா ஏதோ சொல்லி அந்த ஹீரோயின் மிஸ் ஆயிட்டா நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க கண்டிப்பா நான் அவளை பிடிச்சிடறேன் உங்களுக்கு அவ பண்ண எல்லாத்தையும் அவளுக்கு நான் திருப்பி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கெஞ்சிட்டு இருப்பானா. இதை கேட்டதுமே ஹீரோயினுக்கு மனசே உடஞ்சு போயிருது. ஏன்னா இத்தனை நாள் ஹீரோயினுக்குன்னு இருந்தது எல்லாமே அவங்களோட ஃப்ரெண்ட் அந்த ஜின்னு தான். இப்ப அவனே நம்ம முதுகுல குத்திட்டானே அப்படின்னு தெரிஞ்சதுமே ஹீரோயினால சுத்தமா அதை தாங்கிக்கவே முடியல. ஆனா இந்த டைம்ல நம்ம ஹீரோ சிவ பூஜையில கரடி வந்து நுழைஞ்ச மாதிரி அந்த ஹீரோயின் வந்து என் பிளான் எல்லாத்தையுமே கெடுத்து விட்டுட்டா. எனக்கு பிடிச்ச ரைட்டர்ஸ் அதே டைம்ல நான் சாகலான்னு பார்த்தேன் எல்லாமே கெட்டு போயிருச்சு. ஆனா என்னால அந்த ரைட்டரோட அடுத்த சாவு நாள் வர வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது நான் இன்னைக்கே செத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவர் பண்ண வேண்டிய ப்ரிப்பரேஷன் எல்லாத்தையும் வீட்டிலே பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. தூக்கு போட்டு சாகலான்னு முடிவு பண்ணிட்டாரு போல இருக்கு. ஆனா சாகுறதுனா ஒன்றும் சாதாரண வேலைலாம் இல்லைங்க. சும்மா ஒரு நாளே என்னோட உயிர் போகணும்னு நான் நினைக்கல. அதுக்காக ஏகப்பட்ட ப்ரிப்பரேஷன் பண்ணியிருக்கேன். ஒரு பர்ஃபெக்டான சுருக்கு கயிறை ரெடி பண்றது வரைக்கும் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன்னு தெரியுமா பல நாள். அதே மாதிரி நான் செத்ததுக்கு அப்புறமும் ஃப்ரெஷ்ஷா இருக்கணும்ன்றதுக்காக நான் ரொம்பவே என்ன கிளீனா வச்சுப்பேன். அதே மாதிரி நான் செத்தா விஷயம் உடனே வெளியில தெரியணும் அப்படின்றதுக்காக தான் என் பக்கத்து வீட்டு லேடியும் நான் ஃப்ரெண்டு பிடிச்சி வச்சிருக்கேன். அவங்க அப்பப்போ வந்து என்னை விசிட் பண்ற மாதிரி நான் வச்சுக்கிட்டேன். அப்பதான் நான் செத்தா உடனே அந்த விஷயம் வெளியில தெரியும். ஸோ பிளான் ஏ போனாலும் பிளான் பி கரெக்டா ஒர்க் ஆகிறதுக்கான ப்ரிப்பரேஷன் எல்லாமே நான் பண்ணிட்டேன். இப்போ கரெக்டான டைம் வந்ததும் நான் சாக வேண்டியது மட்டும்தான் என்னோட வேலை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கரெக்டா ஜன்னலுக்கு நேரா தூக்க கயிறை மாட்டிட்டு ரெடி பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அவ்வளவுதான் இன்னும் கொஞ்ச நேரம் தான் கடைசியா சாகிறதுக்கு முன்னாடி இந்த அழகான சூரியனை பார்த்துட்டு நான் சாகுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சூரியனோட வெளிச்சம் ஒரு ஜன்னல் வழியா வரட்டும்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப கரெக்டா டைம் ஆனதும் ஹீரோ தூக்கு போட்டுக்கிட்டாரு. இப்ப அவர் தொங்கிட்டு இருக்கப்போ கரெக்டா நம்ம ஹீரோயின் கதை திறந்துட்டு வருவாங்களாம் ஒன்னு அவ்வளவு சீக்கிரம் என்னால விட்டுற முடியாது அப்படின்னுட்டு. ஆனா இங்க ஹீரோ தொங்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஷாக் ஆயிட்டாங்க. டேய் என்னடா பண்ற அப்படின்னு. இங்க ஹீரோ ஊஞ்சல் மாதிரி ஆடிட்டு இருக்காரு. ஆனா எப்படியும் அந்த கயித்துல இருந்து கழுத்தை எடுத்துட்டாரு. டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்டது ஹீரோக்கு என்ன சொல்லி சமாளிக்கிறதுனே தெரியல. உடனே அது நான் துணி காய போட்டுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாரு. ஹீரோயின் ஒரு செகண்ட் அப்படியே அமைதியா ஹீரோவை பாக்குறாங்க. ஹீரோ ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. ஆனா அதுக்கப்புறம் சரி வா நான் ஹெல்ப் பண்றேன் துணியை காய போடுறதுக்கு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட ட்ரெஸ் அந்த தூக்கு கயிறுல காய போட்டு விட்டுறாங்க. அப்படியே இப்ப ஹீரோட சோஃபால ஹாயா உட்காந்துட்டு ஹீரோகிட்ட சொல்றாங்க இங்க பாரு கொஞ்ச நாள் என்னால எங்கேயும் வெளில போக முடியாது அதனால உன் வீட்லயே தங்கிக்கிறேன் இந்த அதுக்கான ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட இருந்து முதல்ல எடுத்துட்டு போயிருப்பாங்கல்ல பணம் அதே ஹீரோ கிட்ட திருப்பி கொடுக்குறாங்க. ஹீரோ ஒரு செகண்ட் ஹீரோயினை பாக்குறாரு. அவங்க போட்டிருக்க ட்ரெஸ் அவங்க குடிச்சிட்டு இருக்க ட்ரிங்க் கொடுத்த காசு அவங்க உட்காந்துருக்க இடம் எல்லாமே எந்ததான் என்ன பேச்சு பேசுறா பாரியா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கா. ஆனா ஹீரோயின் அங்கேயே தங்கிட்டாங்க. ஆனா ஹீரோ தான் ஒரு மாதிரி கடுப்புல இருக்காப்ல. ஒரு பர்ஃபெக்டான சூசைட் பிளானை ரெடி பண்ணி வச்சா எல்லா பிளானுமே இவளால ஸ்பாயில் ஆகிருச்சு. ஆனா என்னால இதுக்கப்புறமும் இந்த பிளானை மாத்த முடியாது. நான் இன்னைக்கு செத்தாகணும். எப்படி இருந்தாலும் என் பக்கத்து வீட்டு அக்கா வந்து பார்க்க தான் போறாங்க நான் செத்ததுக்கு அப்புறம். அதை ஹீரோயினே பார்த்துட்டு போட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் டிவி பார்த்துட்டு இருக்கும்போது அப்படியே நைஸா பாத்ரூமுக்கு வராரு. அவர் ஆல்ரெடி தூக்க மாத்திரையெல்லாம் வாங்கி வச்சிருப்பாரு போல இருக்கு. இப்ப அதை போடுறதுக்காக ரெடியா கையில எடுத்து வச்சுட்டு பார்த்துட்டு இருக்காரு. அவ்வளவுதான் இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் சாக போறேன். இதுக்கப்புறமும் என்ன யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்னு ஹீரோ சாகத்துக்கு
தூங்குறதுக்காக மாத்திரையை வாயில போடலான்னு வரும்போது அப்ப கரெக்டா ஹீரோயின் திடுக்குன்னு கதை திறந்துட்டு வந்து ஹீரோவை பார்த்து தூக்க மாத்திரை எதுவும் வச்சிருக்கியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஹீரோக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. டக்குன்னு கையை பின்னாடி மறைச்சுக்கிறாரு. எதுக்கு உனக்கு தூக்க மாத்திரை அப்படின்னு கேட்கும்போது எனக்கு வாழ்றதுக்கே பிடிக்கல, நான் சாக போறேன், சொல்லு மாத்திரை வச்சிருக்கியா இல்லையா அப்படின்னு ஹீரோவை பார்த்து முறைக்கிறாங்க. ஹீரோ உடனே அவருக்கு பின்னாடி தான் டிராஷ் கேன் இருந்திருக்கும். அதுல அப்படியே நைஸா ஹீரோயினுக்கு தெரியாம அவர் கையில வச்சிருந்த மாத்திரை எல்லாத்தையுமே போட்டுட்டு இல்லையே என்கிட்ட அப்படிலாம் எந்த மாத்திரையும் இல்லையே அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டாரு. ஆனா ஹீரோயினால அவங்களோட ஃப்ரெண்ட் அந்த ஜின்னு ஏமாத்தினதை தாங்கிக்கவே முடியல. அவங்களோட போனும் வேற உடஞ்சு போயிருக்கும் அந்த தண்ணிக்குள்ள விழுந்ததுனால. அதனால ஹீரோட போனை வாங்கி தான் இப்ப கால் பண்றாங்க. ஆனா அவன் எடுக்கவே மாட்டான். வருதே கோவம் அவங்களுக்கு. டே ஐயோக்கே ராஸ்கல் கருமம் பிடிச்சவனே பொறுக்கி பயில அப்படின்னு சொல்லிட்டு கோவத்துல ஹீரோட போனை வெளில விட்டு எரிஞ்சிடறாங்க. ஹீரோக்கு என்ன நடக்குதுன்னே ஒன்னும் புரியல. அப்படியே அப்புறாணியா பாத்துட்டு இருக்காரு. ஏமா அது ஏன் போனுமா அப்படின்னும் போது இப்ப என்ன உன் போனு போச்சா, பதிலுக்கு ஏன் போனை உடச்சுக்கோ அப்படின்னு ஆல்ரெடி உடஞ்சு போன போனை ஹீரோயிட்ட கொடுக்குறாங்க. ஹீரோனா அமைதியாவே பாத்துட்டு இருக்காரு, எதுவுமே சொல்ல முடியாம. சரி உனக்கு பதிலா நானே உடச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போனையும் விட்டு வெளியில எரிஞ்சிட்டாங்க. இவ்வளவு நடந்துட்டு இருக்கு, நம்மளால ஆனா வாயை திறக்கவே இல்லையே. அப்படியே அமைதியா நடக்கிறது எல்லாத்தையும் பாத்துட்டு இருக்காரு. சரியான சைக்கோவா இருப்பா போலேயவ. சாகறதுக்கு முன்னாடி இப்படி ஒருத்திக்கிட்டே வந்து மாட்டணும். இருந்தாலும் எனக்கு முன்னாடி என் போனு போய் சேர்ந்துருச்சு, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காப்ல. ஆனா ஹீரோயினால சும்மாவே ஒரு இடத்துல இருக்க முடியல. அதனால இப்ப ஹீரோ பிடிச்சி ஒரு கிளப்பு கூட்டிட்டு போயிடறாங்க. அங்க போயிட்டு ஹீரோயின் நல்லா பார்ட்டி பண்ணிட்டு இருக்காங்க. இங்க ஹீரோ தான் ஓரமா உட்காந்து குடிச்சிட்டு இருக்காரு. ஹீரோயின் பார்த்துட்டு ஹே கமான்யா அங்க உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்க, வா பார்ட்டி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணம் ஸ்டைல் பாட்டுக்கு பயங்கரமா டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. ஆனா கிளப்பை விட்டு இப்ப வெளியில வந்தும் கூட ஹீரோயினால ஸ்டாப் பண்ணவே முடியல. செமையா பாட்டு பாடிட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. ஹீரோ தவழ்ந்துட்டு வந்துட்டு இருக்காரு. செமையா குடிச்சிட்டாரு. அவராலையும் கிளம்பி நடக்க முடியல. ஏப்பா யாராவது என்ன வந்து காப்பாத்துங்கப்பா, நான் சாகணும்னு நினைச்சேன் தான், ஆனா இப்படி கேவலமா சாகணும்னு நான் நினைக்கவே இல்லை, யாராவது என்ன காப்பாத்துங்கன்னு கதறிட்டு இருக்காரு. ஹீரோயின் எல்லாம் நிறுத்துற மாதிரி தெரியல. ஹீரோவை சுத்தி சுத்தி ஒரு ஆர்கெஸ்ட்ராவே நடத்திட்டு இருக்காங்க. ஆனா அதுக்கப்புறமா எப்படியோ வீட்டுக்கு வந்துட்டாங்க போல இருக்கு. இப்ப அடுத்த நாள் காலையில எழுந்திருக்கிறாங்க. ஹீரோயின் தூங்கிட்டு இருக்காங்க. ஹீரோ எழுந்து பார்த்துட்டு அப்பாடா தூங்கிட்டு இருக்கா, அவ எழும்புறதுக்குள்ள எப்படியாவது செத்தரணும் அப்படின்னு சொல்லிட்டு புக்கெல்லாம் அடுக்கி வச்சு தூக்கு கயிறுல மறுபடியும் தூக்கு போட்டுக்கலாம்னு பாக்குறாரு. அப்படியே தூக்கு கயித்தை கழுத்துல மாட்டிட்டாரு. ஏதோ சொர்க்கத்துக்கு போற மாதிரி சுத்தி பிரகாசமான ஏதோ வெளிச்சம் தெரியுது. அப்ப திடுக்குன்னு ஹீரோயின் எழுந்து ஹீரோ பயமுறுத்தி விட்டுறாங்க. இவர் புக்கு மேல நின்று இருந்திருப்பாரு. அப்படியே சரிக்கு கீழே விழுந்துட்டாரு. இருந்தாலும் கீழே விழுந்து மண்ணு விட்டாத மாதிரி புக் எடுத்து வச்சு படிக்கிற மாதிரி ஆக்ஷன் போட்டுட்டு இருக்காரு. ஹீரோக்கு கடுப்பாகுது. இல்லடா இவ இங்கேருந்து போற வரைக்கும் என்னால சாகவே முடியாது, எப்படியாவது இவளை இங்கேருந்து அனுப்பி ஆகணும், என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்பதான் ஹீரோயின் ஹீரோட ஃபேமிலி போட்டோவை பாக்குறாங்க. அதுல ஹீரோ அவங்க ஃபேமிலியில உள்ள எல்லாருமே செத்துட்டதுனால அவங்க போட்டோ எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி வச்சிருப்பாரு. ஹீரோட போட்டோ மட்டும் இருக்கு. அதை பார்த்துட்டு ஹீரோயின் கேக்குறாங்க, என்ன உன் ஃபேமிலியில யாருமே இல்லையா அப்படின்னு கேட்க ஹீரோ ஒரு செகண்ட் அப்படியே வில்லத்தனமா ஹீரோயினை பார்த்து ஆமா என் ஃபேமிலியில யாருமே இல்ல, ஏன்னா அவங்க எல்லாரையும் நான் கொடூரமா கொன்னுட்டேன் அப்படின்னு சொல்ல இவர் ஹீரோயின் பயந்துருவாங்கன்னு நினைச்சிருப்பாரு. இவரு அவங்கள பயமுத்திரலாம் அப்படின்னு இப்படி சொல்லியிருப்பாரு. ஆனா ஹீரோயின் கேஷுவலா ஓ அப்படியா சரி சரி அப்படின்னு விட்டுறாங்க. ஹீரோக்கு பல்ப் ஆயிருது, என்ன போமாட்டா போல இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்பதான் நம்ம ஹீரோக்கு ஒரு கசின் ஒருத்தன் இருப்பான். அவன் தான் ஹீரோக்குன்னு இருக்க ஒரே ஒரு ஃப்ரெண்டு மாதிரி. ஆனா அவனுமே ஹீரோக்கு லாயலாலாம் இல்ல, ஒரு பண நோக்கமா தான் பழகுறான். இப்ப கூட ஹீரோயிட்ட வந்து ஏதோ ஒரு கான்ட்ராக்ட்ல சைன் வாங்க பாக்குறான். ஏதோ இந்த ஃபண்டு டெபாசிட் அது மாதிரி இருக்கும்ல, அது மாதிரி ஒரு கான்ட்ராக்ட். இந்த மாதிரி இந்த ஃபண்டுல நீ இன்வெஸ்ட் பண்ணினா உனக்கு வருஷத்துக்கு 50% ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அமௌண்டா டெபாசிட் பண்ண சொல்றான் ஹீரோ கிட்ட. இவனுக்கு நல்லாவே தெரியும் ஹீரோக்கு வீடு இருக்கு, வாடகைக்கெல்லாம் விட்டுட்டு இருக்காரு, காசு வருதுன்னு. அதனால நானே இந்த கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணிட்டேன், நீ ஓன்னு சொல்லிட்டு காசை மட்டும் கூட எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ஹீரோ கிட்ட எப்படா காசை கறக்கலான்ற மாதிரி பாத்துட்டு இருக்கான். ஹீரோயினே இது எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருக்காங்க. இப்ப கடைசி அந்த ஆள் எல்லாத்தையும் பேசி முடிச்சதும் டப்புனு இவங்க சாப்பிட்டுட்டு இருந்தவங்க அவன் மேலே எல்லாத்தையும் துப்பிட்டாங்க. ஐயோ சாரி சார் மன்னிச்சிருங்க, நானே உங்களை கிளீன் பண்ணி விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தொடச்சிட்டு இருந்தவங்க அந்த ஃபைலை வாங்கி பாக்குறாங்க. அந்த கசின் வச்சிருந்த ஃபைல. என்ன சார் 50% ரிட்டர்ன் கிடைக்கும்னு சொல்றீங்க, அப்புறம் அதுக்கு நீங்க எல்லாருக்கிட்டையும் போயிட்டு காசு கேட்டுட்டு இருக்கீங்க, பேசாம நீங்களே இன்வெஸ்ட் பண்ணி 50% ரிட்டர்ன் எடுத்துக்கலாம் இல்லையா? அதுவும் இல்லாம வருஷத்துக்கு இவ்வளவு ரிட்டர்னை வச்சுட்டு இப்படி சும்மா தனியா இருக்க ஹீரோ என்ன பண்ணிட போறான், சும்மா போங்க சார், சும்மா வந்து காமெடி பண்ணிட்டு இருக்காம அப்படின்னு சொல்ல அவனுமே ஹீரோ கிட்ட யாராவ தேவையில்லாம பேசிட்டு இருக்கா, நான் இன்னொரு நாள் வந்து உங்ககிட்ட இதை பத்தி பேசிக்கிறேன் அப்படின்ட்டு அவன் போயிட்டான். ஆனா அதுக்கப்புறமா ஹீரோ கிட்ட சொல்றாங்க ஹீரோயினை, டேய் என்னடா அவன் உன்னை பகல் கொள்ள அடிச்சுட்டு இருக்கான், நீ என்னடானா ஒண்ணுமே சொல்லாம அவன் சொல்ற எல்லாத்துக்கும் மண்டைய ஆட்டிக்கிட்டு இருக்க, ஏன்டா வாயை திறந்து நோன்னு கூட சொல்ல மாட்டியாடா அப்படின்னு சொல்ல ஹீரோ அதை சொல்ல வராரு. ஆனா அதுக்குள்ளேயே ஹீரோயின் ஹீரோ பாக்கெட்ல இருந்த பர்ஸ் எடுத்து இந்த காசு கம்பெனிக்கு உன்னை ஃப்ராட்ல இருந்து நான் காப்பாத்திருக்கேன்ல அதுக்கு தான் அப்படின்னு சொல்ல, அப்ப இது என்னடி பகல் கொள்ள இல்லையா அப்படின்ற மாதிரி ஹீரோ பார்த்துட்டு இருக்காரு. ஆனா ஹீரோயின், இங்க பாரு நீ என்னோட ஃப்ரெண்டு, அதுவும் இல்லாம நான் உன்னை புள்ளி பண்ணிட்டு இருக்கேன், நான் புள்ளி பண்ணிட்டு இருக்கவங்கள வேற யாரும் புள்ளி பண்றதுக்கு நான் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு ஃப்ரெண்டா என்ன சொல்றாவ அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காரு. அப்பதான் ஒரு குட்டி பிளாஷ்பேக். நம்ம ஹீரோ ஸ்கூல் படிக்கும் போதே அவருக்கு ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டுலாம் யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. எல்லாருமே ஹீரோவா ரொம்ப புள்ளி பண்ணிருப்பாங்க. அவன் ரொம்பவே அன்லக்கி,
துரோகி, இவன் பிறந்ததுனாலதான் அவனோட ஃபேமிலியே செத்து போனாங்க, இவன் கூட யாருமே பேசாதீங்க சேராதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஹீரோ அதை பெருசா கண்டுட்டு இருந்திருக்க மாட்டாரு. இவருக்கு எப்பயுமே தனியா இருக்கிறது தான் பிடிக்கும். இப்ப பிரசன்ட்டுக்கு வந்தா ஹீரோ வீட்டுல பாத்டப்ல குளிச்சிட்டு இருக்காரு. கை வேற நமன்னு இருக்குது. இவ வேற படுத்துறாளே, சாகப்பட மாட்டாளே, என்னைய எப்படியாவது செத்தாகணுமே, என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரு. ஆனா அப்பதான் ஹீரோக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. ஆமா, இப்ப நம்ம தனியா தானே இருக்கோம், அவளால இப்ப நம்மள டிஸ்டர்ப் பண்ண முடியாதுல்ல, அப்பனா இதான் ரைட்டான டைம், இப்பயே செத்துற வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துலயே ஒரு கத்தி ஒண்ணு வச்சிருக்காரு. அதை எடுத்து அப்படியே கையை அறுத்துக்கலான்ற மாதிரி நம்மளால போயிட்டு இருக்க. இங்க வெளியில நம்ம ஹீரோயின் டிவி பார்த்துட்டு இருப்பாங்க. அப்ப யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க. டேய் லூசு பயல, உன் பக்கத்து வீட்டு அக்கா வந்திருக்குது போல, நான் போயிட்டு என்னன்னு பாக்குறேன் அப்படின்னு இப்ப கதவை திறந்தா நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு நிக்கிறான். டேய் நீ எப்படா இங்க வந்த அப்படின்னு இவங்க கேட்கறதுக்குள்ளேயே அவன் அவங்களை பிடிச்சி இழுத்துட்டு போறதுக்கு பாக்குறான். என்ன ஓடி ஒளிஞ்சுக்கிட்டா உன்னை என்னால கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைச்சியா, ஒழுங்கா என் கூட வா அப்படின்னு ஹீரோயினை பிடிச்சி இழுக்கும் போது ஆனா ஹீரோயின் சண்டை போடுறாங்க. டேய் துரோகி, என் முதுகிலே குத்திட்டில, என்னை வித்துட்டில, ஒழுங்கா போயிரு இல்லைன்னா இங்க நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்ல என்ன பண்ணிடுவ, ஒழுங்கா என் கூட வா, பாஸ் கிட்ட மன்னிப்பு கேளு, அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலான்றத பாக்கலாம்னு அவன் ஹீரோயினை பிடிச்சி இழுத்துட்டு போதான் ட்ரை பண்றான். இங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கான். ஆனா இங்க உள்ள ஹீரோ பாட்டை கேட்டுக்கிட்டு அப்படியே கையை அறுத்துக்கிறதுக்கு போயிட்டு இருக்காரு. ஆனா திடீர்னு என்ன நினைச்சான்னு தெரியல. இல்ல வேணாம், இந்த இடமே ஒரே ரத்த கலரி ஆயிரும், அப்படி செத்தா எனக்கு நல்லா இருக்காது, நியூஸ்ல எல்லாம் போட்டா அது சுத்தமா நல்லாவே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இவர் வெளியில வந்துட்டாரு. ஆனா அப்பதான் இந்த ஜின்னு நம்ம ஹீரோயினை கண்ட்ரோல் பண்ணிட்டான். உன்னால என்ன ஃபைட் பண்ணி ஜெயிக்க முடியும்னு நினைச்சிட்டியான்னு. நம்மால அந்த டைம்ல கரெக்டா வெளியில வருவாரா, டக்குன்னு பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் ஏதோ சூப்பர்மேன் மியூசிக் வருது, நம்மளுக்கு ஏதோ பின்னாடி சூப்பர்மேன் துணியை கட்டி விட்ட மாதிரிலாம் ஏதோ பண்றாங்க, ஏதோ எஃபெக்ட்லாம் போடுறாங்க. ஹீரோவே ஒரு செகண்ட் கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. யோ எடிட்டர், எதுக்கே அப்ப அந்த பிஜிஎம் எஃபெக்ட்லாம் போடுறீங்க, யார் இவன் இங்க வந்து ஹீரோயின்ட்ட என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்துட்டு இருக்காரு. ஆனா இப்ப அந்த ஜின்னு ஹீரோவை பார்த்ததுமே ஹீரோயின்ட்ட இவன் தான் உனக்கு ஹெல்ப் பண்றதா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை பிடிச்சி நொங்க ஆரம்பிச்சிட்டான். ஹீரோ மனசுக்குள்ளே நினைச்சிட்டு இருக்காரு, சீவலை விட்டுட்டு செதறல்ட்ட வந்து மாட்டிக்கிட்டேனே, இருந்தாலும் பரவாயில்ல, என் சாவு இப்படிதான் நடக்கணும்னு இருந்துச்சுன்னா நடக்கட்டும். ஆனா ஹீரோயின் கத்துறாங்க, டேய் எதுக்குடா அவன் கொடுக்கறத வாங்கிட்டு அப்படியே படுத்துருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜின்னை வேற வந்து பிடிச்சி இழுக்கிறாங்க. ஆனா அவன் ஹீரோயினை தள்ளி விட்டுட்டு, இவன் இருந்தா தானே உனக்கு ஹெல்ப் பண்ணுவான், இவனை இப்பயே மட்டா பண்ணிடுறேன் அப்படின்ட்டு கத்தி எடுத்துட்டான். ஹீரோ அப்படியே கண்ணை மூடிட்டு அவ்வளவுதான், கடைசியா நான் ஆசைப்பட்டது நடக்க போகுது, கமான் டைகர் என்ன கொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனா இப்ப டக்குன்னு ஏதோ ஃபிளவர் பாட்டு உடையிற மாதிரி சத்தம் கேக்குது. ஹீரோக்கு அவரோட கனவே உடஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் தான் பக்கத்துல இருந்த ஃபிளவர் பாட்டை எடுத்து இந்த ஜின்னோட மண்டையில அடிச்சு உடைச்சிருக்காங்க. அடுத்த செகண்டே அவன் சுருண்டி கீழே விழுந்துட்டான். ஹீரோ அப்படியே உறைஞ்சு போய் உட்காந்துருக்காரு. என்னடி பண்ண அவனை அப்படின்னு. டேய் என்னடா அப்படியே உட்காந்துட்டு இருக்க, அவனுக்கு எதுவும் இருக்கா, உயிர் இருக்கான்னு பாடுறா அப்படின்னு சொல்ல ஹீரோவும் பல்ஸ் செக் பண்ணி பாக்குறாரு. அவன் ஹார்ட் பீட்டை கேட்டு பாக்குறாரு, ஒண்ணுமே கேட்கல. என்ன நினைச்சாருன்னு தெரியல. ஆனா இப்ப அவன் செத்துட்டான்னு சொன்னா ஹீரோயின் ஃபீல் பண்ணுவாங்க, பயப்படுவாங்கன்னு நினைச்சிட்டு இல்ல கொஞ்சம் மயக்கம் போட்டிருப்பான் போல அப்படின்னு சொல்லிட்டாரு. ஓ அப்படியா, சரி சரி வா கிளம்பலாம், இவன் முழிக்கிறதுக்குள்ள நம்ம சீக்கிரமா இந்த இடத்த விட்டு காலி பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பிடிச்சி இழுத்துட்டு கிளம்பிட்டாங்க. இவர் ஹீரோயின் கூட வரும்போது மனசுக்குள்ளே நினைக்கிறாரு, நான் எதுக்கு இப்ப என் வீட்டை விட்டு ஓடி வரேன் இவ கூட, அவனுக்கு எனக்கு என்ன சம்பந்தம், நான் எதுக்கு அவனை பார்த்து பயப்படணும், எதுக்கு நான் இப்ப இவளை தூக்கிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு எதுவுமே புரியல. என்ன என் லைஃப்ல மட்டும் எல்லாம் தானா நடக்குது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அந்த வந்தவன் ஒரு பைக் எடுத்துட்டு வந்திருப்பான் போல இருக்கு. அந்த சாவியை ஹீரோயின்ல விட்டுட்டு வந்திருப்பாங்க. இப்ப அதை எடுத்துட்டு 2 பேரும் கிளம்பிட்டாங்க. ஹீரோக்கு அப்பயும் ஒன்னும் புரியல. இவ தான் அவனை அடிச்சா, இவங்க 2 பேருக்குள்ள பஞ்சாயத்துல நான் எதுக்கு குறுக்க வந்தேன், நான் எதுக்கு இவ கூட தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்கேன், இப்ப நான் எங்க கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன் அவளை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்குள்ள பல கேள்விகள். ஆனா ஒண்ணு, எனக்கு ஹீரோயின் கூட இருக்கும்போது என்னோட ஃபேமிலி கூட இருக்க மாதிரியே ஃபீல் ஆகுது, ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆகுது அப்படின்னு நினைச்சிட்டு வந்துட்டு இருக்காரு நம்ம ஹீரோ. இங்க ஹீரோயின் ஹீரோ பத்தி நினைச்சிட்டு இருக்காங்க. எனக்கு ஹீரோ கூட இருக்கும்போது ரொம்பவே கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆகுது, ரொம்ப சேஃபா ஃபீல் பண்றேன், இவனை நான் ட்ரஸ்ட் பண்ணலாம் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவா ஹீரோவை பிடிச்சிக்கிறாங்க. ஆனா அடுத்த செகண்டே ஹீரோ வண்டியை நிறுத்தி நீ முதல்ல இறங்கு அப்படின்றாரு. இங்க பாரு, நீ யாருன்னு எனக்கு தெரியாது, நான் யாருன்னு உனக்கு தெரியாது, அப்படி இருக்கும்போது நீ ஒரு பொண்ணு என் கூட இந்த டைம்ல இப்படி சுத்துறது சரியா இருக்காது, உனக்கு ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்னு யாராவது இருந்தாங்கன்னா தயவு செஞ்சு அவங்க கிட்ட போயிருமா அப்படின்னு இருக்காரு ஹீரோ. ஆக்சுவலா ஹீரோ என்ன நினைக்கிறாருன்னா, அவர் ரொம்ப அன்லைக்குன்னு நினைச்சிட்டு இருக்காருல்ல, அதனால இவர் கூட ஹீரோயின் இருந்தா இன்னும் 2 நாள்ல செத்து போயிருவா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு. ஆனா இங்க ஹீரோயின் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம இல்லைன்னா நம்ம ஃப்ரெண்டு ஜின்னு அவன் ஹீரோவை 2 நாள்ல போட்டு தள்ளிடுவான் அப்படின்னு நினைக்கிறாங்க. இங்க பாரு, அதெல்லாம் முடியவே முடியாது, இந்த டைம்ல நான் யாரையும் டிஸ்டர்ப் பண்ண விரும்பல, ஒரு நைட்டு தானே, வா பாத்துக்கலாம், நாளைக்கு நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதே டைம்ல இங்க ஹீரோயினோட பாஸை தான் காட்டுறாங்க. அவன் கொலை வரியில இருக்கிறான். முன்னாடி ஒருத்தன் நடுங்கிட்டே உட்காந்துட்டு இருக்கான். பாஸ் பாஸ் என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க, எனக்கு வேற ஒரு வேலை இருந்தது, அதனாலதான் உங்களோட அந்த பெட்டு பேர்டை வந்து நான் ஜின்னுகிட்ட கொடுத்துருந்தேன், அவன் இப்படி போவான்னு எனக்கு தெரியவே தெரியாது, தலைவா என்ன மன்னிச்சிரு அப்படின்னு இவர் கேட்டுட்டு இருக்காரு. இந்த பாஸ் ஒரு செகண்ட் அப்படியே அமைதியா பாக்குறான். ஓ அப்படியா விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு கிளம்பி போயிட்டான். அவ்வளவுதான், நம்மள மன்னிச்சிட்டாரு போல இருக்கு அப்படின்னு முன்னாடி உட்காந்து அந்த ஆளு நினைக்கும் போது அடுத்த செகண்டே இந்த பாஸோட ஆளுங்க அவர் மூஞ்சிலே பைய போட்டு மூடிறானுங்க. அடப்பாவி, ஒரு பறவைக்காக ஒருத்தனை பரலோகமே அனுப்பிட்டியாடா அப்படின்ற மாதிரி இருக்கும் நமக்குலாம். அதே டைம்ல இப்ப நம்ம ஆளுங்களை காட்டுறாங்க. 2 பேரும் ஒரு ஹோட்டலுக்கு வராங்க. அங்க வந்து ஓனர்ட்ட நம்ம
ஹீரோ சொல்றாரு இந்த மாதிரி 2 ரூம் கொடுங்க அப்படின்னு சொல்ல வரும்போது ஹீரோயின் குறுக்கால பூந்து எதுக்கு 2 ரூமு ஒன்னே போதும் வா போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூமுக்கு சாவி வாங்கிட்டு போறாங்க. அந்த ஓனர் ஒரு மாதிரி மேலையும் பாக்குறாரு. இந்த டைம்ல நம்ம ஹீரோயினோட பாஸ் அவர் ஆளை விட்டு அந்த ஜின்னு ஹீரோயின் பார்ட்னர் இருக்கான்ல அவனுக்கு கால் பண்ண வைக்கிறாரு. ஆக்சுவலா இவருக்கு இந்த பறவைகள்னா பிடிக்கும் போல இருக்கு. பேர்ட் லவர். இவர் ஒரு பறவையை ஆசையா வளர்த்திட்டு இருந்திருப்பாரு போல இருக்கு. அதை அந்த ஹீரோயினோட பார்ட்னர் ஜின்னுன்றவன் ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போறதுக்காக போயிருப்பான். அந்த டைம்ல தான் ஹீரோயின்ட்ட போயிட்டு ஒரு பெரிய கைகலப்பாகி இருக்குமே. போனவன் அப்படியே அந்த பறவையும் கொண்டு போனதுனால இங்க பாஸ் செம்ம காண்டில் இருக்கிறாப்ல. ஆளை விட்டு போனை அடிச்சு பாக்குறாரு. அவன் எடுக்கவே மாட்டான். அவன் தான் நம்ம ஹீரோவோட அபார்ட்மெண்ட்ல மயங்கி போய் கிடக்குறானே. டேய் அவன் செத்துட்டான்டா. அந்த மொமெண்ட் தான் இங்க ஹீரோயினுக்கு இப்போ காலில் அவங்களுக்கு அடிபட்டிருக்கும். அதுக்கு கட்டெல்லாம் போட்டு விட்டுட்டு இருக்காரு. ஹீரோவே தான் பார்த்துட்டு இருக்காங்க. திடீர்னு என்ன நினைச்சாங்கன்னு தெரியல. ஹீரோவை பார்த்து டேய் லூசு பையல இதுக்கு முன்னாடி ஏதோ நீ பொண்ணெல்லாம் கிஸ் பண்ணிருக்கிறியா அப்படின்னு கேக்குறாங்க. ஹீரோ ஒரு மாதிரி என்ன சொல்றதுன்னு தெரியாம முடிச்சிட்டு இருக்காரு. ஆனா அடுத்த செகண்ட் ஹீரோயின் பச்சைக்குன்னு ஹீரோக்கு கண்ணத்திலே கிஸ் பண்ணிட்டாங்க. ஹீரோ எதிர்பார்க்கவே இல்லை. அவருக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. இப்ப ஹார்ட் பீட்லாம் ரைஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே மனசுக்குள்ளேயே என்ன இது ஹார்ட் பீட் ரைஸ் ஆகுது. எப்படா அந்த பாடா போன ஹார்ட்டை நான் நிப்பாட்டுறதுன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தா எதிர்பார்த்துட்டு இருந்தா இவன் என்ன இப்படி வேகமா துடிக்க வச்சிட்டா என்ன பண்றது இப்போ அப்படின்னு இவர் யோசிச்சுட்டு இருக்கும்போது ஹீரோயின் மறுபடியும் கிஸ் அடிக்கலான்னு வராங்க. ஆனா டப்புன்னு நம்மளால ஒரே தள்ளி விட்டு வெளில ஓடி வந்துட்டாரு. நம்ம மனசு எப்படி அலப்பாய விடக்கூடாது. போற போக்க பார்த்தா இவ கிஸ் அடிச்சு நம்மள சாக விடாம ஆக்கிடுவா போல இருக்கே. இல்ல என்ன இருந்தாலும் பிளான் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் இப்ப நேரா அந்த ஹோட்டல் ஓனர் கிட்ட போயிட்டு சார் இன்னொரு ரூம் கொடுங்கன்னு கேட்க வரதுக்குள்ளே ஹீரோயின் வந்துட்டாங்க. இல்ல நீங்க இன்னொரு ரூம்லாம் கொடுக்க வேணாம் நான் ஜஸ்ட் விசிட் பண்ண தான் வந்திருந்தேன் இந்த கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்பிட்டாங்க. ஹீரோவும் எதுவும் சொல்லல. அப்படியே ஹீரோயின் போறத பார்த்துட்டே இருக்காரு. ஆனா ஹீரோயின் அப்படியே போகும்போது நினைச்சிட்டே போறாங்க. இப்ப என்ன பண்றான் அவன் என்ன நின்னு பார்த்துட்டு இருக்கானா இல்ல என் பின்னாடி ஓடி வந்துட்டு இருக்கானா ஓடி வந்து என்ன கட்டி பிடிச்சி போகாதன்னு சொல்லுவானா என்ன கூட்டிட்டு போவானா திரும்ப அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே போறாங்க. ஆனா ஹீரோ பின்னாடி இன்னும் வேடிக்கை தான் பார்த்துட்டு இருக்காரு. இவங்களுக்கும் புரிஞ்சு போயிருது. சரின்னு இவங்க போயிட்டாங்க. ஆனா இங்க ஹீரோ மனசுக்குள்ள என்ன நினைக்கிறாருன்னா இல்ல நம்மளோட பிளானு சாகுறது தான். வந்த வேலையை மட்டும் பாரு. அளவுக்கு அதிகமா ஆசைப்பட்டு உடம்ப கெடுத்துக்காத ராசின்னு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ரூமுக்கு வந்துட்டாரு. கொஞ்ச நேரம் அப்படியே இருந்துட்டு அப்புறம் டயர்டாகி படுக்கலான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பக்கத்து ரூம்ல ஏதோ கடார்படார்னு ஏதோ பொருளாம் உடையிற சத்தம் கேட்குது ஹீரோக்கு. என்னது அப்படின்னு கொஞ்சம் செவத்துல காதை வச்சு கேட்கும்போது ஹீரோயினோட வாய்ஸ் கேட்குது. அவருக்கு என்ன இவ வாய்ஸ் கேட்குது இவ தான் போயிட்டால அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்துட்டு இருக்காரு. ஆனா ஆக்சுவலா நம்ம ஹீரோயின் பக்கத்து ரூம்ல தான் இருக்காங்க. இப்பதான் பிளாஷ்பேக் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை கூட்டிட்டு போறாங்க. நம்ம ஹீரோயின் கடைசியா வந்திருப்பாங்கல்ல ஹீரோ விட்டு ஹீரோ கூட நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருப்பாரு. அதுக்கப்புறமா இவங்க எங்க போறதுன்னு தெரியாம இந்த ரோட்டோரத்திலேயே சரக்கெல்லாம் ஊத்தி கொடுப்பானுங்களே அந்த மாதிரி ஒரு கடையில உட்காந்து குடிச்சிட்டு இருந்திருப்பாங்க. அப்பதான் அங்க ஒருத்தனை பார்த்திருப்பாங்க. அவனை கரெக்ட் பண்ணி இந்த ஹோட்டலுக்கு கூட்டிட்டு வந்திருப்பாங்க. இவனை வச்சு இன்னைக்கு நம்ம இங்க டேரா போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அப்புறம் தான் அவங்களுக்கு தெரிய வந்திருக்கும் கூட்டிட்டு வந்தவன் ஒரு சரியான சைக்கோன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா அவன் விரிச்ச வலையில தான் நம்ம ஹீரோயின் மாட்டிக்கிட்டாங்க போல இருக்கு. அவன் இந்த மாதிரி ஆளுனா ஆக்சுவலா இந்த மாதிரி தனியா இருக்க பொண்ணுங்கள்ட்டலாம் பேசி அப்படியே தனியா ரூம் கூட்டிட்டு வந்து அவங்கள போட்டோ எடுத்து ஆன்லைன்ல போட்டு மிரட்டுவான் போல. அதான் அவன் நம்ம ஹீரோயின்ட்டு சொன்னதுமே இவங்களுக்கு பக்குன்னு ஆகிடுது. அச்சோ இவன்ட்டு எப்படியாவது தப்பிச்சாகணுமே அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போகும்போது தான் அவன் உஷாராயிட்டான். என்ன அவன் இஷ்டத்துக்குன்னா நீ கூப்பிட்டு வருவ இப்ப நான் உன்னை இஷ்டத்துக்கு வெளியில போகணுமா என் கூட இருந்துட்டு தான் நீ போற அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க பொருள் எல்லாத்தையும் கண்ணாமண்ணான்னு போட்டு உடைக்க ஆரம்பிச்சிருப்பான். இதுதான் ஹீரோக்கு சவுண்டு கேட்டிருக்கும். இந்த சவுண்டு கேட்டதுமே ஹோட்டலோட ஓனர் ஓடி வந்துட்டாரு இந்த ரூமை திறந்துட்டு. அவர் ஹீரோயினை ஏற்கனவே பார்த்திருப்பார்ல. ஆக்சுவலா அவரு ஹீரோயினை வேற மாதிரி நினைச்சிட்டாரு போல இருக்கு. இப்ப 2 பேரையும் லாக் பண்ணிட்டாரு. வந்தீங்கன்னா வந்த வேலையை மட்டும் பார்த்துட்டு ஒழுங்கா கிளம்ப வேண்டியதானே. பொருள் எல்லாத்தையும் உடச்சா யாரா காசு கொடுப்பா. இப்ப காசை எடுத்து வைக்கல போலீஸுக்கு கால் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி இவர் மிரட்டினதுமே இவரோட ஃபோக்கஸ் ஃபுல்லா நம்ம ஹீரோயின் மேல இருந்திருக்குமா. இந்த கேப்ல அந்த சைக்கோ ஓடி போயிட்டான். ஹீரோயின் மட்டும் மாட்டிக்கிட்டாங்க. இவங்க எவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்றாங்க அந்த ஓனர் கிட்ட. ஐயோ நான் அந்த மாதிரிலாம் கிடையாதியா எனக்கு தங்கத்துக்கு இடம் இல்லாம தான் இந்த பக்கியை கூட்டிட்டு வந்தேன் என்ன உடியா நான் போறேன் போலீஸ்லாம் கூப்பிட்றாத அப்படின்னு கெஞ்சிட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோ வராரு. ஹீரோ எல்லாத்தையும் பாக்குறாரு. ஆனா அவருக்கு எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு தெரியல. ஆளுதான் சரியான இன்ட்ரோவர்ட் ஆச்சு. சரிரா தைரியத்தை வர வச்சுட்டு டப்புன்னு உள்ள பூந்துரு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு உள்ள பூந்துட்டாரு. அந்த பொண்ணு தப்பானவெல்லாம் இல்ல அவனோட கேர்ள் ஃப்ரெண்டு தான் அப்படின்றாரு. இப்ப இந்த ஓனர் பாக்குறான். என்னையா சொல்ற அப்படின்னு கேட்டதுமே உடனே பேச்ச மாத்திட்டாரு நம்மாலே. அது என் கேர்ள் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டுங்கயா அப்படின்னு சொல்ல ஓ அப்படியா சார் வாங்க 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 நல்லா வசதியா போச்சு. 2 பேரும் அப்படியே இப்ப சோடியா நில்லுங்க பாப்போம். அந்த பயவுல ஏமாத்திட்டு ஓடினதுக்கு இப்ப 2 பேரும் மரியாதையா காசு எடுத்து வைக்கிறீங்க இல்லைன்னா ஒன்னையும் போலீஸ்ல புடிச்சு கொடுத்துரு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப 2 பேரையும் கையில ஒரு சுத்திய வேற வச்சுக்கிட்டு இருக்காரு. லாக் பண்ணிட்டாரு. என்ன பண்றதுன்னு தெரியல. 2 பேரும் தின்னு முடிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோ ஒரு பாக்கெட்ல இருந்து ஏதோ சில்லறையா பொறுக்கி கொடுக்குறாரு. இதெல்லாம் பத்தாது அப்படின்னும் போது என்கிட்ட எவ்வளவுதான் சார் இருக்கு அப்படின்றாரு ஹீரோ. அந்த ஆளு ஒரு செகண்ட் அப்படியே ஹீரோவே ஒரு மாதிரி பார்த்துட்டு சரி அப்படின்னா நீ போட்டிருக்க சாக்ஸை கைட்டி கொடு அப்படின்னு கேட்குறான். ஒரு செகண்ட் ஹீரோக்கும் ஒன்றும் புரியல ஹீரோயினுக்கும் ஒன்றும் புரியல. எதுக்கு சார் அதை கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி அவங்க கன்ஃபியூஸ் ஆகி கேட்கும்போது வாயை மூடிட்டு கைட்டி கொடுக்குறியா
தரியா இல்லையா இல்ல போலீஸை கால் பண்ணட்டா அப்படின்னு மிரட்டினதுமே ஹீரோயினும் சரி கொடுத்து தொலைடா அந்த ஆளு தான் கேட்குறான்ல அப்படின்றாங்க. ஹீரோவும் சரின்னு இப்போ ஒரு சாக்ஸை கட்டி கொடுக்குறாரு. இது நீ உடச்சதுல பாதிக்கு தான் வரும், மிச்சத்துக்கு ஈடு இன்னொரு சாக்ஸையும் கட்டி கொடு அப்படின்றான். ரெண்டு பேரும் ஒரு மாதிரி பாக்குறாங்க. கொடுத்து தான் தொலையண்டா அப்படின்னு ஹீரோயின் சொன்னதும் ஹீரோவும் இன்னொரு சாக்ஸை கட்டி கொடுக்குறாரு. எதுக்கு இந்த ஆளு இப்ப சாக்ஸை கேட்டான் அப்படின்னு இவங்க பார்த்துட்டு இருக்கும் போதே டக்குன்னு அந்த ஆளு சாக்ஸ் எடுத்து ஸ்மெல் பண்ண ஆரம்பிச்சிடறான். இவங்களுக்கெல்லாம் கொமட்டிக்கிட்டு வருது, என்ன ஜென்மண்டாவன் அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோ சரி சார் அதான் நாங்க கொடுத்துட்டோம்ல இப்ப நாங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூட்டிட்டு வெளியில வரும்போது அப்போ நல்லா பல்கா ரெண்டு பேரு வாசல்ல வந்து இவங்க ரெண்டு பேரையும் பிளாக் பண்றானுங்க. என்னன்னு பார்த்தா இந்த ஹோட்டல் ஓனருக்கு நம்ம ஹீரோயினோட பாச தெரியும் போல இருக்கு. அதே மாதிரி அந்த ஆளு நம்ம ஹீரோயினோட பார்ட்னரை வெறி கொண்டு தேடிக்கிட்டு இருக்கான்ற விஷயமும் இந்த ஓனருக்கு தெரியும். இந்த ஆளுக்கு வந்து ஜின்ன நல்லாவே தெரியும், ஹீரோயினோட பார்ட்னரை. அவன் கூட தானே எப்பயுமே அவங்க சுத்திக்கிட்டு இருந்திருப்பாங்க. அதனால இவங்களையுமே இந்த ஓனருக்கு தெரியும். ஸோ அதனாலதான் இப்போ இந்த ஆளு இவங்க ரெண்டு பேரையும் பிடிச்சிட்டான். உடனே இப்ப ஹீரோயினோட பாஸுக்கு தான் கால் பண்றான். ஹீரோயின் இருக்க விஷயத்த சொல்ல அந்த ஆளு ஹீரோயினோட பார்ட்னர் ஜின்னை பத்தி தான் விசாரிக்கிறான். அவன் இருக்கானா, ஹீரோயின் கூட வேற எவனாவது இருக்கானா அப்படின்னு கேட்கும்போது ஒருத்தன் இருக்கான் தல, ஆனா அவன் ஜின் இல்ல, இங்க ஹீரோயின் வேற ஏதோ பிசினஸ் பண்ணிட்டு இருக்க ஆளுங்களை கூட்டிட்டு வந்து அப்படின்னதும் இந்த பாஸ் ஒரு மாதிரி பாக்குறான். என்ன நினைச்சான்னு தெரியல. சரி ஜின் இல்லைன்னா அதுங்களால நமக்கு யூஸ் இல்ல, விட்டுருங்க பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆளு போனை வச்சுட்டான். இந்த ஓனரும் ஒரு மாதிரி பாக்குறான் அவனோட ஆளுங்கள்ட்ட. சரி விட்டுருங்கடா போய் தொலைதுங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டாங்க. நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் இப்ப வெளியில வராங்க. ஹீரோயின் கேக்குறாங்க எதுக்கு என்ன நீ அங்க காப்பாத்துறதுக்கு வந்த, நானா இருந்தா கண்டிப்பா வந்திருக்க மாட்டான், ஆளை விட்டா போதுன்னு ஓடி இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவங்க வெளியில வந்து பார்க்கும்போது இவங்க வரும்போது எடுத்துட்டு வந்திருப்பாங்கல்ல அந்த ஸ்கூட்டர், அதை காணோம். அட பாவி, அந்த தப்பிச்சு ஓடின அந்த லூசு பைய எடுத்துட்டு ஓடிட்டான் போல பைக்கை. ஆனா என்ன ஏதோ பேக் மாதிரி கிடக்கு, அந்த பைக்ல இருந்து கீழே வந்துச்சா என்ன அப்படின்னு ஹீரோ கேட்கும்போது ஹீரோயின் இப்பதான் அதை எடுத்து பாக்குறாங்க. இது என் பாஸோட பெட்டாச்சு அப்படின்னும் போது இதை வச்சுட்டு என்ன பண்றதுன்றாரு ஹீரோ. என்ன பண்றதா, இங்க எதுவுமே யூஸ்லெஸ்லாம் கிடையாது, எதுக்கும் வச்சுக்கோ, ஒரு டைம்ல தேவைப்பட்டாலும் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ரெண்டு பேரும் டெஸ்டினேஷனே தெரியாம ஜேர்னி ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இப்ப அடுத்து எங்க போறதுன்னு தெரியாம அடுத்த நாள் ஃபுல்லா தெருவா சுத்திட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோயின் தான் ஸ்ட்ரீட் லைஃப்ல பெரிய எக்ஸ்பர்ட் மாதிரி, நான் தான் பேர் கிரில்ஸ், நான் பிரிட்டிஷ் ராணுவத்தில் பணிபுரிந்திருக்கிறேன், பேசிக்கலி என்னோட லைஃபே ஸ்ட்ரீட்ல தான், எனக்கு இதுல நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, நம்ம இங்க வாழணும்னா நம்ம கடைபிடிக்க வேண்டிய சில விஷயங்கள் இங்க இருக்கு, எல்லாத்தையும் நான் எக்ஸ்பீரியன்ஸ்ல கத்துக்கிட்டேன்னு சொல்ல முடியாது, படத்தை பார்த்து தான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் விஷயம், எக்காரணத்தை கொண்டும் நம்ம யாரு கண்ணையும் தென்பற்ற கூடாது. ஜேம்ஸ் பாண்ட் ரேஞ்சுக்கு நியூஸ் பேப்பர்ல எல்லாம் ஓட்டையை போட்டு கண்ணை வச்சு போயிட்டு இருக்காங்க, யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டாவது விஷயம், எல்லா படத்துலயும் நான் பார்த்திருக்கேன், தப்பிச்சு ஓடும்போது ஓடுறவங்க கையில பணமே இருக்காது, ரொம்ப கஷ்டப்படுவாங்க, அதனால நம்ம பணத்தை சேமிக்கணும், அதுதான் நம்மளோட ரெண்டாவது குறிக்கோள், அதுக்காக என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஓட்டத்துல பழைய பண்ணு மீந்து போனதெல்லாம் இருக்கு, அதான் வாங்கிட்டு வந்து ஹீரோயிட்ட கொடுத்துட்டு இருக்காங்க. ஹீரோ கடுப்பாகிறாரு, காசு இருக்கும்போது நான் ஏண்டி இதெல்லாத்தையும் சாப்பிடணும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காரு. மூணாவது விஷயம், இங்க பாரு, இங்க சுத்தி முத்தி இருக்கவங்க யாருக்கிட்டையும் நீ பேசவே கூடாது, அவங்க என்ன கேட்டாலும் நீ திரும்பி பதில் சொல்லவே கூடாது, நீ உன் வேலையை மட்டும் பார்த்துட்டு போயிட்டு இருக்கணும், புரியுதா, இதெல்லாத்தையும் ஃபாலோ பண்ணாலே நம்ம ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா ஏதோ அவங்க தங்கறதுக்கு ஒரு ஷெல்டரை கண்டுபிடிச்சிட்டாங்க. ரெண்டு பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் தான் பணத்தை பத்தி கவலைப்பட்டு இருக்காங்க. அங்க ஹோட்டல்லே நம்ம நிறைய செலவு பண்ணிட்டோம், நம்மள்ட்ட கொஞ்சம் காசு தான் இருக்கு, இதை வச்சுட்டு எப்படி நம்மளால வெளியில சர்வை பண்ண முடியும் அப்படின்னு அவங்க புலம்பிட்டு இருக்கா. ஆனா இங்க பக்கத்துல ஹீரோக்கு அதை பத்திலாம் கவலை இல்ல, இவ கூட சுத்தி சுத்தி எல்லாத்தையும் பறி கொடுத்தேன், கடைசியில என் தூக்கமும் போயிடுச்சு, இதுக்கு மேலேயும் என்னால முடியாது, கைப்புள்ள தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அப்படியே சாஞ்சிட்டாரு ஹீரோயின் மேல பட்டுன்னு. ஹீரோயின் டே லூசு பையில ஒழுங்கா கிளம்புடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை தொட்டு பார்க்கும்போது தான் தெரியுது அவரோட உடம்பு லைட்டா கொதிக்குது. அப்புறம் தான் அவங்களுக்கு புரியுது ஹீரோக்கு ஃபீவர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பொதுவாக ஹோம் சிக் ஆயிடுவாங்கல்ல சில பேர், ஹீரோ பெருசா வீட்டை விட்டு வெளியில கிளம்பிருக்க மாட்டாரு, இப்படி திடீர்னு வெளியில வந்ததும் இப்படி ஆயிட்டாரு. இவங்களுக்கு ஒரு மாதிரி மனசு கேட்கல, அதனால மெடிக்கல் ஷாப் போயிட்டு ஹீரோக்காக டேப்லெட்டு, இந்த நெத்தில ஒட்டுவாங்கல்ல பேட்ச், எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து ஹீரோக்கு ஒட்டி விடுறாங்க. இவருக்கு ஆச்சரியமா இருக்கு, நீயாமா இது, உன் காலில் அடிபட்டிருக்கு, ஆனா அதை கூட நீ பெருசு பண்ணாம எனக்காக மெடிக்கல் ஷாப் போயிட்டு வாங்கிட்டு வந்திருக்கியா அப்படின்னும் போது, டே லூசு பையில அதுக்காகலாம் ஒன்றும் இல்லை, நான் எல்லா படத்துலையும் பார்த்த வரைக்கும் ஹீரோயினும் தப்பிச்சு ஓடிட்டு இருக்கும்போது திடீர்னு ஹீரோயினால ஓடவே முடியாது, ஸோ ஹீரோயினாலேயே கடைசியில் ரெண்டு பேரும் மாட்டிக்கிற மாதிரி இருக்கும். ஆனா இந்த இடத்துல ஹீரோயினுக்கு பதிலாக நீ இருக்க, உனக்கு எதுவும் ஆகி நான் மாட்டிக்கிறதுக்கு விரும்பல, அதனாலதான் ஒழுங்கா கிளம்புற வரைக்கும் ரெஸ்ட் எடுத்துக்கோ, அதுக்கப்புறம் நீ படுக்கிறதுக்கே டைம் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இந்த இடத்துல ஹீரோக்கு ஹீரோயின் மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் வருது, கல்லுக்குள் ஈரமா அப்படின்ட்டு. ஆனா இதே டைம்ல இந்த ஹீரோயினோட பாஸ் இருக்கான்ல, அவன் நம்ம ஹீரோட அப்பார்ட்மெண்ட்டுக்கே வந்துட்டான். ஆக்சுவலா ஹீரோயினும் அவங்க இருந்த அந்த அப்பார்ட்மெண்ட்டை விட்டு ஓடுறதுக்கு முன்னாடி ரெண்டு பேரும் ஒரு கிளப்புக்கு போயிருந்திருப்பாங்கல்ல, அங்க ஒருத்தன் நம்ம ஹீரோயினை பார்த்திருப்பான் போல இருக்கு. அவன் தான் நம்ம ஹீரோயினை ஹீரோ கூட இருக்கிறத பார்த்துட்டு நம்ம ஹீரோட அப்பார்ட்மெண்ட் கிட்ட அந்த ஜின்ன பார்ட்னரை கொண்டாந்து விட்டுருப்பான் போல இருக்கு. ஸோ அவனை பிடிச்சி விசாரிச்சு இந்த பாஸ் இப்ப ஹீரோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்துட்டாரு. இப்போ உள்ள வந்து பார்க்கும்போது எல்லாமே காலியா அலங்கோலமா இருக்கு, இந்த ஆளுக்கு ஓசிடி இருக்கு போல இருக்கு. அதனால எதுக்கு வந்தோன்றதையும் மறந்துட்டு களைஞ்சு போனதெல்லாம் சரியா எடுத்து வச்சுக்கிட்டு
அலைஞ்சுக்கிட்டு இருக்கான் அந்த ஆளு. இப்ப வந்ததுக்கு எதுவுமே கிடைக்கலன்னு இந்த பாஸ் ஒரு மாதிரி டென்ஷன்ல உட்காந்துட்டு இருக்கும்போது அப்போ வேற யாரோ ஒருத்தவங்க அந்த பாஸுக்கு பின்னாடி கத்தி எடுத்துட்டு வராங்க. ஆக்சுவலா அது வேற யாருமே கிடையாது, இந்த ஜின்னு தான் அங்க ஒளிஞ்சிட்டு இருந்திருப்பான் போல இருக்கு. இப்ப வந்த வேகத்துக்கு அந்த பாஸை ஒரே சொருவிடலான்னு பார்த்தா அந்த ஆளு படு உஷாரு. அப்படியே அவனை தூக்கி சவட்டி அடிச்சிடறாரு. அவன் பொருள் எடுத்து அவனே போட்டாரு. இப்ப அவனை புடிச்சு இழுத்துட்டு வந்து எனக்கு என்ன வேணும்னு உனக்கே தெரியும், ஒழுங்கா சொல்லிடு இல்லைன்னா அவனை நான் கொன்றுவேன் அப்படின்னு மிரட்டினதும் அவனும் சொல்லிட்டான். உங்க பெட்டு தானே, அந்த கிளி தானே, அது ஹீரோயின் கிட்ட தான் இருக்கு, கடைசியா அவங்க தான் என் பைக் எடுத்துட்டு போயிட்டாங்க, அதுலதான் உங்க கிளி இருந்தது அப்படின்னு மொத்த உண்மையும் போட்டு உடச்சிட்டான். அவளதான் ஹீரோயினை கோத்து விட்டுட்டான். அந்த பாஸ் செம காண்டில் கிளம்பிட்டான். ஆனா இந்த டைம்ல நம்ம ஹீரோயின் நான் இப்படியே இருந்தேன்னா நான் ஈஸியா எல்லாரும் அடையாளம் கண்டுபிடிச்சிருவானுங்க, அப்புறம் நம்மளுக்கு தான் பெரிய டேஞ்சர், அதனால கெட்டப் சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஹேர் கட்லாம் பண்ணிட்டு ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு வந்து நிக்கிறாங்க ஹீரோ முன்னாடி. எப்படி இருக்கு, நல்லா மாசா இருக்கா அப்படின்னு கேட்கும்போது ஹீரோ தமாசா இருக்கு அப்படின்றாரு. சரி இரு நானும் போயிட்டு கெட்டப் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு போனான்னு பார்க்கும்போது ஹீரோயின் எங்க போற, உன்னெல்லாம் அவனுங்களுக்கு யாருன்னு கூட தெரியாது, நீ எதுக்குடா கெட்டப் சேஞ்ச் பண்ணணும், லூசு பையில ஒழுங்கா வாடா அப்படின்னு கூட்டிட்டு போறாங்க. ஆனா அப்பதான் ஹீரோ கேட்கிறாரு, இன்னும் எத்தனை நாள் தான் நம்ம இப்படி தப்பிச்சு ஓடிட்டு இருக்கதாவே உத்தேசம், உனக்குன்னு சொந்தக்காரங்களாம் யாரும் இல்லையா அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயின் ஒரு மாதிரி யோசிக்கிறாங்க. எனக்கு ஒரு பாட்டி இருக்காங்க அப்படின்னு சொன்னதுமே அப்புறம் என்ன அவங்க வீட்டுல போய் தங்கிக்குவேன் அப்படின்றாரு ஹீரோ. இல்ல என்னால ஆனா இப்ப போக முடியாது, நான் என் பாட்டி கிட்ட பேசி ரொம்ப நாள் ஆகுது, அவங்க எதுவும் தப்பா நினைப்பாங்கன்னா இப்ப திடீர்னு போய் நின்னா அப்படின்னு சொல்ல சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. ஆனா இப்ப ஆக்சுவலா அவங்க ஒரு ட்ரெயின் ஸ்டேஷன்ல தான் இருக்காங்க. அந்த ட்ரெயின் ஸ்டேஷனுக்கு ஹீரோயினோட பாஸோட ஆளுங்கெல்லாம் வந்துட்டானுங்க ஹீரோயினை தேடிட்டு. அந்த ஆளு ஹீரோயினை பிடிக்காம விட மாட்டான் போல இருக்கு, அவன் எல்லா இடத்துலயும் அமிச்சு ஹீரோயினை தேட வச்சிருக்கான் போல. ஆனா இங்க இவங்களோ அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாம சப்பையில நின்று மூச்சிட்டு இருக்காங்க. ஹீரோயின் எனக்கு என்னமோ நம்ம சேஃபா இருக்க மாதிரி ஃபீல் ஆகல அப்படின்னு சொல்லும்போது அப்ப நீயே சேஃபான ஒரு இடத்த சொல்லு, என்ன பண்ணலாம், நம்ம அடுத்த பிளானுக்கு என்கிட்ட இவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கையில கொஞ்சம் சில்லறையை பொறுக்கி காட்டுறாரு. உங்ககிட்ட எவ்வளவு இருக்கு அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயின் வெறுக்க எடுத்து நிட்டுறாங்க. ஏய் என்னடி பண்ற, நம்ம வச்சிருந்த காசெல்லாம் எங்க அதுக்குள்ள செலவு பண்ணிட்டியான்னு போது அது எமர்ஜென்சி ஃபண்டு, அதெல்லாம் இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் செலவு பண்றதுக்கு எடுக்கக்கூடாது அப்படின்னும் போது அப்ப இது எமர்ஜென்சி இல்லையாடி லூசு அப்படின்னு ஹீரோ மனசுக்குள்ளே நினைச்சிட்டு இருக்காரு. ஆனா இப்ப அவங்க பாக்குறாங்க அப்போ இப்ப நமக்கு பணம் தான் பிரச்சனையா இருக்குல்ல, இரு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு ஸ்கூட்டர்ல ஓட்டிட்டு வந்திருப்பாங்க. ஸோ அந்த ஸ்கூட்டரை வித்து நான் பணம் கொண்டாடுறேன், நீ அது வரைக்கும் எங்கேயும் போயிடாத இங்கே இரு அப்படின்ட்டு ஹீரோ கிட்ட அந்த பாஸோட கிளி இருக்குல்ல அந்த கூண்டை மட்டும் கொடுத்துட்டு இவங்க போயிட்டாங்க எடுத்துட்டு. எப்படியோ அந்த ஸ்கூட்டரை வித்து காசாக்கிட்டாங்க. இப்ப எடுத்துட்டு திரும்பி வரலான்னு பார்க்கும்போது அங்க இந்த பாஸோட ஆளுங்க நிப்பானுங்களாம். அவனுங்களை பார்த்ததுமே இவங்க டப்புன்னு ஒரு தூணுக்கு பின்னாடி ஒழிஞ்சுக்கிட்டாங்க. ஆனா அவனுங்க பேசுறது இவங்களுக்கு நல்லாவே கேக்குது. என்ன சொல்லிட்டு இருக்கானுங்கன்னா எப்படியாவது ஹீரோயினையும் அவ கூட இருக்க அந்த பையனையும் பிடிச்சாகணும். பாஸ் செம கோவத்துல இருக்காரு. பாத்துல ஹீரோயினோட பார்ட்னருக்கு என்ன நிலைமை ஆனிச்சுன்னு 2 நாள் முன்னாடி வரைக்கும் நல்லா சரக்கு அடிச்சுட்டு ஜாலியா சுத்திக்கிட்டு இருந்தான். இப்ப பாரு என்ன நிலைமைக்கு ஆளாயிட்டான்னு. அதனால ஒழுங்கா வேலையை பாருங்க, எல்லாம் அவனோட நிலைமை தான் உங்களுக்கும் வரும். நம்ம பிசினஸ்ல ஹீரோயினை கொண்டு வந்திருக்கவே கூடாது, அவ வந்ததுதான் தப்பு. அவளை நம்பி பிசினஸ் பண்ணி எங்க நம்மளை கொண்டாந்து நிறுத்திருக்கா பாத்தீங்களா, அவளை பிடிச்சி தார்த்தான்னு எடுத்துட்டு போய் பாஸோட காலில் போடணும், எப்படியாவது அவளை தேடி கண்டுபிடிங்கிறா அப்படின்னு இவனுங்க பேசிட்டு இருக்கானுங்க. இது எல்லாமே ஹீரோயினுக்கு கேக்குது. இப்ப அவங்களோட அந்த பார்ட்னர் விஷயத்தை கேட்டதுமே இவங்களுக்கு ஒரு மாதிரி திக்குன்னு ஆகிடுச்சு. ஏன்னா இவங்க தானே கடைசியா அந்த ஜாடி எடுத்து அவன் மண்டியிலே அடிச்சு உடச்சிருப்பாங்க. ஹீரோ கிட்ட கூட செக் பண்ண சொல்லியிருப்பாங்களே செத்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோ அவன் மயக்கமா தான் இருக்கான் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆனா இப்ப இவனுங்க இப்படி பேசிட்டு இருக்கதை கேட்டதுமே அவன் செத்துட்டான் அப்படின்னு இவங்க நினைச்சிட்டாங்க. இப்ப நேரா ஹீரோ கிட்ட வந்து கேக்குறாங்க, அன்னைக்கு அந்த ஜின்னை நான் ஜாடியை வச்சு அடிச்சேன்ல, அப்போ நீ ஹார்ட் பீட் கேட்டாதான்னு சொன்னேன், நிஜமா கேட்டுச்சா அப்படின்னு கேட்கும்போது ஆமா அப்படின்றாரு ஹீரோ. ஆனா ஹீரோயினுக்கு தெரியுது ஹீரோ பச்சையா போய் சொல்றாரு அப்படின்னு. சரி அப்படின்னா சொல்லு, அவனோட ஹார்ட் பீட் எப்படி கேட்டுச்சு, லப் டப்னு கேட்டுச்சா இல்ல டப் டப்னு கேட்டுச்சா சொல்றா அப்படின்னு கேட்க ஹீரோ தின்னு முழிக்கிறாரு. அச்சோ மாட்டினுமே, இல்ல எனக்கு சரியா ஞாபகம் இல்ல அப்படின்னதும் ஹீரோயின் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஏன்டா இப்படி பண்ணா, இன்னைக்கு ஏன் என்கிட்ட போய் சொன்ன அப்படின்னு இவங்க வரிசையா போய் கேள்வி கேட்டுட்டே போக ஹீரோ சரி அவ்வளவுதான் இவள்கிட்ட உண்மையை சொல்லிதான் ஆகணும் அப்படின்ட்டு சொல்லிட்டாரு. ஆமா அன்னைக்கு எனக்கு அவனோட ஹார்ட் பீட் கேட்கல அப்படின்னு சொன்னதும் ஹீரோயின் செம கடுப்பாயிட்டாங்க. அப்போ அன்னைக்கு நடந்தது ஒரு கொலை. ஏன்டா ஒரு கொலைய பார்த்துட்டு எப்படா இப்படி கல்லு மாதிரி நின்னுட்டு இருக்க, உனக்கு எல்லாம் எதுவுமே தோணலையா, நீ மனுஷனா முதல்ல, ஏன் இப்படி இருக்க நீ, உனக்கு கொஞ்சமாவது ஃபீலிங்ஸ்னு எதுவும் இருக்கா, உன் கண்ணு முன்னாடி ஒரு கொலை ஒண்ணு நடந்திருக்கு, ஆனா நீ எதுவுமே நடக்காத மாதிரி இது இன்னொரு நாள்னு ரொம்ப ஜாலியா இருக்க, என்ன தாண்டா நீ நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல அப்படின்னு கேட்டதும் ஹீரோ, இங்க பாரு எல்லாருமே இங்க சாக போறாங்க தான், அது இன்னைக்கா நாளைக்கான்றது அது அவங்கள பொறுத்து இருக்கு, சும்மா சின்ன பிள்ளைத்தனமா பண்ணிட்டு இருக்காத, ஒழுங்கா வா போலாம் அப்படின்னு சொன்னதுமே ஹீரோயின் கடுப்பாயிட்டாங்க. நீ இப்படிதான்ல இருப்ப எப்பவும் அப்படின்னு இவங்க கேட்க ஹீரோ, என்ன ஏதோ நான் தப்பு பண்ண மாதிரி என்கிட்ட பேசிட்டு இருக்க, நீ தானே அவனை கொலை பண்ண, அப்ப நீ தான் கவலை பண்ணும், நான் ஏன் கவலை பண்ணணும் அப்படின்னு கேட்டுவிட்டாரு டக்குன்னு. இதை கேட்டதுமே ஹீரோயினுக்கு கண்ணெல்லாம் கலங்க ஆரம்பிச்சிருது. இந்த சீரீஸ்லயே ரொம்ப சூப்பரான விஷயம் என்னன்னா ஹீரோ அவசரப்பட்டு ஏதாவது பேசிடுவாரு, ஆனா அப்புறம் மனசுக்குள்ள நினைப்பாரு அவசரப்பட்டு சொல்லிட்டேனே அப்படின்ட்டு, அதுதான் சூப்பரா இருக்கும். இப்ப அதே மாதிரிதான் ஹீரோ மனசுல நினைச்சிட்டு இருக்காரு. ஆனா ஹீரோயின் ஹீரோவை பார்த்து
பார்த்து, அப்படின்னா அன்னைக்கு அவனை கொல்லட்டும் நான் விட்டுருக்கணும்ல, நான் எதுவுமே பண்ணிருக்க கூடாது, 2 பேரும் அடிச்சுட்டு சாகட்டும் நான் விட்டுருக்கணும், எல்லாம் ஏன் தப்பு தான்டா, உன்ன மாதிரி ஒரு ஆளு கூடலாம் இதுக்கப்புறம் என்னால வர முடியாது, போதும்டா சாமி உனக்கு ஒரு பெரிய கும்பிடு அப்படின்ட்டு ஹீரோயின் கிளம்பிட்டாங்க. ஆனா ஹீரோ எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்துற மாதிரி, உன்கிட்ட நான் எதுவும் ஹெல்ப்பே கேட்கலையே, முதல்ல நீயா தான் திரும்ப வந்த, நீயா தான் எல்லாத்தையும் பண்ண, பழிய மட்டும் ஏன் மேல போடுற அப்படின்னு கேட்டதும் அதுக்கப்புறம் ஹீரோயின் எதுவுமே பேசல, ஒரு தம்ஸ் அப் மட்டும் காட்டிட்டு நல்லாடுறா அப்படின்ட்டு போயிட்டாங்க. ஆனா இப்ப அவங்க போனதுக்கு அப்புறமா தான் ஹீரோ நினைக்கிறாரு, எப்படியாவது இவளை விட்டு எஸ்கேப் ஆகிடணும்னு நினைச்சேன், கடைசியா என்னோட பிளான் சக்சஸ் ஆகிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காரு. ஒரு பக்கம் இங்க நம்ம ஹீரோயினுக்கு கில்ட்டி ஃபீலிங் வந்துருது, என்னதான் அவன் நமக்கு துரோகம் பண்ணியிருந்தாலும் நம்ம பார்ட்னரை நம்ம கையாலே கொலை பண்ணிட்டோமே, இந்த ஹீரோ வேற பொய் சொல்லி இத்தனை நாள் அவன் உயிரோட இருக்கான்னு வேற என்ன நம்ப வச்சிருக்கான், எத்தனை பேரா என் முதுகுல குத்துவீங்க, யார நம்புறதுனே தெரியல தாசனா அப்படின்னு நினைச்சிட்டு இவங்க போயிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஹீரோ எப்படியோ பிளான் போட்ட மாதிரி அவளை விட்டு தனியா வந்தாச்சு, அவ கூட இருக்க வரைக்கும் நான் என்னத்தை விருப்பப்பட்டனோ அதை தவிர்த்து பாக்கி எல்லாமே செஞ்சுட்டேன், இதுக்கப்புறமா அவ கூட இருந்தாலும் என்னோட பிளான் என்னால எக்ஸிக்யூட் பண்ண முடியாது, இதான் கரெக்டான டைம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கும்போது கரெக்டா அங்க ஒரு லேக் ஒன்றத்தை பாக்குறாரு. அடுத்த செகண்டே ஹீரோ சாகிறதுக்காக ரெடியா அங்க போயிட்டு நின்றுட்டு இருக்காரு குதிக்கிறதுக்காக. ஆனா சாகிறதுக்கு முன்னாடி நான் ஒண்ணு கண்டுபிடிச்சிட்டேன், ஹீரோயினை விட்டு பிரிஞ்சு வர்றது ரொம்பவே ஈஸியா இருக்கும் அப்படின்னு நான் நினைச்சேன், ஆனா நான் நினைச்ச மாதிரி அது இல்ல, கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷமா சின்ன வயசுல இருந்தே நான் தனியா தான் இருந்தேன், அதனால எனக்கு தனியா இருக்குது தனிமையில இருக்குதுன்றது அவ்வளவு பெரிய விஷயம் இல்லைன்னு நான் நினைச்சேன், ஆனா இந்த கொஞ்ச நாள் அவ கூட இருந்துட்டு இப்ப திடீர்னு பிரிஞ்சு வந்ததும் என்னால முன்னாடிலாம் நான் எப்படி தனியா இருக்கும்போது இருப்பனோ அந்த மாதிரி இருக்கவே முடியல, அது ஏன்னே தெரியல, என்னோட சாவு ஒரு கேள்வியோட தான் முடிய போகுதுன்னு நினைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு, இருந்தாலும் இதுக்கப்புறமா என்னால தள்ளி போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டப்புன்னு குதிச்சிட்டாரு தண்ணிக்குள்ள. அப்படியே இப்ப ஹீரோ கண்ணை மூடி கொஞ்சம் கொஞ்சமா தண்ணிக்குள்ள போயிட்டு இருக்காரு அடியில. அப்படியே இப்ப பிஜிஎம்லாம் ரைஸ் ஆக ஆரம்பிக்குது, கொஞ்சம் கொஞ்சமா இவருக்கு மூச்சு முட்ட ஆரம்பிக்குது. ஆனா இப்ப திடீர்னு இப்ப அவருக்கு ஸ்ட்ரைக் ஆகுது, சரி எப்படி அவளுக்கு திடீர்னு அவளோட பார்ட்னரை பத்தி ஞாபகம் வந்துச்சு, அப்படின்னா அவ ஸ்டேஷன்ல அங்க யாரையோ பாத்திருக்கா, அப்படின்னா இப்ப அவளுக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வேக வேகமா ஹீரோவோட சூசைட் பிளானை கேன்சல் பண்ணிட்டு தண்ணிக்கு மேல வந்துட்டாரு. அதே டைம்ல நம்ம ஹீரோவோட நெய்பர் லேடி இருக்காங்கல்ல, நம்ம ஹீரோவோட அபார்ட்மெண்ட்ல கூட இருக்காங்களே, ரெண்ட் கொடுக்க வந்திருப்பாங்களே, அந்த லேடியை பாக்குறதுக்காக ஒரு ஆபீசர் மாதிரி யாரோ வராங்க. யாருங்க நீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்களோட பேட்ச் எடுத்து காட்டுறாங்க. ஆக்சுவலா அவங்க ஒரு இன்வெஸ்டிகேட்டர் போல. இந்த மாதிரி இந்த பொண்ணை தான் நான் இங்க தேடிட்டு வந்தேன், இவளை கடைசியா இங்கே தான் பார்த்ததா எனக்கு தகவல் கிடைச்சது, இவளை பத்தி உங்களுக்கு எதுவும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட போட்டோ எடுத்து காட்டுறாங்க. உங்களுக்கு இவளை பத்தி எது தெரிஞ்சாலும் சொல்லுங்க, ஆக்சுவலா இவளை நான் சீக்கிரமா பார்த்து அவள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்லி ஆகணும், அது சொல்லலைன்னா ஒரு பெரிய பிரச்சனையே வரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதே டைம்ல ஹீரோவை காட்டினா அவரு ட்ரெயின் ஸ்டேஷனுக்கு வந்து எல்லா இடத்துலயுமே ஹீரோயினை தேடி பாக்குறாரு. அவகிட்ட நான் அப்படி பேசியிருக்க கூடாது, அவளுக்கு ரொம்பவே ஹர்ட் ஆயிருக்கும், கேண்டா லூசு பையில இப்படி பேசி தொலைச்ச, இப்ப எங்க போனான்னு வேற தெரியல, அவளை கண்டுபிடிக்கிறது வேற ரொம்ப கஷ்டமாச்சு இவ்வளவு பேர் இருக்க இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயும் தேடுறாரு. ஹீரோயினோட படத்தை வரைஞ்சு தெருவா நோட்டீஸ்லாம் ஒட்டிட்டு இருக்காரு, எப்படி வரைஞ்சிருக்காரு பாருங்களேன், சின்ன பிள்ளை மாதிரி. நோட்டீஸ்ல இந்த மாதிரி நான் இந்த இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருப்பேன், உன்னோட பொருள் ஒன்று என்கிட்ட இருக்கு, அந்த கிளியை தான் சொல்றாரு, அதை வந்து நீ 6 மணிக்குள்ள வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயுமே நோட்டீஸ் ஒட்டுறாரு. ஆனா நோட்டீஸ் ஒட்டி எந்த பிரயோஜனமும் இல்ல, ஏகப்பட்ட இடம் இருக்கு, ஹீரோயின் எங்க வேணாலும் போயிருக்கலாம், சாதாரணமா காணாம போனவனுங்களை கூட ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம், தன்னை கண்டே பிடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு காணாம போறவனுங்களை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வெக்ஸ் ஆகி போய் உட்காந்துட்டு இருக்காரு ஹீரோ. ஆனா அதே டைம்ல இங்க இந்த கேங்ஸ்டர் இருக்கான்ல ஹீரோயின் பாஸ், அவன் ஆலையில விட்டு நம்ம ஹீரோ யாருன்றத கண்டுபிடிச்சிட்டான் போல இருக்கு. இப்ப ஹீரோவை பத்தி அவனுங்க எல்லாம் விசாரிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க, ஹீரோவை தெரிஞ்சவங்க எல்லாருக்கிட்டையும். ஆனா ஹீரோ தான் இன்ட்ரோவர்ட் ஆச்சு, வீட்டை விட்டு வெளியில கிளம்ப மாட்டாரு, யாருக்கிட்டையுமே பெருசா ரிலேஷன்ஷிப்லாம் இல்ல, அதனால எல்லாருமே அவனை நான் ஹை ஸ்கூல்ல பார்த்தேன், சின்ன வயசுல பார்த்தேன், கடைசியா ஒரு 5-6 வருஷமா பார்க்கவே இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. இந்த விஷயத்த பாஸோட அசிஸ்டன்ட் அந்த அடியால் வந்து சொல்றான் பாஸ் கிட்ட. அந்த ஆளு டென்ஷன் ஆகுறான், யாரா அவன், எங்கேந்திரா வரானுங்க, ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட இல்லையா அப்படின்னா அவனை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாச்சு அப்படின்னு இந்த ஆளு பேசிட்டு இருக்க. ஆனா இப்ப அடுத்த சீன்ல ஹீரோ ஏதோ ஒரு கடையில வந்து உட்காந்துருக்காரு, இந்த மீன் வளர்க்கறதுக்கான பொருட்கள்லாம் விற்பாங்கல்ல, இந்த அக்வாட்டிக் ஷாப்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ஷாப்ல தான் வந்து உட்காந்துட்டு இருக்காரு. இப்ப அங்க ஒரு ஆளு வேலை பார்த்துட்டு இருக்காரு, அவர்கிட்ட உங்களோட ஹெல்ப் எனக்கு வேணும், ஒரு பொண்ணு தொலைஞ்சு போயிட்டா அவளை நீங்க தான் கண்டுபிடிச்சு தரணும் அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. ஆனா அந்த கடைக்காரரு, நீ எதுக்கு வந்தப்ப இங்க, நான் எதுக்கு உனக்கு ஃபர்ஸ்ட் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது, ஏன்னா நீங்க எனக்கு அங்கிள் அப்படின்னு சொல்றாரு ஹீரோ. ஆக்சுவலா ஒரு ஹீரோட அங்கிள் போல இருக்கு, நம்ம ஹீரோ அம்மாவோட பிரதர். அப்புறம் அங்கிள், நான் உங்கள்கிட்ட இந்த ஹெல்ப் ஒன்றும் சும்மாலாம் கேட்கல, எங்க அம்மா உங்களுக்கு நிறைய பண்ணியிருக்காங்க, நிறைய காசெல்லாம் கொடுத்துருக்காங்க, இன்னும் அவங்களுக்கு நீங்க திருப்பி தர வேண்டியதெல்லாம் இருக்குதானே, அதுக்கு கைமாறா இதை பண்ணுங்க அப்படின்னதும் வரும். சரி அந்த பொண்ணை பத்தி சொல்லு அப்படின்றாரு. ஹீரோவும் இந்த மாதிரி அவளுக்கு காலில் அடிபட்டிருக்கு, அதனால தாங்கி தான் நடப்பா, கடைசியா ஒரு பிரவுன் கலர் ஜாக்கெட் போட்டிருந்தா, இப்படிதான் இருப்பா அப்படிதான் இருப்பான்னு சொல்லிட்டு ஹீரோ அடையாளம்லாம் சொல்றாரு. முழுசா கேட்கிற வரைக்கும் இந்த ஆளு கம்முன்னு உட்கார்ந்து இருந்துட்டு, ஆனா அதுக்கப்புறம் இல்ல நீ சொல்றாலாம் நான் கண்டுபிடிச்சு தர முடியாது அப்படின்றாரு. அங்கிளுக்கு என்ன பண்றீங்க, நீங்க ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு தானே நான் இங்க வந்தேன், உங்களை விட்டா எனக்கு வேற யாருமே இல்லைன்னு சொல்லும்போது, இங்க பாரு முதல்ல என்ன நீ அங்கிள்னு கூப்பிடுறது நிப்பாட்டு, உன்னோட அம்மா இருந்த வரைக்கும் நீ என்ன அங்கிள்னு கூப்பிட்டு இருந்தீங்கன்னா அது கரெக்டான முறையா இருக்கும், இப்போ உன்னோட அம்மாவே இல்லை, அதுக்கப்புறம் நான் என்னடா உனக்கு அங்கிள்,
எனக்கு என்ன வேற வேலையா இல்ல, பொண்ணு பின்னாடி சுத்தணுமா நாங்க. ஆனா ஒன்னே ஒண்ணுடா, உன் அப்பன மாதிரி தான் நீயும் இருக்க. நீ இப்படி யோசிச்சு பாத்தியா? உன் அப்பா ஒரு தரத்துல அவனை கட்டிக்கிட்டு என்னோட தங்கச்சி பாடாப்பட்டா, அதே மாதிரி தானே நீயும் இருக்கிற. அதனால உன்னை தள்ளி விட்டு எப்படியாவது அந்த பொண்ணு ஓடிடலான்னு பாத்துருக்கா, பண்ணிட்டா, அப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொன்னதும் ஹீரோ ஒரு மாதிரி யோசிக்கிறாரு. ஆனா இந்த ஆளு திரும்பி நின்று வேலையை பார்த்துட்டு ஹீரோட அப்பா பத்தி திட்டிட்டு இருக்காரு. அவனை கட்டிட்டு என் தங்கச்சி படாத கஷ்டமே இல்ல, கடைசியில அவன் கட்டின பாவத்துக்கு செத்தும் போயிட்டா அப்படின்ற மாதிரி பேசிட்டு ஹீரோவை திரும்பி பார்த்தா ஆளை காணோம். கடுப்பாய் ஹீரோவே கிளம்பி வந்துட்டாரு. ஆனா மனசுக்குள்ளேயே நான் அந்த ஆளு திட்டினதுக்காக கோவப்படல, ஏன்னா என்னதான் இருந்தாலும் அவர் சொன்னது உண்மைதானே. எனக்கு யாரு என்ன நினைக்கிறாங்கன்றத பத்தி எல்லாம் கவலை இல்ல. அதே மாதிரி பாஸ்ட பத்தி இப்ப பேசிட்டு இருக்கிறதுக்கும் டைம் இல்ல. ஹீரோயினுக்கு டேஞ்சர், அவளை நான் எப்படியாவது சீக்கிரம் கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ஹீரோயினை தேடி போயிட்டு இருக்க. அதே டைம்ல அந்த இன்வெஸ்டிகேட்டரும் நெய்பர் லேடியும் நம்ம ஹீரோட அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ள தான் வராங்க. அப்பார்ட்மெண்ட்டே காலியா இருக்கு. உள்ள எதுவும் கிடைக்குதான்னு சொல்லிட்டு அந்த இன்வெஸ்டிகேட்டர் பார்த்துட்டு இருக்கும்போது அந்த நெய்பர் லேடி பக்கத்துல பாக்குறாங்க, ஏதோ பாக்ஸா அடுக்கி இருக்கு சவத்துக்கு பக்கத்துல. என்னன்னு பார்த்தா ஒரே புக்கா இருக்கு. எல்லாமே ஒரு குறிப்பிட்ட ஆத்தரோட பேர்ல தான் இருக்கு. அவர் தான் அதை எழுதியிருக்காரு. என்ன இது, எல்லாம் ஒரே ஆத்தர் எழுதின புக்கா வாங்கி படிச்சுட்டு இருந்திருக்கான் இந்த பையன். இவர் யாரு என்னதுன்னு கேட்கும்போது அப்பதான் அந்த இன்வெஸ்டிகேட்டர் சொல்றாங்க, அந்த ஆத்தர் தனக்கு இந்த உலகத்திலேயே இருக்கிறதுக்கு பிடிக்காம பல டைம் சூசைட் அட்டம் பண்ண ட்ரை பண்ணிருக்காரு. ஆனா சாகணும்னு நினைக்கிறவர் தனியா சாக மாட்டாரு. எல்லா டைமும் கூடவே ஒரு பொண்ணை வச்சுக்கிட்டு அவங்களோட சேர்ந்து சாகணும்னு நினைச்சாரு. ஆனா எல்லா அட்டம்ப்ட்லயும் அவர் கூட சூசைட் பண்ணிக்கிட்ட பொண்ணுங்களாம் செத்து போயிடுவாங்க, இவர் மட்டும் பழிச்சுக்குவாரு. அவர் தான் அவரு அப்படின்னு சொன்னதுமே இந்த நெய்பர் லேடிக்கு பக்குன்னு ஆகுது. இந்த புக்கே அந்த பையன் படிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஷாக்காக இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும்போது தான் இவங்க பின்னாடி இருக்க ரூம்ல இருந்து ஏதோ ஷேடோ தெரியுது, யாரோ வர்ற மாதிரி. அதை டப்புன்னு இந்த நெய்பர் லேடி பார்த்துட்டு வீல்னு கத்திடுறாங்க. அடுத்த செகண்ட் இந்த கதவை திறந்துட்டு இன்னொருத்தன் வீல்னு கத்திட்டு ஓடி வரான். ஆக்சுவலா இவன் வேற யாருமே கிடையாது, நம்ம ஹீரோவோட கசின் தான். அந்த கான்ட்ராக்ட்ல கூட சைன் பண்ண வைக்க ட்ரை பண்ணிருப்பானே நம்ம ஹீரோயின் இருக்கும்போது, அவன் தான் இவன். அவனை பார்த்ததுமே இன்வெஸ்டிகேட்டர் யார் ராணி அப்படின்னு கேட்டதும் அவனும் விஷயத்த சொல்றான். ஹீரோவோட கசின் தான் நானு அப்படின்னு சொன்னதும் இந்த இன்வெஸ்டிகேட்டர் நம்ம ஹீரோனோட போட்டோ எடுத்து முன்னாடி வைக்கிறாங்க. இந்த பொண்ணு இங்க ஹீரோ கூட இருந்ததா எனக்கு தகவல் வந்துச்சு, நீ இந்த பொண்ணை பாத்திருக்கியா அப்படின்னு கேட்டதும் அவனும் ஆமாங்க இந்த பொண்ணை நான் பாத்துருக்கேன், ஹீரோ கூட தான் சுத்திக்கிட்டு இருந்தா, ஆனா என்ன ஆனான்னு தெரியல. அப்புறம் நீங்க பேசிட்டு இருந்தீங்கல்ல ஒரு புக் ஆத்தரை பத்தி, அந்த புக் ஆத்தரை பத்தி ஹீரோ என்கிட்ட சொல்லியிருக்கான். ஆக்சுவலா ஹீரோ ஓடி போறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு லெட்டர் ஒன்று அமிச்சான். இங்க பாருங்க, இந்த லெட்டர்ல அந்த ஆத்தரை பத்தி அவன் மென்ஷன் பண்ணிருக்கான். ஒருவேளை அந்த ஆத்தர் மாதிரியே ஹீரோவும் அந்த பொண்ணு கூட ஓடி போய் எங்கேயாவது ரெண்டு பேரும் சேர்ந்து சூசைட் பண்ணிக்க போறாங்களா அப்படின்னு சொல்லி இவன் கேட்க இந்த இன்வெஸ்டிகேட்டர் ஒரு மாதிரி பாக்குறாங்க. அதே டைம்ல இப்ப ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவங்க இப்போ ஒரு பேக்கரி பக்கமா வந்துட்டு இருக்காங்க. அங்க பேக்கரியில உள்ள பன்னோட ஸ்மெல் எல்லாம் வந்ததுமே அப்படியே இவங்களுக்கு வயித்த கிள்ள ஆரம்பிச்சிருது. செமையா பசிக்குது, காசு வேற இவங்களுக்கு எமர்ஜென்சிக்கு தான் இருக்கு, அதையும் செலவு பண்ண முடியாது, என்ன பண்றது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிச்சுட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அங்க பேக்கரியில இருக்க பன்னெல்லாம் கிளாஸுக்கு பின்னால இருந்து இவங்கள்ட்ட பேசுற மாதிரி இவங்க யோசிச்சு பாக்குறாங்க. வா எங்களை வந்து சாப்பிடு, உன்கிட்ட இருக்க காசை செலவு பண்ணு, கொஞ்சம் தான், கொஞ்சோண்டு செலவு பண்ணா ஒன்னும் ஆயிராது, ரெண்டு வாய் எடுத்து வை அப்படின்னு சொல்லிட்டு அதுங்கெல்லாம் பேசிட்டு இருக்குதுங்க. ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அப்படியே எதையாவது எடுத்து கண்ணாடியை ஒரே உடையா வச்சு பன் எல்லாத்தையும் சாப்பிட்டுலாமான்னு யோசிக்கிறாங்க. ஆனா மனசாட்சி இடம் கொடுக்கல. சரி என்ன பண்றதுன்னு சுத்தி பார்க்கும்போது அங்க ஒரு இடத்துல சாம்பிளுக்காக வச்சிருப்பாங்க பண்ணெல்லாம். இப்ப அதை எடுத்து ஹீரோயின் லபக்குன்னு வாய்க்குள்ள போட ஆரம்பிக்கிறாங்க. கவுண்ட்லெஸ்ஸா போயிட்டு இருக்கு. இப்ப எல்லாத்தையும் சாப்பிட்டு கடைசியா கையிலையும் கொஞ்சம் நரப்பிட்டு திரும்பி பார்த்தா அந்த பேக்கரியோட ஓனர் வந்து நிப்பாரான். மேடம் என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்டதுமே ஹீரோயின் திருத்துன்னு முடிக்கிறாங்க. அவ்வளவுதான் மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தா இப்ப கட் பண்ணாங்க. பேக்கரியிலேயே உட்காந்து ஹீரோயின் பன் எடுத்து வேக வேகமா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அந்த பேக்கரி ஓனர் தான் நம்ம ஹீரோயினுக்கு பசிக்குதுன்னு தெரிஞ்சுட்டு பண்ணெல்லாம் கொடுத்துருக்காரு சாப்பிட. எப்படிமா இருக்கு பண்ணு அப்படின்னு கேட்கும்போது ரொம்ப நல்லா இருக்கு சார் அப்படின்னு ஹீரோயின் வரிசையா பண்ண எடுத்து வாயில வச்சு அமுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அப்பதான் அவங்களுக்கு ஒரு டவுட், ஏங்க என்னை துரத்தி விடாம எதுக்கு இப்படி உட்கார வச்சு சாப்பாடு போடுறீங்க அப்படின்னும் போது, அது ஒன்றும் இல்லம்மா, என் கடையை நான் இதோட மூட போறேன், கடைசி நேரத்துலயும் என் பண்ணை பிடிச்சி போய் ஒருத்தவங்க கடைக்கு வந்து இப்படி சாப்பிட்றாங்கல்ல, அது எனக்கு ரொம்பவும் சந்தோஷமா இருக்கு, அதனாலதான் அப்படின்னு சொன்னதுமே இவங்களுக்கு ஷாக் ஆகுது. என்ன சொல்றீங்க, கடையை மூட போறீங்களா, உங்க பண்ணெல்லாம் எவ்வளவு டேஸ்டா இருக்கு, ஏன் கடையை மூடுறீங்க அப்படின்னு கேட்க, அது என்னமா சொல்றது, எதுவுமே கடைசி வரைக்கும் நிலைக்காது இல்ல, அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுமா அப்படின்னு சொல்ல இவங்களுக்கு டக்குன்னு ஹீரோவோட ஞாபகம் வந்துருது. ஏன்னா அங்க ட்ரெயின் ஸ்டேஷன்ல ஹீரோவும் இப்படி தானே சொல்லியிருப்பாரு, கடைசி வரைக்கும் யாரும் இருக்க மாட்டாங்க, எல்லாரும் ஒரு நாள் சாக தான் போறாங்கன்னு. அதை தான் யோசிச்சு பாக்குறாங்க. நான் ஹீரோவை ரொம்ப மிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இப்போ அந்த பேக்கரி ஓனர் கொஞ்சம் பண்ண எல்லாத்தையுமே பையில கட்டி கொண்டு வந்து ஹீரோயின்ட்ட கொடுக்குறாரு. நீ போகும்போது உனக்கு பசிச்சதுன்னா நீ சாப்பிடுமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு இன்னும் டச் ஆகிருது. இதெல்லாம் எனக்கா, ரொம்ப தேங்க்ஸ், நீங்க ரொம்ப நல்லவர், உங்களை பார்க்கும்போது எனக்கு இன்னொருத்தர் ஞாபகத்துக்கு வராரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோ தான் சொல்றாங்க, எல்லா டைமும் ஹீரோயின் ஏதாவது பிரச்சனையில மாட்டும் போதெல்லாம் ஹீரோவும் கூட இருந்திருப்பாரு, காப்பாத்திருப்பார்ல. எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்ததுதான் இவங்களுக்கு ஒரு விஷயம் புரியுது, நம்மளை சுத்தி இந்த உலகத்துல நல்லவங்க இருந்துட்டு தான் இருக்காங்க, ஆனா நம்ம தான் அது தெரியாம இங்க ஃப்ராடுத்தனம் கெட்டது பண்ணாதான் நம்மளால வாழ முடியும்னு நினைச்சிட்டு இருந்திருக்கோம். நானும் மத்தவங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திருக்கேன், ஒரு கெட்டவளா தான் இருந்திருக்கேன், ஆனா என்னை சுத்தி இந்த மாதிரி நல்லவங்கலாம் இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு நான் பண்ணதெல்லாம் தப்புன்னு தோணுது, நான் எல்லாத்தையும் திருத்தணும்னு நினைக்கிறேன், ஏதாவது நான் பண்ணி ஆகணுமே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்போ ஒருத்தன் வேகுன்னு வந்து அந்த பேக்கரி ஓனர் அவர்கிட்ட வந்து யோ காசு அடியா அப்படின்றான். என்னன்னு பார்த்தா ஆக்சுவலா அந்த பேக்கரி ஓனர் இவர்கிட்ட
கிட்ட ஒரு 5000 யுவான் கிட்ட காசு வாங்கியிருப்பாரு கடனா போல. இப்ப காசை கொடு அப்படின்னு கேட்கும்போது அவரு என்கிட்ட எதுவும் இல்லப்பா, வியாபாரமும் ஓடல, என்கிட்ட இதான் இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சோண்டு கொடுக்குறாரு. ஆனா அவன் இல்ல முழு காசை கொடுத்தாதான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சண்டை போட ஆரம்பிச்சிட்டான். ஹீரோயின் பாக்குறாங்க, நான் நல்லவளாகலான்னு நினைக்கும் போதுதான் இந்த மாதிரி நாதாரிங்கெல்லாம் வருதுங்க. இருந்தாலும் எனக்கு இந்த பெரியவர் நல்லது பண்ணியிருக்காரு, அவருக்கு நான் திருப்பி பண்ணணும், இது எனக்கும் ஒரு நல்ல சான்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப சண்டை போட்டுட்டு இருக்கவன்ட்ட போயிட்டு பாஸ் வயலன்ஸ்லாம் எதுக்கு, உங்களுக்கு என்ன இப்ப காசு தானே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவங்கள்ட்ட எமர்ஜென்சி ஃபண்ட் வச்சிருந்திருப்பாங்கல்ல, அது எல்லாத்தையும் எடுத்து இந்த கடன் கொடுத்தவன்ட்ட கொடுக்குறாங்க. ஆனா அவன் காசு இருக்கிறத பார்த்ததுமே இதெல்லாம் எனக்கு பத்தாது, மிச்சத்தை கொடுத்தாதான் நான் போவேன் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் பாக்குறாங்க, தாராளமா கொடுத்துடலாமே, மிச்சம் சொச்சம் எல்லாமே கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு பேப்பர் எடுத்து அதுல ஒரு அட்ரஸ் எழுதுறாங்க. இப்ப அதை அவன்கிட்ட கொடுத்து இது ஆக்சுவலா என்னோட பாஸோட அட்ரஸ், அவர்கிட்ட நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன், ஆனா ஒரு மாசம் சம்பளம் பாக்கி அவர் எனக்கு தரணும், நீ அவர்கிட்ட போயிட்டு என் பேரை சொன்னீங்கன்னா என்ன கொடுக்கணுமோ கொடுப்பாரு அப்படின்னு சொல்ல அவனும் சரி ஓகே அப்படின்ட்டு போயிட்டான். இப்ப ஹீரோயின் அந்த பேக்கரி ஓனரை பார்த்து நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, இனிமே அவன் உங்ககிட்ட திரும்ப வந்து பிரச்சனை பண்ணவே மாட்டான் அப்படின்னு சொல்லும்போது, நீ என்னமா பட்டுன்னு அவங்ககிட்ட காசு தூக்கி கொடுத்துட்ட, இப்போ உங்ககிட்ட திருப்பி கொடுக்கறது கூட என்கிட்ட காசு இல்லையமா அப்படின்னும் போது, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, ஆல்ரெடி உங்ககிட்ட இருந்து எனக்கு கிடைக்க வேண்டியது கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொடுத்த அந்த பிரெட்டை காட்டுறாங்க. ரொம்ப தேங்க்ஸ், நீங்க எனக்கு பண்ணதை நான் கண்டிப்பா மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோவை தேடிட்டு தான் வராங்க. ஆனா ஒரு மாதிரி உங்களுக்கு கடுப்பாகுது, இப்ப பணமும் இல்ல ஹீரோவும் இல்ல, இப்படி வாழ்க்கையில முக்கியமான எல்லாத்தையும் தொலைச்சிட்டு லேட்டா தான் ரியலைஸ் பண்ணுவியாடி அப்படின்னு அவங்களே திட்டிட்டு வந்துட்டு இருக்கும்போது அப்போ ஒரு பையன் வேகமா ஓடி வந்து ஹீரோயின் மேல இடிச்சிட்டான். அவன் கையில வச்சிருந்ததெல்லாம் கீழே விழுந்துருச்சு. ஹீரோயின் தான் அந்த பொருள் எல்லாத்தையும் எடுத்து கொடுக்குறாங்க. அப்பதான் ஒரு நோட்டீஸை பாக்குறாங்க. ஆக்சுவலா அது வேற எந்த நோட்டீஸும் கிடையாது, ஹீரோ அடிச்சு ஒட்டி இருப்பார்ல ஹீரோயினை காணோன்னு, அந்த நோட்டீஸ் தான் அது. அதை பார்த்ததுமே ஹீரோயினுக்கு போன சந்தோஷம் எல்லாம் நம்பிக்கை எல்லாம் திரும்பி வந்துருச்சு. அப்படியே சிரிச்சுக்கிட்டே இப்ப ஹீரோவை தேடி போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே ஸ்லோ மோஷன்ல ஓடிட்டு இருக்காங்க. அவங்களோட வாய்ஸ் ஓவர்லாம் கேக்குது. இது ஏதோ எனக்கு கடவுளே இறங்கி வந்து கொடுத்த இன்னொரு வாய்ப்பு மாதிரி இருக்கு, இப்பதான் எனக்கு கர்மா மேல நம்பிக்கையே வந்திருக்கு, நல்லது செஞ்சா நல்லதே நடக்கும், இனிமே நான் நல்லது மட்டும் தான் பண்ணுவேன், ஹீரோ மாதிரி ஒரு நல்லவனா தான் இருப்பேன், இதுக்கப்புறம் அவனை விட்டு நான் எங்கேயுமே போக மாட்டேன், அவனை இதுக்கப்புறம் நான் இன்னைக்கு மாதிரி தொலைக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா ஹீரோ சொல்லி இந்த இடத்துக்கு தான் வராங்க. ஆக்சுவலா ஹீரோ 6 மணி வரைக்கும் தான் வெயிட் பண்ணுவேன்னு அந்த நோட்டீஸ்ல போட்டிருந்தாரு. ஆனா அவங்க வர்றதுக்கே லேட் ஆகிருது. இப்ப அங்க வந்து பாக்குறாங்க ஹீரோவை காணோம். அதை பார்த்ததும் இவங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாகிருது. நான் மட்டும் முன்னாடியே நல்லவளா இருந்திருந்தேன்னா இந்த நிலைமையில இருந்திருக்க மாட்டேன்ல, எப்ப பார்த்தாலும் இப்படி தப்பாவே தான் எதுவும் பண்ணிட்டு இருப்பியாடி, ஒரு டைம் கூட உன் வாழ்க்கையில நீ எதுவும் ரைட்டா பண்ணவே மாட்டல அப்படின்னு அவங்களே திட்டிக்கிட்டு இப்ப அந்த சபையில அப்படியே நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்ப சடனா சைட்ல யாரும் உட்காந்துருக்க மாதிரி இருக்கு. யாருன்னு திரும்பி பாக்குறாங்க, நம்ம ஹீரோ. சொல்லவே தேவையில்ல, அவரை பார்த்ததுமே உங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம். அப்படியே ஓடி போயிட்டு டப்புன்னு கட்டி பிடிச்சிக்கிட்டாங்க அவரை. ஏண்டா லூசு பையில இப்படிதான் தொலைஞ்சு போவியா அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க அவரை. ஏமா தொலைஞ்சு போனது நீனு, நான் கிடையாது அப்படின்னு சொல்ல, அதுக்கு நான் போனா என்ன அப்படியே நீ விட்டுருவியா, இல்ல என்ன மன்னிச்சிரு, நான் வந்துட்டு அப்படி பேசிருக்க கூடாது, நீ என்னை காப்பாத்துறதுக்காக தான் அவனை அடிச்ச, ஆனா அதை நான் நினைக்காம வந்துட்டு அப்படி பேசிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினி இல்ல நான் தான் ஆக்சுவலா வந்துட்டு மன்னிப்பு கேட்கணும், ஏன்னா எனக்காக நீ நிறைய பண்ணிருக்க, அதை புரிஞ்சுக்காம நான் தான் இப்படி வந்துட்டு கோவப்பட்டுட்டேன், சாரி அப்படின்னு சொல்ல, ஏன்னா எனக்காக நீ நிறைய பண்ணிருக்க, நான் தான் அதை புரிஞ்சுக்காம இப்படி வந்துட்டு கோவப்பட்டுட்டேன் அப்படின்னு சொல்லும்போது சரி விடு, நடந்துருச்சு. ஹீரோயினும் சரி ஆனா இப்போ உன முக்கியமா நான் தேடி கண்டுபிடிச்சு வந்ததுக்கான காரணமே நீ ஒட்டியிருந்த நோட்டீஸ் தான், என்னடா படம் வரைஞ்சு வச்சிருக்கிற, இவ்வளவு கேவலமா இருக்குது, இந்த மாதிரியான நான் இருக்கேன் அப்படின்னு கேக்குறாங்க ஹீரோயின். ஹீரோவா அந்த நோட்டீஸ் எடுத்து ஹீரோயின் மூஞ்சிக்கிட்ட வச்சு பார்த்துட்டு ஆமா அப்படியே தானே இருக்க, சொல்ல போனா நான் உன்ன நோட்டீஸ்ல கொஞ்சம் அழகாவே வரைஞ்சிருக்கிறேன் கலர்லாம் அடிச்சு அப்படின்னு சொன்னது ஹீரோயின் டென்ஷன் ஆகுறாங்க. போடா விளங்காதவன, சரி வா இதுக்கப்புறமும் நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், என்னோட பாட்டி வீட்டுக்கே போகலாம் அப்படின்னு அவங்க 2 பேரும் கிளம்பிட்டாங்க. ஆனா என்கிட்ட இருந்த எமர்ஜென்சி ஃபண்ட் எல்லாத்தையுமே செலவு பண்ணி இந்த காஸ்ட்லியான பிரெட்டை உனக்காக நான் வாங்கிட்டேன், இப்போ நம்மள்ட்ட காசு இல்லை என்ன பண்றது அப்படின்னும் போது, அதான் நம்மள்ட்ட பன் இருக்குல்ல, அப்புறம் என்ன வா என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. இப்போ அப்படியே கட் பண்ணி சம்மந்தமே இல்லாம ஹீரோட அங்கிள் கடையை தான் காட்டுறாங்க. அவரோட பிக்கப் ட்ரக்ல ஏதோ பொருள்லாம் ஏற்றிட்டு வந்திருப்பாரு போல இருக்கு, அதை எடுத்துட்டு வந்து அவர் கடைக்குள்ள வச்சுட்டு இருக்காரு. இப்ப ட்ரக்ல இருந்து பொருள் எடுத்துட்டு வந்து வச்சுட்டு இப்ப திருப்பி வந்து வெளியில பார்த்தா ட்ரக்கை காணா. ஆக்சுவலா இது நம்ம ஹீரோட வேலை தான். அப்படியே இப்ப ஹீரோட வாய்ஸ் ஓவர் தான் கேக்குது, என் அம்மா கிட்ட இவ்வளவு காசு வாங்கினில, அதுக்கு பதிலா இந்த ட்ரக்கை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அப்படியே சீனு கட் ஆகுது. அந்த கேங்ஸ்டரை தான் காட்டுறாங்க, நம்ம ஹீரோயினோட பாஸ். அவனே செம டென்ஷன்ல உட்காந்துட்டு இருக்கான், ஹீரோயினை பிடிக்க முடியல, அவன் பெட்டா வளர்த்த அந்த கிளிய காணன்ட்டு அவன் கிட்ட நம்ம ஹீரோயின் அட்ரஸை கொடுத்து ஒரு ஆள் அனுப்பி விட்டுருப்பாங்கல்ல, அவன் வந்து யோ உன்கிட்ட ஒரு பொண்ணு ஒருத்தி வேலை பார்த்தாலாமே, அவளுக்கு நீ இன்னும் 1 மாசம் சம்பளம் பாக்கி தரணும் போலயே, அவ எனக்கு காசு தரணும், அதனால அந்த சம்பளத்தை என்கிட்ட கொடுத்துரு, காசை கொடுத்தினா நான் கிளம்பிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்ல, அப்படியே ஹீரோயின் கொடுத்த அந்த பேப்பர் அந்த ஆள்கிட்ட கொடுக்க அவன் அதை பிரிச்சு படிச்சு பார்த்துட்டு உனக்கு அவ எவ்வளவு தரணும் அப்படின்னு கேட்கிறான். 2000 சீக்கிரமா கூடியா, நான் போகணும் பல வேலை கிடைக்குது அப்படின்னு அந்த ஆள் சொல்லிட்டு இருக்கான். பாஸும் அவன் அடியாள் கிட்ட சரிபா கொடுத்துரு, அவனுக்கு கொடுக்க வேண்டிய எல்லாத்தையும் கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு போக அதான் அவங்க பாஸே சொல்லிட்டார்ல கொடுங்கடா சீக்கிரம் போய் எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆள் நின்றுட்டு இருக்க. அடுத்த செகண்டே ஒரு 4 பேர் வந்து அவன் மண்டையிலேயே ஒரே அடி டங்குன்னு கேக்குது. அப்படியே இந்த எபிசோட முடியுது. ஸோ இப்போ 2 பேரும் அந்த ட்ரக்ல தான் வந்துகிட்டு இருக்காங்க. ஹீரோயின் ஊன்னு கத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. செம ஜாலியா இருக்குண்டா இன்னைக்கு, இது வரைக்கும் நான்
நான் இவ்வளோ சந்தோஷமா இருந்ததே கிடையாது அப்படின்னு அவங்க கத்திட்டு வந்துட்டு இருக்கு. ஹீரோவும் மனசுக்குள்ளேயே நானும் தான் அப்படின்றாரு. நம்மளோட ரீயூனியன் இவ்வளோ சந்தோஷமா இருக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல அப்படின்ற மாதிரி ஹீரோ மனசுக்குள்ளேயே நினைச்சிட்டு இருக்காரு. அதே டைம்ல இவங்களை தேடிக்கிட்டு இந்த இன்வெஸ்டிகேட்டர் ஒருத்தவங்க இருந்தாங்களா, அவங்களும் நம்ம ஹீரோவோட கசினோ, அதாவது ஹீரோவோட அங்கிள் இருக்காருல்ல, ஆக்சுவலா அவரோட பையன் தான் இந்த கசின், நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு மாதிரி இருந்திருப்பான்ல, அவன் தான் அவன். ஸோ இப்போ அவங்க 2 பேரும் இவங்களை ட்ராக் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த கசின் கேட்குறான், ஸோ அப்போ ஹீரோயினும் 2 பேரும் சேர்ந்து சாகலான்னு முடிவெடுத்திருக்காங்கல்ல, இப்போ என்ன பண்ணலான்னு கேட்கும்போது இந்த இன்வெஸ்டிகேட்டர் என்ன சொல்றாங்கன்னா, இல்ல அதுக்கு கண்டிப்பா வாய்ப்பே இல்லை. ஹீரோ செத்தாலும் ஹீரோயின் அந்த அளவுக்கு ஈஸியாலாம் சாகிற டைப்பே கிடையாது, தற்கொலை பண்ணிக்க மாட்டாவ. அவளை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். எதுவும் அசம்பாவிதம் நடக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சீக்கிரமா அவங்க 2 பேரையும் கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு இருக்க, இங்க ஹீரோயின் வழியில வந்துட்டு இருக்கும்போது ஒரு தீம் பார்க்குக்கான போர்டை பாக்குறாங்க. உடனே ஹீரோயின் ஆகும்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. சின்ன பிள்ளை மாதிரி எனக்கு அந்த தீம் பார்க்குக்கு போகணும்னு கேட்க ஹீரோ, ஏமா ஸ்டீரிங் வீல் யார்கிட்ட இருக்கு, அப்போ உன் பேச்சு தான், வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப 2 பேரும் அந்த தீம் பார்க்குக்கு போறாங்க. ஹீரோயின் செம எக்ஸைட்டடா வந்து வண்டியை நிறுத்திட்டு பார்த்தா அங்க தீம் பார்க்க மூடி போட்டு வச்சிருக்கானுங்க. ஆக்சுவலா அந்த தீம் பார்க்கை க்ளோஸ் பண்ணி பல நாள் ஆச்சு போல இருக்கு. இவ்வளவு நேரம் உற்சாகமா இருந்த ஹீரோயின் இப்ப புஷ்ன்னு ஆயிட்டாங்க. ஹீரோவும் சரி இப்ப என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு மனசுல நினைச்சிட்டு இருக்கும்போது ஹீரோயின், இன்னைக்கு ஃபுல்லா நம்ம இங்கே தான் ஸ்பெண்ட் பண்ண போறோம் அப்படின்னுட்டு அவங்க உள்ள ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. உள்ள வந்து ஜாலியா துள்ளி குதிச்சிட்டு இருக்காங்க. பரவாயில்ல, யாருமே இல்லைனாலும் நம்ம 2 பேரும் இருக்கிறதும் நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு துள்ளி குதிச்சிட்டு இருக்காங்க. அங்க ஒரு ரைடு இருக்கும்ல, இந்த கார்ல உட்காந்துக்கிட்டு ஆளாளி இடிச்சுப்பாங்கல்ல, இந்த பம்பர் காரு, வா இப்ப அதுல விளையாடலாம் அப்படின்னு ஹீரோயின் கூப்பிடுறாங்க ஹீரோவை. ஏமா கரண்டே இல்லை, எப்படிமா விளையாடுவ அப்படின்னு கேட்டா, கரண்ட் இல்லைன்னா என்ன, காரு தானே, வா விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ விட்டு தள்ள விட்டுட்டாங்க ஹீரோயின். ஆனாலும் ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஹீரோயின் கூட இப்படி இருக்குது. அப்படி அவங்க விளையாடிட்டு இருக்கும்போது தான் டக்குன்னு ஏதோ ஒரு காரோட ஹார்ன் கேக்குது. அதை கேட்டதுமே 2 பேருக்கும் பக்குன்னு ஆகிருச்சு. எவனாவது நம்மள ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வெளியில போயிட்டு பாக்குறாங்க. பார்த்தா ஒரு ஒயிட் காரு அப்படியே நின்றுட்டு இருக்கு அமைதியா. இவங்க 2 பேரும் பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோயின்லாம் எப்படி இவ்வளவு தூரம் நம்மள ஃபாலோ பண்ணிட்டு வந்தானுங்கன்னு போது அதுக்கெல்லாம் சான்ஸே கிடையாது, நம்ம இவ்வளவு தூரம் வந்துட்டோம், கண்டிப்பா யாரும் நம்மள ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்றாரு ஹீரோ. இருந்தாலும் எதுக்கும் அந்த கார் மேல ஒரு கண்ணு வச்சுக்கோ, நமக்கு எந்த டைரக்ஷன்ல வேணாலும் டேஞ்சர் வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம் அப்படின்னு இருக்காங்க ஹீரோயின். ஆனா ஆக்சுவலா இப்பதான் நமக்கு அந்த காருக்குள்ள யார் இருக்கான்றத காட்டுறாங்க. ஒரு லேடி ஒருத்தவங்க, அவங்களோட பொண்ணு தான் போல இருக்கு. அந்த பொண்ணுக்கு தூக்கு மாத்திரை கொடுத்து அந்த பொண்ணை மயக்கமடைய வச்சு அவ கையெல்லாம் கட்டிட்டு இருக்காங்க. ஒரு மாதிரி அழுதுகிட்டே தான் அதை பண்றாங்க. இப்ப கட்டி வச்சுட்டு காரை விட்டு இறங்குறாங்க. ஒரு செகண்ட் அப்படியே யோசிக்கிறாங்க. இப்ப அடுத்த செகண்டே என்ன நினைச்சாங்கன்னு தெரியல, காருக்கு பின்னாடில இருந்து பெட்ரோல் எடுத்து காரு மேல ஊத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பதான் அவங்களுக்கு ஒரு கால் வருது. இப்ப அதை வேகமா போயிட்டு எடுத்தா இவங்களோட ஹஸ்பண்ட் போல இருக்கு. அவரு போன்ல கதறாரு, ஏமா எதா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம், அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துறாதன்னு போது, இதுக்கப்புறம் என்னையா பேசி தீக்கிறது, உனக்கு தான் நான் தேவையில்லை இல்ல, உன் கண்ணு முன்னாடியே என்ன வரக்கூடாதுன்னு சொல்லிட்டில, இதுக்கப்புறம் நான் வரமாட்டேன். ஆனா என்ன மட்டும் இல்ல, இதுக்கப்புறம் என் பொண்ணையும் நீ பார்க்க முடியாது, நீ கேட்டது நடக்க போகுது, நல்லா சந்தோஷமா இரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போனை கட் பண்ணிட்டாவ. இது எல்லாத்தையும் தூரமா ஒளிஞ்சிருந்து நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு தான் இருக்காங்க. என்னையா நடக்குதுங்க, அந்த பொம்பளை என்ன பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, சரி வா எதுவும் நடக்கிறதுக்குள்ள நம்ம சீக்கிரமா இங்கேருந்து எஸ் ஆயிடலாம், என்ன சொல்ற அப்படின்னு கேட்கும்போது ஹீரோ ஒரு மாதிரி அமைதியா இருக்காரு. என்னடா அமைதியா இருக்குன்னு போது திருத்தன்னு முழிக்கிறாரு. சரி உன் மைண்ட் வாய்ஸை நான் கேட்ச் பண்ணிட்டேன், வா அவங்கள காப்பாத்தி தொலைவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப 2 பேரும் ஸ்பிளிட் ஆகுறாங்க. இப்ப டக்குன்னு ஹீரோ மறைஞ்சிருந்தவர் எழுந்திருச்சு, ஹலோ மேடம், என்னோட ஷூலேஸ் கொஞ்சம் அவுந்துருச்சு, என்னால குனிய முடியல, பேக் பெயினா இருக்கு, தயவு செஞ்சு கொஞ்சம் இங்க வந்து கட்டி விடுறீங்களா அப்படின்னு கேட்க அந்த லேடி பாக்குறாங்க. டேய் யாரா நீ, எங்கேந்திரா வர்றீங்க எல்லாரும், ஒழுங்கா போயிரு அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ அடுத்து என்ன பேசுறதுன்னு தெரியாம திருத்தன்னு முழிக்கிறாரு. ஆனா ஹீரோயின் அந்த லேடிக்கு பின்னாடி தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா ஹீரோ அந்த லேடியை டிஸ்ட்ராக்ட் பண்ணணும், நம்ம ஹீரோயின் போயிட்டு காருக்குள்ள இருக்க அந்த குழந்தைய காப்பாற்றணும். ஸோ இப்போ ஹீரோ டக்குன்னு நீங்க இப்போ என்ன நினைக்கிறீங்க, நீங்க என்ன நிலைமையில இருக்கீங்கன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது மேடம் அப்படின்னு ஒன்னு, அவ்வளவுதான் அவங்களுக்கு வருதே கோவம். என்னது உன்னால புரிஞ்சுக்க முடியுதா, உனக்கு என்னடா தெரியும் என்ன பத்தி, உங்களை மாதிரி ஆளுங்களுக்குலாம் நாங்க என்ன பாடுபடுறோம், நாங்க என்ன நினைக்கிறோன்றது புரியவே புரியாது, ஒழுங்கா போயிரு இல்லைன்னா சீன் ஆயிடும் அப்படின்னு அவங்க நம்ம ஹீரோ கிட்ட சீர்றது தான். ஹீரோக்கெல்லாம் விடன்னு ஆயிருது. யார் இந்த பொம்பளை, ஹீரோயினை விட இந்த சீர்றாளே. இங்க இந்த லேடி ஹீரோ கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கும்போது இந்த கேப்பை யூஸ் பண்ணி ஹீரோயின் அந்த காரத்தை வந்து சின்ன பொண்ணை தூக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இங்க ஹீரோவா அந்த லேடி வருன்னு வறுத்தெடுத்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு எல்லாம் என்னடா தெரியும், சாகிறதுக்கு கூட என்ன நிம்மதியா சாக விட மாட்டீங்க, வாழவும் விட மாட்டீங்க, சனினே சாவலான்னு பார்த்தா அதையும் பண்ண விட மாட்டீங்க, இந்த உலகமே எனக்கு எதிராக தான் இருக்கு, ஒழுங்கா போயிரு இல்லைன்னா போகும்போது ஒன்னையும் சேர்த்து கொளுத்திட்டு போயிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பயங்கரமா ஹீரோ மிரட்டிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயின் அந்த சின்ன பொண்ணை காரை விட்டு வெளியில எடுத்ததுமே ஹீரோக்கு ஒரு சிக்னலை கொடுக்க, உட்ரா ஜூட்டு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த செகண்ட் ஹீரோ வேகமா ஓட ஆரம்பிச்சிட்டாரு. இந்த லேடியும் பார்த்துட்டாங்க ஹீரோயின் அவங்க பொண்ணை தூக்கிட்டு ஓடுறத. இவங்களும் இப்ப நம்ம ஹீரோயினை துரத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஒழுங்கா என்னோட பொண்ணை கொடுத்துருங்க இல்லைன்னா வேற மாதிரி ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க துரத்த, இப்ப நம்ம ஹீரோயின் இந்த லேடி இவங்க 3 பேரும் அந்த தீம் பார்க்க சுத்தி ஏகப்பட்ட ரவுண்ட் அடிக்கிறாங்க. இந்த கார்ட்டூன்ல எல்லாம் வரும்ல, இந்த டாம் அண்ட் ஜெரியில எல்லாம், டாம் ஜெரியை துரத்திட்டே இருக்கும், ஜெரி சுத்தி ஓடிட்டு கடைசியில ஒரு இடத்துல நின்றோம். ஆனா அது தெரியாம இந்த டாம சுத்திக்கிட்டே இருக்கும்ல, அதே மாதிரி ஹீரோயினும் கடைசியா ஒரு இடத்துல ஒளிஞ்சிட்டு நின்றுட்டாங்க. ஆனா அது தெரியாம இந்த லேடி சுத்தி தேடிக்கிட்டு
சுத்திக்கிட்டு இருக்காங்க ஆச்சா புச்சான்னு கத்திக்கிட்டு. ஆனா இந்த டைம்ல தான் நம்ம ஹீரோயின் இந்த சின்ன பொண்ணோட கையில கட்டியிருக்க கட்டெல்லாம் அவுத்து விடுறாங்க. அந்த சின்ன பொண்ணு இந்த டைம்ல மூச்சிட்டா, நீ ஒன்றும் பயப்படாதமா, உனக்கு எதுவும் ஆகாது, நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும். அந்த லேடியும் கத்தி கத்தி பார்த்துட்டு ஆளே காணும். இவங்களும் அதுக்கப்புறமா எஸ்ஐ ஓடி வந்துட்டாங்க. இப்ப வந்துட்டு இருக்கும்போது டக்குன்னு ஒரு கார் வந்து நிக்குது இவங்களுக்கு முன்னாடி. இப்ப அதுல இருந்து ஒருத்தர் இறங்கி வேக வேகமா ஓடி வந்து இந்த சின்ன பொண்ணை கட்டி பிடிச்சிக்கிறாரு. நீ நல்லா தானமா இருக்க, உனக்கு எதுவும் ஆளையிலமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காரு. அப்பதான் நம்ம ஹீரோயினுக்கு புரியுது இவர் தான் அந்த சின்ன பொண்ணோட அப்பான்ட்டு. அவரும் இப்ப நம்ம ஆளுங்கள்ட்ட டேங்க்ஸ் சொல்றாரு. என்னோட ஒய்ஃபுக்கு பயங்கரமான டிப்ரெஷன் இருக்கு, நீங்க மட்டும் வரலன்னா இந்நேரத்துக்கு என்ன ஆயிருக்கும்னு என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல அப்படின்னு சொல்ல, ஹீரோ ஆனா என்ன நினைச்சாருன்னு தெரியல. இப்ப அவர் அந்த பொண்ணோட அப்பாவை பார்த்து, உங்களுக்கு பிடிச்சவங்கள பத்திரமா பாத்துக்கோங்க, இந்த மாதிரிலாம் விட்டுறாதீங்க அப்படின்ட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் இவங்களோட பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயின் ஆனா ஒரு மாதிரியாவே இருக்காங்க. என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, அது என்னோட பாட்டி வீட்டுக்கு இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்கு, ஆனா எனக்கு ஒரு மாதிரி பயமாவே இருக்கு, என்னோட பாட்டி என்னை ஏத்துப்பாங்களா என்னன்னே தெரியல, ஏன்னா எப்பயுமே என்னால அவங்களுக்கு நிறைய பிரச்சனை தான் அப்படின்னு சொல்ல, ஹீரோ ஆமா எனக்கும் நீ பிரச்சனையா தான் இருந்த அப்படின்றாரு. ஹீரோயின் முறைக்கிறாங்க. முழுசா நான் சொல்ல வரத கேளு, எனக்கும் நீ ஆரம்பத்துல பிரச்சனையா தான் இருந்த, ஆனா உன்னை பார்த்ததுக்கு அப்புறமா தான் என்னோட லைஃபே எனக்கு ஒரு மாதிரி ஸ்பெஷலா மாறிடுச்சு, என்னோட லைஃபே நீ ரொம்ப ஸ்பெஷலா மாத்திருக்க, எனக்கு எப்பவுமே நீ ரொம்ப ப்ரிஷியஸ் தான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு ஹீரோ. ஹீரோயினும் சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்படியே ரெண்டு பேரும் போயிட்டு இருக்காங்க. ஆனா அதுக்கப்புறமா இந்த இன்வெஸ்டிகேட்டரும் ஹீரோட கசினும் ஹீரோட அங்கிளோட கடைக்கு தான் வராங்க. இந்த இன்வெஸ்டிகேட்டர் அங்கிள்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. உங்களோட ட்ரக்கை தான் அவங்க தூக்கிட்டு போயிட்டாங்களா அப்படின்ட்டு. ஆமா மேடம், ஒரே கடுப்பா இருக்கு, ஆனா அதுங்க நினைச்சிட்டு இருக்குதுங்க போல இருக்கு, அதுங்க இப்ப எங்க இருக்குங்கன்னு எனக்கு தெரியாதுன்னு. ஆனா ஆக்சுவலா அவங்க திருடிட்டு போன ட்ரக்ல ஜிபிஎஸ் இருக்கு, அவங்க எங்க இருக்காங்கன்னு எனக்கு எக்ஸாக்டா தெரியும் அப்படின்னு ஒரு சொல்ல, கரெக்டா கட் பண்ணா நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஹீரோயினோட பாட்டி வீட்டுக்கு தான் வராங்க. ஆனா ஹீரோயினுக்கு உள்ள போறதுக்கு ஒரு மாதிரி தயக்கமாவே இருக்கு. என்ன ஆச்சு, ஏன் நிக்கிற, வா போவோன்னு ஹீரோ சொல்லும்போது, அது வந்து நான் எப்படி இருக்கேன் பாக்க அப்படின்னு கேக்குறாங்க. நீ என்ன ஓகேவா தான் இருக்க, உன் பாட்டி பார்த்தா ஓடி வந்து உன்னை கட்டி பிடிச்சி கொஞ்சம் அளவுக்கு தான் இருக்கு, அதனால பெருசாலாம் எதுவும் நினைக்காத, வா போலாம் அப்படின்னு சொல்ல, இவங்களும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வந்து கதவை தட்டுறாங்க. ஆனா உள்ளேந்து ஒரு பொண்ணு ஒருத்தி வரா கையில குழந்தைய வச்சுக்கிட்டு. யாரு நீங்க அப்படின்னு சொல்லி இப்ப ஹீரோயினை பார்த்து கேட்க, ஹீரோயின் நீ யாருமா, நீ என் பாட்டி வீட்டுல என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது உள்ளேந்து ஒரு ஆள் வரான். ஏ ஜியா, நீ எதுக்கு இங்க வந்த அப்படின்னு சொல்லி கேட்கறான். என்னன்னு பார்த்தா இந்த ஆளு நம்ம ஹீரோயினோட அண்ணன் போல இருக்கு. இப்ப வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஆனா ஹீரோயின் மூஞ்ச ஒரு மாதிரி உம்முனே தான் வச்சிட்டு இருக்காங்க. அவங்க அண்ணன் கிட்ட பேசவே மாட்டாங்க, அவரு தான் பேசிட்டு இருக்காரு. ஆனா ஹீரோ ஒரு மாதிரி ஆக்வர்டா பார்த்துட்டு உட்காந்துருக்காரு. ஆனா இப்பதான் ஹீரோக்கு தெரிய வருது, ஹீரோயினுக்கு இந்த ஒரு அண்ணன் மட்டும் இல்ல, இன்னும் ஒரு 2-3 அண்ணங்க இருக்காங்க போல இருக்கு. அந்த பிரதர்ஸை பத்திலாம் இப்ப இந்த பிரதர் பேசிட்டு இருக்காப்ல. ஆனா இப்பதான் ஹீரோயின் கேக்குறாங்க, சரி உனக்கு கல்யாணம் ஆன விஷயத்த என்கிட்ட நீ சொல்லவே இல்லையே அப்படின்னு கேட்க, அவரு என்ன மன்னிச்சிருஜியா, லாஸ்ட் இயர் தான் எங்களுக்கு கல்யாணம் ஆனிச்சு, அது கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே எங்க 2 பேருக்குள்ளயும் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்ததுனால அவ ஆல்ரெடி கன்சீவ் ஆயிட்டா, அதனால சட்டு புட்டுன்னு முடிச்சாச்சு, அதனாலதான் உங்ககிட்ட என்னால சொல்லக்கூட முடியல, உன்னால கூப்பிடணும் தான் நினைச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்ல, ஆனா ஹீரோயின் சரி நிறுத்து பாட்டி எங்க அப்படின்னு கேக்குறாங்க. பாட்டி வந்து நம்ம இன்னொரு பிரதர் வீட்டுல இருக்காங்க, வேணா அவங்களுக்கு நான் போன் போட்டு தட்டானும் போது, இல்ல அதெல்லாம் வேணாம், நான் வந்தனும் அவங்க கிட்ட சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வேண்டா வெறுப்பாவே தான் அவங்க அண்ணன் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஆனா இப்பதான் இந்த பிரதர், சரி இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அவ்வளவுதான், சாப்பாடான்ற வார்த்தையை கேட்டதுமே அடுத்த செகண்டே டைனிங் டேபிள் உட்காந்து வெளுத்து கட்டிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும். இங்க இந்த பிரதரும் அவரோட ஒய்ஃபும் என்ன இதுங்க பேய் மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்குதுங்க அப்படின்னு பாத்துட்டு இருக்காங்க. இந்த டைம்ல இந்த கேங்ஸ்டர் இருக்கான்ல நம்ம ஹீரோனோட பாஸ், அவன் நம்ம ஹீரோ அங்கிளோட கடையை கண்டுபிடிச்சு அவங்கள பிடிச்சி அடிச்சு மிரட்டி கேட்கறான், ஹீரோயின் எங்கடா அப்படின்ட்டு. அந்த அளவு உயிருக்கு பயந்துகிட்டு, இந்த மாதிரி அவங்க என்னோட பிக்கப் ட்ரக்கை தூக்கிட்டு போயிட்டாங்க, அதுல ஜிபிஎஸ் இருக்கு, அவங்க இருக்க இடத்த நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே வளரிட்டான். அதே டைம்ல இங்க நம்ம ஆளுங்களை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்காங்க, நான் தேடி வந்ததே பாட்டியை தான், இப்ப அவங்களே இல்லைன்றப்போ இதுக்கப்புறமும் இங்க இருக்கிறது சரி வராது, சீக்கிரமா வேற ஏதாவது பிளான் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கப்போ அவங்களோட பிரதர் பேசுறதுக்கு வராரு. ஆனா ஹீரோயின் அவர்கிட்ட மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்டாங்க. ஆனா அந்த ஆளு திரும்ப ஹீரோயின் பேச ட்ரை பண்ணவும் ஹீரோயின் கடுப்பாயி, இங்க பாரு, நான் இங்க வந்தது பாட்டியை பாக்குறதுக்காக மட்டும்தான், நான் திரும்பி இங்க வந்துட்டேன்றதுனால உன்னை மன்னிச்சுட்டேன்னு மட்டும் நீ நினைக்காத, உன்னை நான் சாகுற வரைக்குமே மன்னிக்க மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஹீரோயின். இங்க ஹீரோக்கு தான் ஒண்ணுமே புரியல, என்னடா நடக்குது இங்க, என்னடா பேசிட்டு இருக்காங்க இவங்க 2 பேரும் அப்படின்னு. ஆனா இப்பதான் ஹீரோயினோட பிரதர் சொல்றாரு, சரி அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இன்னும் எத்தனை நாள் இங்க இருக்கதா நீங்க பிளான் பண்ணிருக்கீங்க, இல்ல உடனே கிளம்பிடுவீங்களா அப்படின்னு கேட்க, எங்களோட பிளானை பத்திலாம் உங்ககிட்ட சொல்லணும்னு அவசியம் கிடையாது அப்படின்னு இங்க ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கும் போது ஹீரோ டப்புன்னு எழுந்திருச்சு, ஆக்சுவலா எங்களுக்கு பிளான்லாம் எதுவும் கிடையாதுங்க, இப்ப எங்களை வெளியில கொண்டு போய் விட்டா கூட எங்களுக்கு எங்க போறதுனே தெரியாது அப்படின்னு சொல்ல ஹீரோயின் கடுப்பாய் கத்துறாங்க, எல்லாத்தையும் அவங்ககிட்ட நீ சொல்லணுமாடா அப்படின்ட்டு போயிட்டாங்க. ஆனா அதுக்கப்புறமா தான் ஹீரோயினோட அண்ணன் ஹீரோ கிட்ட விஷயம் எல்லாத்தையும் சொல்றாரு. இந்த மாதிரி நாங்க பிறந்த உடனே எங்களோட அம்மா அப்பா பிரிஞ்சுட்டாங்க, டிவோர்ஸ் ஆகி, அது எங்களை விட ஹீரோயினை தான் ரொம்ப பாதிச்சிருச்சு. அதுவும் இல்லாம ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி தான் ஹீரோயினுக்கு ஊர்ல ஒரு பிரச்சனை ஆனிச்சு. அந்த டைம்ல அவளுக்காக நான் சப்போர்ட் பண்ணல, அவளுக்காக நான் நிக்கல, அதனாலதான்ப்பா அவ என் மேல இவ்வளவு கோவமா இருக்கா, அவ கண்டிப்பா என்ன மன்னிக்கவே மாட்டா, என்னால அவளை நல்லாவே புரிஞ்சுக்க முடியுது, அவளோட கோவம் நியாயமானதுதான், ஏன்னா தனக்கு ஒரு பிரச்சனை வரப்போ தான் அண்ணனே கூட நிக்கலனா யாருக்கு தான் கோவம் வராது பின்ன
என்ன பண்றது, ஒரு அண்ணனா அவளுக்கு நான் பண்ணிருக்க வேண்டியதை கரெக்டா பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. சரிப்பா, என் ஃபேமிலியை பத்தி நான் சொல்லிட்டேன், உன் ஃபேமிலியை பத்தி சொல்லு அப்படின்றப்போ, எங்க ஃபேமிலில எல்லாம் ஃபைட் வர்றதுக்கு சான்ஸே இல்லைங்க. ஏன்னா எனக்கு ஃபேமிலின்னு சொல்லிக்கிறதுக்கு யாருமே இல்லை, எல்லாருமே இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னதுமே இவரும் கொஞ்சம் வருத்தப்படுறாரு. ஆனா அதுக்கப்புறம் ஹீரோ பார்த்து, போனதை பத்தி நினைச்சிட்டு இருந்தா என்னதான்ப்பா பண்றது, உனக்கு என்ன குறைச்ச, ஒரு புது ஃபேமிலியை ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு ஹீரோவை தட்டி கொடுத்து சிரிச்சிட்டு போயிட்டு இருக்காரு. ஒரு செகண்ட் ஹீரோ அப்படியே யோசிச்சுட்டு நிக்கிறாரு. ஆனா அதுக்கப்புறமா தான் அர்த்தமே புரியுது. ஏங்க, நான் ஒன்னும் உங்க தங்கச்சியை கல்யாணம் எல்லாம் பண்ணிக்க போறது இல்லைங்க, சொல்ல போனா அவளுக்கு நான் யாருன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு ஹீரோ. ஆனா இந்த டைம்ல நம்ம இன்வெஸ்டிகேட்டர் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஹீரோட கசின் கால் பண்ணி இந்த கேங்ஸ்டர் அவங்க கடைக்கு வந்து ஹீரோ ஹீரோயின் எங்க இருக்காங்கன்னு மிரட்டி டீடைல்ஸ் வாங்கிட்டு போயிருப்பாங்கல்ல, அந்த விஷயத்த இவங்கள்ட்ட சொல்லிட்டான். சீக்கிரமா போயிட்டு ஹீரோவை காப்பாத்துங்க, வந்தவன் ஒரு சாதாரணமான ஆளா தெரியல, அவன் ஹீரோவை ஏதாவது பண்ணாலும் பண்ணிடுவான், சீக்கிரமா அவனை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோவும் ஹீரோயினோட அண்ணனும் வெளியில போயிட்டு இப்பதான் வீட்டுக்கு வராங்க. வந்தா ஹீரோயின் செம கோவத்துல உட்காந்துட்டு இருக்காங்க. இப்ப வந்ததுமே ஹீரோ பிடிச்சி கண்ணா அப்படின்னு திட்டுறாங்க. உனக்கு நம்ம என்ன சிச்சுவேஷன்ல இப்ப இருக்கோம் தெரியும்ல, அது தெரிஞ்சனமோ ஜாலியா வெளில ஊர் சுத்திட்டு இருக்க, கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்கா அப்படின்னு சொல்லி கண்ணா அப்படின்னு திட்டுறாங்க ஹீரோயினோட அண்ணன். இப்ப எதுக்கு அவனை திட்டுற, சும்மா வெளியில போறதுனால என்ன ஆயிர போகுது அப்படின்னு போது, இங்க பாரு நான் உன்கிட்ட பேசல, சும்மா தேவையில்லாம எதுவும் பேசிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு கோவமா கத்திட்டு போயிட்டாங்க. ஆனா இருந்தாலும் ஹீரோயினோட அண்ணன் ஹீரோயினுக்கு காலில் அடிபட்டு இருந்ததை பார்த்திருப்பாரு. அதனால அவங்களுக்காக மெடிசன்லாம் ரெடி பண்ணிட்டு வந்து கொடுக்குறாரு. உன் காலை காட்டு, நானே போட்டு விடுறேன், உனக்கு கால் அடிபட்டு இருந்துச்சுல, சீக்கிரமா சரியாயிடும்னு சொல்லும் போது ஹீரோயின் அப்பவும் வேண்டாம் வெறுப்பா தான் பேசுறாங்க. இங்க பாரு, நான் உன்கிட்ட திரும்ப திரும்ப சொல்றேன், ஏதோ நம்ம ரெண்டு பேரும் அண்ணன் தங்கச்சியா பிறந்துட்டோன்ற காரணத்துக்காக நான் அவனை அண்ணன் நினைப்பன்னு மட்டும் நீ நினைச்சிட்டு இருக்காத, ஒழுங்கா நான் எதுவும் சொல்றதுக்குள்ள போயிரு, என்ன பேச வைக்காத அப்படின்னு சொன்னதும் அவரும் அமைதியா போயிட்டாரு. ஆனா இங்க ஹீரோ இவ்வளவு நேரம் எல்லாத்தையும் அமைதியா பார்த்துட்டு இருந்தவர் இப்ப ஹீரோயின்ட்ட, எதுக்கு நீ உன்னோட அண்ணன் கிட்ட இப்படி கடிஞ்சு பேசுற, அவர் உனக்கு நல்லது தானே நினைக்கிறாரு, அப்புறம் எதுக்கு நீ அவர்கிட்ட தேவையில்லாம கோவப்பட்டு இருக்கணும் போது, இங்க பாரு உனக்கு என் ஃபேமிலியை பத்தி ஒன்னும் தெரியாது, ஆனா என்னதான் இருந்தாலும் நீங்க எல்லாரும் ஒரு ஃபேமிலி அப்படின்னு போது, இங்க பாரு உனக்கு ஃபேமிலினால என்னன்னு தெரியாது, தேவையில்லாம என் விஷயத்துல நீ மூக்க நுழைக்கிறத நிப்பாட்டு அப்படின்ட்டு ஹீரோயின் கோவமா போயிட்டாங்க. இப்படி இவங்க பேசிட்டு போறதை கேட்டதுமே ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிருது. இதுக்கப்புறமா என்னால இங்க ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது, நான் போறேன் அப்படின்னு போது ஹீரோ தடுக்கிறாரு. எதுக்கு நீ இப்ப இவ்வளவு அவசரப்படுற, இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருந்துட்டு போலாமே, இப்ப மட்டும் நீ இங்கேருந்து கிளம்பிட்டீங்கன்னா இதுக்கப்புறம் உன்னோட அண்ணனை நீ திருப்பி எப்ப பாப்பன்னு உனக்கே தெரியாது, அப்புறம் எதுக்கு நீ இவ்வளவு அவசரப்படுற அப்படின்னு போது, இங்க பாரு உனக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீ வேணா இங்க இரு, என்னால இங்க இருக்க முடியாது அப்படின்னு இவங்க இறங்கி வரும்போது இவங்களோட அண்ணி நிக்கிறாங்க. பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சு, வாங்க சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஹீரோ பாக்குறாரு, இங்க பாரு உனக்கு கோவம் எல்லாமே உன்னோட அண்ணன் மேல தானே, இவங்க என்ன பண்ணாங்க உன்ன, இவங்க கூப்பிட்டதுக்காவது இவங்களை மதிச்சு வா போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் வேண்டாம் இருப்பா சரி அப்படின்றாங்க. ஆனா அதுக்கப்புறம் சாப்பிடும்போது தான் ஹீரோயின் யோசிச்சு பாக்குறாங்க, பழசு நடந்தது நடந்துருச்சு, ஆனா இன்னுமா நம்ம அந்த கோவத்தை அப்படியே வச்சிருக்கணும், வாழ்க்கைனா எல்லாத்தையும் கடந்து போறது தானே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க அண்ணியை பார்த்து, சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கு அண்ணி அப்படின்னு சொன்னதுமே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ணனும் உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னா நீங்க போகும்போது வேணா இவளை கட்டி கொடுக்க சொல்றமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனா அப்பதான் அவங்க வீட்டு கதவை யாரோ தட்டுற மாதிரி சவுண்டு கேக்குது. உடனே ஹீரோயின்லாம் அது பாட்டி தானே, பாட்டி வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வேகமா எந்திரிச்சு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ணனும் இருமா நீ போவாத அப்படின்னு பின்னாடியே துரத்திட்டு ஓடுறாரு. ஆனா இப்ப அவங்க வேகமா ஓடி போயிட்டு கதவை திறந்து பார்த்துட்டு செம்ம ஷாக் ஆகுறாங்க. இவன் எதுக்கு இங்க வந்தான் அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. யாருன்னு பார்த்தா ஒரு வயசான ஆளு மாதிரி இருக்கான். ஆனா அந்த ஆளு ஒரு மாதிரி கேஷுவலா சிகரெட் பிடிச்சிக்கிட்டே ஹீரோயினை நக்கலா பார்த்து, நல்லா வளர்ந்துட்டியே, நான் இப்ப எதுக்கு வந்தேன் தானே கேட்டேன், என்னோட செல்ல பொண்ணை பார்த்துட்டு போலாம் தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஹீரோயினை பார்த்து சிரிக்கிறான். ஆக்சுவலா இந்த ஆளோட பொண்ணை தான் நம்ம ஹீரோயினோட அண்ணன் கல்யாணம் பண்ணியிருக்கான். ஹீரோயினுக்கு இது இன்னும் ஷாக்கா இருக்கு, அப்படியே உறைஞ்சு போய் பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோயினோட அண்ணன், ஹே ஜியா, பழைய மாதிரிலாம் எதுவும் இப்ப இல்ல ஜியா, ஏதோ நடந்துருச்சு, எல்லாத்தையும் திருப்ப நினைச்சிட்டு இருக்காத. அப்பா சாரி, அங்கிள் வந்து ரொம்பவே உனக்கு நடந்து நினைச்சு வருத்தப்பட்டாரு, கில்ட்டியா ஃபீல் பண்ணாரு, அவரு திருந்திட்டாரு ஜியா, நீ எதுவும் மனசுல வச்சுக்காதீங்க, அவர் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காக எத்தனை டைம் இங்க வீட்டுக்கு வந்தாரு தெரியுமா, நீ தான் இங்க இல்ல, உன்னோட அண்ணி கூட அவ அப்பா பண்ண தப்புக்காக எத்தனை டைம் இங்க வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்டா தெரியுமா, நடந்ததுதான், அதை நம்ம என்ன நினைச்சாலும் மாத்த முடியாது, அதனால விட்டுரு அப்படின்னு இந்த ஆளு சொல்லிட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோனோட அண்ணி அவங்களோட அப்பாவை பிடிச்சி வெளியில இழுத்துட்டு போயிட்டாங்க. இன்னொரு நாள் வாங்க, இப்ப இங்க நீங்க இருக்கிறது நல்லது இல்லை அப்படின்ட்டு. ஆனா அந்த அண்ணங்காரன் ஹீரோயின்ட்ட, இங்க பாரு பழசே கட்டி அழுதுட்டு இருக்காத, எல்லாத்தையும் மறந்துட்டு நம்ம சந்தோஷமா வாழலாம் அப்படின்னு சொல்ல இப்ப ஹீரோயினுக்கு வருதே கோவம், என்ன தைரியம் இருந்தா என்ன பார்த்து இப்படி சொல்லுவாடா அப்படின்னு அவங்க அண்ணனை பிடிச்சி அடின்னு அடிக்கிறாங்க. அவங்களோட அண்ணி எல்லாம் தடுக்க வராங்க, பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அவரை போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. ஆனா ஒரு டைம்ல அவர் ஏந்திரிச்சு ஹீரோயினை பிடிச்சிட்டாரு. என்ன போதுமா, இங்க பாரு அவனை ரேப் பண்ணா, அதுக்கு பதிலாக தான் நான் அவனோட பொண்ணை திரும்ப ரேப் பண்ணிட்டேன்ல, அது போதாதா உனக்கு, அதுக்கு மேல உனக்கு வேற என்ன வேணும், ஒரு அண்ணனா என்னால உனக்கு அவ்வளவுதான் பண்ண முடியும், உனக்கு நடந்தது அவன் பொண்ணுக்கும் நடந்துருச்சு, இதுக்கும் அதுக்கும் சரியா போச்சு போ அப்படின்னு இப்போ அவன் சொல்லுவானா. எனக்கு ஒரு செகண்ட் இங்க இந்த சீரீஸ் பார்க்கும்போது என்ன நடந்துட்டு இருக்குன்னே புரியல, வந்தவன் யாரு, அப்போ இவன் கல்யாணம் பண்ணிருக்க பொண்ணு யாரு அப்படின்னு ஒண்ணுமே புரியல. ஆக்சுவலா அந்த கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்தான்லாம் அந்த வயசானவன், அவன் இவங்களோட ஸ்டெப் ஃபாதர் போல, அவன் ஹீரோயின்ட்ட தப்பா நடந்துக்கிட்டான், அதனால பழி வாங்கறதுக்காக ஹீரோனோட அண்ணன்
அவன் பொண்ணுகிட்ட தப்பா நடந்துக்கிட்டான். ஸோ தப்பா நடந்துக்கிட்டதுனால அந்த பொண்ணையே இவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டான் போல இருக்கு. இதுதான் நடந்திருக்கு. ஆனா இப்ப இவன் இந்த மாதிரி பேசினதை அவங்க அண்ணியால தாங்கிக்க முடியல. பலார்னு விடுறாங்க ஹீரோயினோட அண்ணனுக்கு. அரைஞ்சிட்டு வேக வேகமா வீட்டுக்குள்ள ஓடி போயிட்டாங்க. இங்க ஹீரோக்கு என்ன நடக்குதுன்னே ஒன்றும் புரியல. என்னடா நடக்குது இங்க, ஒரு காம்ப்ளெக்ஸான ஃபேமிலி டிராமா பாக்குற மாதிரியே இருக்கேடா அப்படின்னு பாத்துட்டு இருக்காரு. இப்ப உள்ள போன அண்ணி கையில எதையும் எடுத்துட்டு ஹீரோயின்ட்ட வராங்க. என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருமா, நானும் அண்ணன் கூட சேர்ந்து நடிச்சிட்டேன். என்னால இதுக்கப்புறமும் இதை பார்த்துட்டு இருக்க முடியாது. இந்தோ இதுதான் நீ இத்தனை வருஷமா உன்னோட பாட்டிக்கு நீ சம்பாரிச்சு அனுப்பின காசு எல்லாமே. அப்புறம் உன் பாட்டியோட சொத்துக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இதுல இருக்கு, உனக்கு வர வேண்டியது. இதுக்கப்புறமும் என்னால எல்லாத்தையும் அப்படியே பொறுத்துட்டு இருக்க முடியாது. உன்னோட பாட்டிக்கு என்னாச்சுன்னு உன் அண்ணன்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்குமா அப்படின்ட்டு அவங்க போயிட்டாங்க. இப்பதான் ஹீரோயினுக்கும் புரிய வருது, அவங்களோட பாட்டி எப்போ இறந்துட்டாங்க போல. இந்த அண்ணங்காரன் தான் பாட்டி இன்னொரு பிரதர் வீட்டுல இருக்காங்க அப்படின்னு ஹீரோயினை ஏமாத்திட்டு இருந்திருக்கான் அவ்வளவு நேரம். இது தெரிஞ்சதுமே ஹீரோயினுக்கு அழுகழியா வருது, கதறி கதறி அழுறாங்க. இந்த இடத்துல தான் ஒரு சின்ன பிளாஷ்பேக் காட்டுறாங்க. அதுல ஹீரோயினோட அண்ணன் இவங்களோட ஸ்டெப் ஃபாதர் தப்பா நடந்துக்கும் போது பார்த்துட்டு தான் இருந்திருப்பான். ஆனா அவன் எதுவுமே பண்ணிருக்க மாட்டான், தடுத்திருக்க கூட மாட்டான். நடக்கிற எல்லாத்தையும் அழுதுகிட்டு வேடிக்கை தான் பார்த்துட்டு இருந்திருப்பான். அதனாலதான் ஹீரோயின் அவங்க அண்ணனை அப்படி வெறுக்கிறாங்க. இப்ப கட் பண்ண அடுத்த சீன்ல ஹீரோயினும் ஏதோ ஒரு இடத்துக்கு போறாங்க. காட்டுக்குள்ள பார்த்தா அவங்க பாட்டியோட கல்லறை போல இருக்கு. அவங்க தாத்தாவோட கல்லறையும் அங்கதான் இருக்கு. பாட்டி விட்டுட்டு போனதை நினைச்சு ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்றாங்க. ஹீரோயினோட பாட்டி அவங்களுக்கு ஒரு செயின்லாம் கொடுத்துருப்பாங்க போல இருக்கு. அதை தொட்டு பார்த்து எல்லாத்தையும் நினைச்சு பார்த்துட்டு பயங்கரமா கதறி கதறி அழுறாங்க. ஹீரோவும் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்படியே மனசுக்குள்ளேயே எனக்கு இன்னைக்கு தான் இவளை பத்தி முழுசா புரிஞ்சுக்கிட்ட மாதிரி ஃபீல் ஆகுது. உங்களை மற்றவங்க புரிஞ்சுக்கணும்னு நீங்க நினைக்கிறத விட மற்றவங்களை நீங்க புரிஞ்சுக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். அந்த விதத்துல எனக்கு ஹீரோயினை பத்தி இப்ப நல்லாவே புரிஞ்சுட்டு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் அப்படியே பேசிட்டே போயிட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோயின் கேட்கறாங்க, உன்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் உன்னை விட்டுட்டு போகும்போதும் இப்படிதான் நீ ஃபீல் பண்ணியா அப்படின்னும் போது, அப்போ நான் சின்ன வயசுல இருந்தேன், அதனால எனக்கு பெருசா ஃபீல் ஆகல. ஆனா என்னோட அப்பா மட்டும் ரீசெண்டா தான் இறந்து போனாரு. அந்த டைம்ல நான் ரொம்பவே ஃபீல் பண்ணேன், ஏன்டா வாழ்றோம் அப்படின்ட்டு. அந்த டைம்ல நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன், ஏன் நமக்கு மட்டும் இப்படி நடக்குது, இதுக்கப்புறம் நம்ம எதுக்கு வாழணும் அப்படின்லாம் ஃபீல் பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காரு ஹீரோ. ஆனா அதே டைம்ல இந்த இன்வெஸ்டிகேட்டர் தான் காட்டுறாங்க. அவங்க நம்ம ஹீரோயின் இருக்க ஊரை கண்டுபிடிச்சு வந்துட்டு இருக்காங்க. ஆனா வர வழியில இவங்களோட வண்டி பிரேக் டவுன் ஆகிடுச்சு. செம கடுப்பாயிட்டாங்க. இப்ப இறங்கி வர வண்டிலாம் லிஃப்ட் கேட்டுட்டு இருக்காங்க. அப்பதான் ஒரு வண்டி மட்டும் நிறுத்துது. பார்த்தா அதுல ஒரு பொண்ணு ஒருத்தி இருக்கா. எங்க போறீங்க அப்படின்னு கேட்கும்போது இவங்களும் போற இடத்த சொல்றாங்க. சரி வாங்க நானும் அங்கதான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இவங்களை ஏத்திக்கிறாங்க. ஆனா போகும்போது தான் இந்த இன்வெஸ்டிகேட்டர் பாக்குறாங்க, அந்த பொண்ணோட வண்டியில நிறைய பொருட்கள்லாம் இருக்கு, ஏதோ கடை வைக்க போற மாதிரி. கேட்டுறாங்க, என்ன ஏதோ கடை வைக்க போறீங்களா, இவ்வளவு பொருள் வச்சிருக்கீங்க அப்படின்னு போது, மேடம் இந்த ஊருக்கு நீங்க புதுசா, என்கிட்ட ஆல்ரெடி ஒரு கடை இருக்கு, இந்த ஊரோட என்ட்ரன்ஸ்ல தான் அது இருக்கு அப்படின்னு சொன்னதுமே தான் இந்த இன்வெஸ்டிகேட்டர் யோசிக்கிறாங்க. அப்படின்னா மேக்சிமம் இந்த ஊருக்கு வர எல்லாருமே உங்க கடைக்கு வந்துட்டு தானே போவாங்க, அப்படின்னா இந்த பொண்ணை நீங்க பாத்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட போட்டோவை காட்டுறாங்க. அவங்களும் ஆமா இந்த பொண்ணை எனக்கு தெரியுமே அப்படின்னு சொல்ல அப்படியே இப்ப கட் பண்றாங்க. இப்ப ஹீரோயினோட அண்ணன் வீட்டை தான் காட்டுறாங்க. அந்த ஆளு செம கடுப்புல இருக்கான். ஒய்ஃப் விட்டுட்டு போன வெளியில இருக்கான். ஹீரோயின் வேற இப்படி கண்ணாப்படான்னு திட்டிட்டு போயிருப்பாங்கல்ல, ரெண்டும் சேர்ந்து செம டென்ஷன்ல இருக்கான். எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடச்சிட்டு இருக்கான். அப்பதான் இந்த கேங்ஸ்டரோட கிளி கூண்டு இருக்குல்ல, அதை ஹீரோயின் போகும்போது எடுக்காம போயிட்டாங்க போல இருக்கு. அது அங்க இருந்திருக்கும். இப்ப அதை தூக்கி போட்டு ஒரே அடி அடிச்சு போட்டு மிதின்னு மிதிக்கிறான், எத்துன்னு எத்துறான். இவன் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கப்பவே கரெக்டா அந்த கேங்ஸ்டரும் அவனோட ஆளுங்களும் என்ட்ரி கொடுக்குறானுங்க. அந்த கேங்ஸ்டர் இந்த அண்ணங்காரன் எட்டி உதச்ச கூண்டே அப்படியே ஒரு நிமிஷம் பார்த்துட்டு இருக்கான். அப்படியே இப்ப இந்த அண்ணங்காரனை எல்லாரும் திரும்பி பார்த்து முறைக்க அப்படியே சீன் கட் ஆகுது. அடுத்த கொஞ்ச நேரத்திலே அந்த கடைக்கார பொண்ணு நம்ம இன்வெஸ்டிகேட்டரை ஹீரோயினோட அண்ணன் வீட்டுல கொண்டு வந்து விட்டுட்டாங்க. இதான் அவளோட அண்ணன் வீடு, அங்கதான் இருப்பா போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ போயிட்டா. ஆனா இப்ப இவங்க வந்து பார்க்கும்போது அங்க ஒரே கூட்டமா இருக்கு, ஏதோ ஆம்புலன்ஸ் எல்லாம் நின்றுட்டு இருக்கு. இப்ப என்னன்னு கிட்ட போய் பார்க்கும்போது தான் தெரியுது, அந்த அண்ணங்காரனை ஆம்புலன்ஸ்ல ஏத்திக்கிட்டு இருக்கானுங்க. அந்த கேங்ஸ்டர் அண்ணங்காரனை போட்டானா என்னன்னு தெரியல. இப்ப அதே டைம்ல நம்ம ஹீரோயினையும் காட்டுறாங்க. ரெண்டு பேரும் ஏதோ ஒரு பழைய பாழடைஞ்சு உடஞ்சு போன வீடு மாதிரி இருக்கு. அப்படியே சுத்தி கேண்டில் எல்லாம் பத்த வச்சுட்டு படுத்திருக்காங்க. ஹீரோ கேட்கிறாரு, திடீர்னு எதுவும் பாம்பு கிம்பு வந்துருச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு போது, என்ன புடிச்சு பொறிச்சு சாப்பிட வேண்டியதான் அப்படின்றாங்க ஹீரோயின். ஹீரோ சிரிக்கிறாரு, என்னப்பா சிரிக்கலாம் செய்யற, இந்த மாதிரி கொஞ்சம் அடிக்கடி சிரிச்சினாதான் உன் ஃபேஸும் பாக்குறதுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஹீரோயின். ஆனா அப்பதான் ஹீரோ ஒரு விஷயத்த சொல்றாரு, நான் என்னோட அப்பா சாகிறதுக்கு முன்னாடி அவர்கிட்ட கடைசியா நான் என்ன சொன்னேன்னு தெரியுமா, எனக்கு இப்படி குடிச்சுக்கிட்டு யூஸ்லெஸ்ஸா இருக்க ஒரு ஆளு அப்பாவா தேவையே இல்லை அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கப்புறமா தான் அவருக்கு ஆக்சிடென்ட்டும் ஆச்சு, கோமாக்கு போனாரு. ஆனா ரொம்ப நாள் நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன், ஒருவேளை கடைசியா நான் சொன்ன அந்த வார்த்தைனாலதான் அவருக்கு இப்படி ஆயிடுச்சோ என்னமோன்னு. இல்ல ஒருவேளை அவர் எங்களை விட்டு ரொம்ப நாளாவே போகணும்னு நினைச்சிட்டு இருந்தாரோ என்னவோ, எனக்கு சுத்தமா தெரியல. ஆனா எல்லாரும் என்னை விட்டு போனதுக்கு அப்புறமா தான் ஒரு விஷயம் எனக்கு புரிஞ்சுது, நான் இத்தனை நாள் எல்லார்கிட்டேருந்தும் என்ன நானே தனிமைப்படுத்திட்டு இருந்திருக்க கூடாது, நான் ஒரு ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லும் போதுதான் ஹீரோயினுக்கும் புரியுது, நம்மளும் இதே தப்ப தானே இத்தனை நாள் பண்ணிட்டு இருந்திருக்கோம், நமக்குன்னு ஒரு உலகம் வெளியில இருக்கும்போது ஆனா நம்ம மட்டும் இந்த இடிஞ்சு போன வீடு மாதிரி நம்மளே தனிமைப்படுத்திட்டு இருந்திருக்கோமே, இடிஞ்சு போய் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு யோசிக்கிறாங்க. இப்ப அப்படியே ஹீரோ பார்த்து, இங்க பாரு மத்தவங்க என்ன நினைக்கிறாங்க, மத்தவங்க என்ன சொல்றாங்கன்றத பத்திலாம் நீ கவலைப்படாத, மத்தவங்க என்ன வேணா சொல்லிட்டு போட்டோம், ஆனா இது உன்னோட வாழ்க்கை, நீ என்ன முடிவு எடுக்கணும்ன்றது உன்னோட கையில தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டதுமே டக்குன்னு ஹீரோக்கு ஒரு வெளிச்சம், ஒருவேளை இதுதான் நான் இத்தனை நாளா
தேடி அலைஞ்சிட்டு இருந்த கேள்விக்கான பதிலா ஆமா இல்ல, நம்ம வாழ போறது ஒரு வாழ்க்கை தான், அந்த வாழ்க்கை நம்ம கையில தான் இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. அப்படியே இப்ப 2 பேரும் வானத்தை பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு ரொம்ப டார்க்கா இருக்குல்ல அப்படின்னு சொல்லும்போது, ஆனா உன் கூட இருக்கும்போது எனக்கு இந்த டார்க்கா இருக்க ஸ்கை கூட கலர்ஃபுல்லா தான் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு ஹீரோ. இப்ப அடுத்த நாள் ஹீரோயின் சடனா எழுந்திரிச்சு பார்க்கும்போது பக்கத்துல ஹீரோவை காணோம். உடனே இவங்களுக்கு பக்குன்னு ஆகுது, ஏதோ தப்பு நடக்க போகுதுன்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட பேரை சொல்லி கத்திட்டு இருக்காங்க. ஆனா ஆக்சுவலா ஹீரோ பக்கத்துல இருக்க காட்டுக்குள்ள சுச்சு போறதுக்காக வந்திருப்பாரு போல. போயிட்டே நம்மள்ட்ட பேசிட்டு இருக்காரு. நிறைய பேருக்கு வாழ்க்கை ஏன் ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு தெரியுமா, எல்லாரும் ரொம்ப ஏன் கஷ்டப்படுறாங்கன்னு தெரியுமா, ஏன்னா லைஃப் எப்பயுமே நீங்க எதிர்பார்க்காத நேரத்துல தான் சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை போட்டு அடின்னு அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டா அந்த கேங்ஸ்டரோட ஆளுங்க நம்ம ஹீரோ வந்து சுத்து போட்டானுங்க. அவனை மாட்னியா அப்படின்னு சொல்ல ஹீரோ இப்பதான் மைண்ட் வாய்ஸை கண்டினியூ பண்றாரு. இந்த மாதிரிதான் அப்படின்னு சொல்ல இன்னொரு பக்கம் ஹீரோயின் ஹீரோ தேடிட்டு காட்டுக்குள்ள வந்திருப்பாங்க. அவங்களையும் அந்த கேங்ஸ்டரோட ஆளுங்க துரத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஹீரோயினையும் பிடிச்சிட்டானுங்க. இப்ப அவங்கள பிடிச்சி தரத்தன்னு அவங்க பாஸ் கிட்ட இழுத்துட்டு வராங்க. அங்கதான் நம்ம ஹீரோவை கட்டி போட்டு வச்சிருக்கானுங்க, வாயில டேப்பெல்லாம் ஒட்டி. ஏதோ குழியெல்லாம் வேற தோண்டிக்கிட்டு இருக்கானுங்க நம்ம ஹீரோவை புதைக்கிறதுக்கு தான் போல இருக்கு. ஹீரோயின் கதறாங்க, இதுல அவனுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, அவனை ஒழுங்கா விட்டுரு, உனக்கு நான் தானே தேவை, என்ன வேணா பண்ணிக்கோ கொல்லு, ஆனா அவனை எதுவும் பண்ணிடாத அப்படின்னு இவங்க எவ்வளவு கதறாங்க. இங்க பாரு, என்னோட பார்ட்னர் ஜின்னை கொலை பண்ணது நான் தான், இதுக்கும் அவனுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, அதுவும் இல்லாம தப்பு எல்லாமே அந்த ஜின்னு மேலதான், அவன் தான் ஃபர்ஸ்ட் என்ன அட்டாக் பண்ணா, அதனாலதான் நான் திருப்பி அடிச்சேன், இதுல நானும் கூட எதுவும் தப்பு பண்ணல அப்படின்னு சொல்லும்போது இந்த பாஸ் ஒரு மாதிரி பாக்குறான். என்ன லூஸ் மாதிரி வளர்ற அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயின் ஆமா நான் அந்த ஜின்னை கொலை பண்ணதுனால தானே நீ என்ன பழி வாங்கறதுக்காக இவ்வளவு தூரம் என்ன தேடி வந்திருக்க அப்படின்னு கேட்க இந்த கேங்ஸ்டர் ஒரு மாதிரி முறைக்கிறான். என்னது, அந்த நாய் செத்தா எனக்கு என்ன, சாவுடான்னு விட்டுருப்பேன், ஆனா நான் ஆசையா வளர்த்த இந்த பெட்டு செத்து போயிருச்சு, இந்த கிளி என்னோட அம்மா சாகறதுக்கு முன்னாடி என்கிட்ட கொடுத்தது, இதை எவ்வளவு ஆசையா பத்திரமா பொத்தி வளர்த்தேன்னு தெரியுமா, இந்த கிளி திரும்ப உயிரோட வரும்னா அந்த நாயை ஒரு தடவை 1000 தடவை கூட சாகடிப்பேன், அவன் சாவறத பத்தி எனக்கு சுத்தமா கவலையே இல்லை அப்படின்னு சொல்ல இங்க ஹீரோயினுக்கு செம்ம பல்பாயிருது. அப்படின்னா அவன் சாவுக்கு அவன் நீ வரலையா, இரு அப்படின்னா அவனும் சாகவே இல்லையா அப்படின்னும் போது, நான் பொத்தி வளர்த்த என் அம்மாவோட கிளியை எப்படி என் கண்ணு முன்னாடியே சாகடிச்சில, உன்னை என் குடும்பத்துல ஒருத்தியா நினைச்சு வளர்த்தனடி இத்தனை வருஷம் பார்த்து, அதுக்கு நீ எனக்கு இப்படிதான் திருப்பி கொடுப்பல்ல சொல்லு அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயின் கடுப்பாய் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. என்னது, நம்மலாம் ஃபேமிலியா, நீ மட்டும் என்ன ஃபேமிலியா நினைச்சிருந்தா இப்படி ரோட்ல போறவங்களுக்கு எல்லாம் என்ன வித்திருப்பியா, இப்படி ஒரு கேவலமான செயலை செஞ்சுட்டு ஃபேமிலி அப்படின்னு வெக்கமே இல்லாம சொல்லிக்கிற அப்படின்னு கத்தும்போது, பின்ன எந்த ஒரு பெனிஃபிட்டும் இல்லாம சும்மாவா உன்னை இப்படி தூக்கிட்டு வந்து வளர்ப்பாங்க, இந்த ஆடு மாடு கோழியெல்லாம் எதுக்கு வளர்க்குறாங்க, அதுங்கள்ட்டேந்து ஏதாவது கிடைக்கணும் அப்படின்ட்டு தானே, அதே மாதிரிதான் உன்னை இத்தனை நாள் நான் வளர்த்துருக்கேன், எனக்கும் ஏதாவது கிடைக்கணும்ல பதிலுக்கு, அதுவும் இல்லாம நீ என்னமோ இதுக்கு முன்னாடி யாரு கூடயும் தப்பு பண்ணாத மாதிரியும் இது வரைக்கும் எதுவும் உனக்கு அப்படி நடக்காத மாதிரியும் பேசுற, உனக்கு ஏற்கனவே இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு இப்படி வேஷம் போட்டுட்டு இருக்க அப்படின்னு கேட்டதுமே ஹீரோயின் டென்ஷன் ஆயிட்டாங்க. ஒரு செகண்ட் அமைதியா இருக்காங்க. ஆமாண்டா, எனக்கு இதுக்கு முன்னாடி நீ சொன்ன மாதிரி நடந்திருக்குதான், ஆனா அப்ப நான் என்ன பண்ணேன்னு தெரியுமா அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒங்கி ஒரு எத்துறாங்க பாஸுக்கு மெயின் பாயிண்ட்லயே, இதுவும் தாண்டா நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்க அவங்க கத்திட்டு இருக்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவை காட்டினா அங்க அந்த கேங்ஸ்டரோட ஆளுங்க ஒரு ஆளை புதைக்கிற அளவுக்கு குழி தோண்டிட்டானுங்க. இப்ப அதுல ஹீரோவை இறக்கி விட்டு துத்துட்டு இருக்கானுங்க. அதுல அந்த கேங்ஸ்டரோட ரைட் ஹேண்ட் ஒருத்தன் இருப்பான், அவன் வேற நம்ம ஹீரோவை பார்த்து, இன்னும் கொஞ்ச நேரம் தான் என் பாஸ் கிட்ட இருந்து ஒரே ஒரு கால் வந்தா போதும், அவ்வளவுதான் நீ மறுகையாடா அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்கான். இங்க அந்த கேங்ஸ்டரும் அவனோட ஆளுங்களும் நம்ம ஹீரோயினும் ஒரு லேக்கு கிட்ட தத்தன்னு இழுத்துட்டு வந்து தூக்கி போடுறானுங்க. இங்க பாரு, என்னதான் இருந்தாலும் நீ என்னோட ஃபேமிலியா போயிட்ட, நீ செத்து போனாலும் எனக்கு எதுவும் கிடைக்க போறது இல்ல, செத்து போன என்னோட கிளியும் திரும்ப வந்துட போறது இல்ல, ஆனா இருந்தாலும் உனக்கு ஏதாவது பண்ணணும்னு எனக்கு ஒரு மாதிரியாவே இருக்கு, எனக்கு பிடிச்சதை நீ எடுத்துக்கிட்டீல, அதே மாதிரி உனக்கு பிடிச்சதையும் நான் எடுத்துக்கிறேன், ஒரே ஒரு போன் கால் தான், அங்க உன்னோட ஆள் இருக்கானே அவனை எங்க ஆளுங்க போட்டுருவானுங்க, இப்ப சொல்லு, நீ உயிரோட இருக்கணும்னு ஆசைப்படுறியா, இல்லைன்னா உன்னோட ஆள் அங்க இருக்கானே அவன் உயிரோட இருக்கணும்னு ஆசைப்படுறியா, சாய்ஸ் ஒன்ட்ட தான், எதை வேணாலும் நீ சூஸ் பண்ணிக்கலாம், ஒரே ஒரு போன் கால் தான், அங்க ஆளுங்க எல்லா வேலையும் முடிச்சிருவானுங்க அப்படின்னு சொல்ல. ஆனா ஹீரோயின் எதுவுமே சொல்லாம அமைதியா இருக்காங்க. இந்த டைம்ல நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. அவரை தலை மட்டும் தெரியற மாதிரி போச்சு வச்சிருக்கானுங்க அந்த கேங்ஸ்டரோட ஆளுங்க. அந்த ரைட் ஹேண்டு நம்ம ஹீரோட தலையில ஒரு ஆப்பிள் வச்சு பக்கத்துல ஒரு கத்தியை சொறி வச்சுட்டு போயிருக்கான், எதுவும் நவந்தினா போட்டுருவன்ட்டு. ஹீரோவும் அவரோட கடைசி நிமிஷம் வரதா நினைச்சுக்கிட்டு இவ்வளவு தூரம் கடந்து வந்ததா நினைச்சிட்டு இருந்தோம், ஆனா கடைசியா தான் தெரியுது நின்ன இடத்துல நாங்க ஓடிட்டு இருந்திருக்கோம்ட்டு அப்படின்னு இவர் யோசிச்சுட்டு இருக்க. அந்த ரைட் ஹேண்ட் இப்ப டப்புன்னு சரிஞ்சு விழுவுறான். அவன் தலையில யாரோ ஒரு டேங்க சொறி வச்சிருக்காங்க. ஹீரோவும் யாரு அப்படின்னு திரும்பி பார்த்தா நம்ம இன்வெஸ்டிகேட்டரு. அப்படியே ஹீரோவை பார்த்து கூலா அரி ஓகே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஹீரோவை காப்பாற்றிட்டாங்க. இப்போ 2 பேரும் சேர்ந்து தான் ஹீரோயினை தேடிட்டு ஓடி வந்துட்டு இருக்காங்க. ஆனால் அந்த இன்வெஸ்டிகேட்டர் ஹீரோ கிட்ட, இங்கே பாரு நீ எங்கேயும் போவாத, உனக்கு டேஞ்சர், அவனுங்க உன்னை ஏதாவது பண்ணாலும் பண்ணிடுவானுங்க, இதை நாங்கள் போலீஸ் பார்த்துக்கிறோம், பேக்கப் வந்துட்டு இருக்கு, சீக்கிரமாவே ஹீரோயினை காப்பாற்றிடலாம் அப்படின்னு சொல்லும்போது, ஆனால் ஹீரோ ஒத்துக்க மாட்டாரு. ஆமாம், அவங்க பேக்கப் எப்போ வர்றது, ஒருவேளை அவங்க வர்றதுக்குள்ள ஹீரோயினுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது, ஒருவேளை இது அவளோட கடைசி ஒரு நிமிஷமா கூட இருக்கலாம், அதனால யாரும் வர்றதுக்கு முன்னாலாம் வெயிட் பண்ண முடியாது, நான் தான் அவளை போயிட்டு காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஓடிட்டாரு. இப்போ வேகமா ஓடி ஹீரோவும் அந்த லேக்கு கிட்ட வந்துட்டாரு. அப்பதான் தூரத்துல ஏதோ சத்தம் கேட்கற மாதிரி இருக்கு. ஹீரோவும் வேகமா ஓடி வந்து பார்த்தா தூரத்துல அந்த கேங்ஸ்டரும் அவனோட ஆளுங்களும் நம்ம ஹீரோயினா
அந்த லேக்குள்ள தூக்கிட்டு போயிட்டு இருக்கானுங்க. ஹீரோ இங்க பதறி போய் பார்த்துட்டு இருக்காரு. கரெக்டா அந்த கேங்ஸ்டரோட ஆளுங்களும் ஹீரோயினை தூக்கி அந்த லேக்குள்ள போட்டானுங்க. யாரு அவனுக்காக நீ சாவர அப்படின்னு அந்த கேங்ஸ்டர் சொல்லிட்டு இருக்கான். இங்க ஹீரோயினும் கை காலெல்லாம் கட்டி இருக்கிறதுனால அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அடியில போக ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் மைண்ட்ல சில விஷயங்கள் எல்லாம் அப்படியே ரீவைண்ட் பண்ணி பாக்குறாங்க. நான் ஹீரோவை பார்த்ததுக்கு அப்புறமா தான் என்னோட வாழ்க்கையே மாறுனுச்சு. இந்த உலகத்துல எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம நல்லது செய்யறவங்களும் இருக்காங்கன்னு நான் அவனை பார்த்ததுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஒருவேளை நான் மட்டும் ஹீரோவை கொஞ்சம் முன்னாடியே பார்த்திருந்தேன்னா இப்ப இந்த நிலைமைக்கு நானும் அவனும் ஆளாயிருக்க மாட்டோம்ல. நாங்க 2 பேரும் வாழ்க்கை முழுக்க சந்தோஷமா இருந்திருப்போம்ல. ஆனா இப்ப அது நடக்கலனாலும் நான் அவன் கூட இருந்த இந்த கொஞ்ச நாட்களே எனக்கு ரொம்பவே சந்தோஷமா தான் இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் மீச்சாங் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட பேரை சொல்ல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி கடியில போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி கடியில போறாங்க, மறைய ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அப்பதான் டக்குன்னு வேற யாரோ அப்படியே தண்ணியில நீச்சல் அடிச்சு வந்துட்டு இருக்காங்க. அது வேற யாருமே இல்ல, நம்ம ஹீரோ தான். அப்படியே இப்ப மெதுவா நம்மள்ட்ட பேசிக்கிட்டே நீச்சல் அடிச்சு ஹீரோயின்ட்ட வந்துட்டு இருக்காரு. ஆக்சுவலா எனக்கு இப்பதான் ஒரு விஷயம் ஞாபகம் வருது. நான் முதல்ல சாக போனப்போ என்னோட வாழ்க்கையை ஆரம்பிச்சு வச்சது இந்த புள்ள தான். இப்ப இந்த புள்ள மறுபடியும் தண்ணிக்குள்ள இருக்கிறத பார்க்கும்போது கடவுள் ஏதோ எனக்கு சிக்னல் கொடுக்குறாருன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் தண்ணியில கண்டான்னு சொல்லுவாங்க, ஆனா எனக்கு மட்டும் தான் இப்படி தண்ணியில பல விஷயங்கள் நடக்குது. என்னால ஜியாவை இழக்கவும் முடியாது, இதுக்கப்புறம் என்னால வெயிட் பண்ணவும் முடியாது. இந்த ஜியா புடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இப்ப ஹீரோயினை கிஸ் பண்றாரு. அப்படியே இப்ப ஹீரோயினுக்கு மூச்சை கொடுக்க அவங்களும் கொஞ்ச நேரத்துல கண்ணை மூச்சிட்டாங்க. அப்படியே மனசுக்குள்ளேயே எதுக்குடா என்ன திரும்ப திரும்ப வந்து காப்பாத்திட்டே இருக்க அப்படின்னு நினைச்சிட்டு ஹீரோவை கட்டி பிடிச்சிக்கிட்டாங்க. ஹீரோவும் ஹீரோயின் அப்படியே தூக்கிட்டு தண்ணிக்கு மேல வந்துட்டாரு. அப்படியே இப்ப 2 பேரும் ஐ கான்டாக்ட் வச்சு பார்த்துட்டே இருக்கும்போது அப்போ ஜியா அப்படின்னு சொல்லி ஒரு வாய்ஸ் கேக்குது. என்னன்னு பார்த்தா ஹீரோ டைரக்ஷன் தெரியாம எங்கேருந்து ஹீரோயினை தூக்கி போட்டானுங்களோ அந்த கேங்ஸ்டரோட ஆளுங்க அங்கேயே திரும்ப தூக்கிட்டு வந்திருக்காரு. அந்த கேங்ஸ்டரும் உங்களை பார்த்து அப்பா 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 உங்க 2 பேருக்குள்ள என்னதான்டா இருக்கு, நீ அவனை சாக விட மாட்டேற, அவன் உன்னை சாக விட மாட்டான், என்ன ஒரு கப்பு இல்ல, உங்களை மாதிரி நான் இது வரைக்கும் யாரையுமே பார்த்தது இல்லடா அப்படின்னு அந்த கேங்ஸ்டர் சொல்லிட்டு இருக்க. ஆனா இப்ப ஹீரோ அந்த கேங்ஸ்டரை பார்த்து யோ உனக்கு என்னதான் வேணும், ஒழுங்கா எங்களை விட்டுரு, உன்னை பார்த்து இதுக்கப்புறமா எனக்கு எந்த பயமும் இல்ல அப்படின்னு சொல்றாரு. ஆனா இப்ப ஹீரோ நம்மள்ட்ட பேசுறாரு. என்னடா இத்தனை நாள் பயந்து ஓடிட்டு இருந்தவன் திடீர்னு தைரியமா பேசுறான், யார் இவன் பின்னாடி இருக்குதுன்னு பாக்குறீங்களா? ஆக்சுவலா என் பின்னாடி யாரும் இல்லைங்க, இந்த கேங்ஸ்டர் பின்னாடி தான் இப்போ ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. என்னன்னு பார்த்தா அந்த இன்வெஸ்டிகேட்டர் இப்ப அந்த கேங்ஸ்டர் பின்னாடில இருந்து வராங்க. ஆக்சுவலா இந்த ஃபைட்டை ஒரு வீடியோவா காமிச்சிருக்க மாட்டாங்க. இந்த ஸ்டாப் மோஷன்லாம் பாத்திருக்கீங்களா, இந்த பிக்சரா ஓட்டி விட்டா வரும்ல, அந்த மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. இப்ப அந்த இன்வெஸ்டிகேட்டரும் அந்த கேங்ஸ்டரை பார்த்து அவன்கிட்ட லா பாயிண்ட்லாம் சொல்லி மிரட்டுறாங்க. ஒழுங்கா நீயே சரண்டர் ஆயிட்டீங்கன்னா உனக்கு நல்லது அப்படிலாம் சொல்லி மிரட்ட. ஆனா அந்த கேங்ஸ்டர் ஹே உன்ன மாதிரி ஒரு பொண்ணை பார்த்து நான் பயந்துருவேன்னு நினைச்சிட்டியா, சண்டைக்கு நான் ரெடி அப்படின்னு கூப்பிட அந்த அம்மா பறந்து வந்து இவனுக்கு ஒரு கிக்கு விடுறாங்க பாருங்க. அவ்வளவுதான், அதுலயே சுருண்டு விழுந்துட்டான் கேங்ஸ்டரு. அவ்வளவுதான், கொஞ்ச நேரத்திலே பேக்கப் வந்து இந்த மொத்த கேங்கையுமே அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. இங்க ஹீரோ ஹீரோயின் என்னடா நடந்ததுங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. 2 பேருமே இதை பார்த்துட்டு சிரிக்கிறாங்க. நம்ம ஹீரோலாம் ஐயோ டைரக்டர் என்னையா இப்படி முடிச்சிட்ட, இந்த அம்மாவோட ஒரு கிக்கு இந்த கேங்ஸ்டரை சாக்கிறதுக்கு போதும்னா முதல்ல நம்ம இந்த அம்மாவை போயிட்டு பார்த்துருக்கலாமே, என்னையா சப்பையா முடிச்சிட்ட கதையா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சிரிச்சிட்டு இருக்காங்க. எப்படியோ ஃபைனலா பிரச்சனை எல்லாம் முடிஞ்சுது. நம்ம ஹீரோயின் இப்ப அந்த லேக்குக்கு பக்கத்துலேயே உட்காந்துருக்காங்க. நம்ம இன்வெஸ்டிகேட்டர் ஹீரோயின் வந்து ஆக்சுவலா அவங்களுக்கு ஹீரோயினை முன்னாடியே தெரியும் போல, இவங்க தான் ஹீரோயினை காப்பாத்தி அந்த ரேபிஸ்டுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருப்பாங்க போல. அவன் இப்ப திரும்ப ரிலீஸ் ஆயிட்டான் அப்படின்னு சொல்றதுக்காக தான் இவங்க ஹீரோயினை இவ்வளவு நாளா ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இப்ப அந்த விஷயத்த ஹீரோயின்ட்ட சொல்ல ஹீரோயினும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நீ ஒன்னும் கவலைப்படாதமா, அவனால உன் வாழ்க்கை மாற போறது இல்ல, அவன் ஒன்னும் உன் வாழ்க்கையை டிசைட் பண்ண போறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. ஆனா இப்பதான் ஹீரோயினை பார்த்து பேசாம நம்ம 2 பேரும் தூரமா எங்கேயாச்சும் போயிட்டு ஒரு பீச்சுக்கு பக்கத்துல இருக்கலாமா, பீச்சுக்கு பக்கத்துல ஒரு அழகான டவுன்ல செட்டில் ஆகி அங்க ஒரு சின்ன பேக்கரி ஆரம்பிச்சோன்னு வச்சுக்கோ, செம்மையா இருக்கும். அதுவும் நான் உன்னோட அசிஸ்டண்டா, இல்ல உனக்கு பேக் பண்ண தெரியலனா கூட பரவாயில்ல, நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். ஏன்னா உனக்கு பன்னு பிரெட்லாம் பிடிக்கும்னு நினைக்கிறேன், அதனாலதான் இது ஜஸ்ட் ஒரு ஐடியா தான். ஒருவேளை உனக்கு பிடிக்கலாம் சொல்லு, நம்ம வேற கடை வேணா ஆரம்பிக்கலாம், வேணா ஒரு சலான் ஆரம்பிக்கலாமா? ஏன்னா நான் பெருசா வெளில போகாம இருந்ததுனால மோஸ்ட்லி என்னோட முடியை நானே தான் வெட்டிக்குவேன், அதனால வேலைக்கு யாரையும் ஹையர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்ல ஹீரோயின் பாக்குறாங்க. அப்படியே இப்ப திரும்பி பார்த்துட்டு இங்க ஹீரோ கியூட்டா சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் நினைச்சு சிரிக்கிறாங்க. அப்படியே இப்ப ஹீரோ திரும்பி பார்த்து இல்ல நம்ம பேக்கரி ஆரம்பிக்கலாம், எனக்கு பன் எல்லாம் பிடிக்கும் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மேல கையை போட்டுக்கிட்டாங்க. ஆனா நான் தான் கல்லால உட்காருவேன் சரியா அப்படின்னு சொல்ல ஹீரோவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்க அப்படியே ஹீரோட வாய்ஸ் ஒரு கேக்குது. இது வரைக்கும் என்ன எல்லாரும் லக்கின்னு சொல்லி கலாச்சிருக்காங்க, ஏன்னா என்னோட ஃபேமிலி செத்து போய் நான் உயிரோட இருக்கேன்னு. ஆனா இன்னைக்கு தான் நான் ஆக்சுவலா லக்கியா ஃபீல் பண்றேன், ஏன்னா ஹீரோயின் கூட இருக்கும்போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் நானும் ரொம்ப லக்கியா ஃபீல் பண்றேன் அப்படின்னு மனசுக்குள்ளே நினைச்சிட்டு இருக்காங்க. இப்ப திடீர்னு கண்ணெல்லாம் கலங்க ஆரம்பிச்சிருது. என்னாச்சு அப்படின்னு கேட்க அது ஒண்ணும் இல்லடா, ஆனந்த கண்ணீர் தான், வேற ஒண்ணும் இல்ல, விஷயத்த பெருசுப்படுத்தாத சரியா அப்படின்னு சொல்ல ஹீரோவும் சிரிச்சிட்டு இருக்காரு. இதோட இந்த சீரிஸும் முடியுது. எப்படி இருந்தது இந்த சீரிஸ்? ஆக்சுவலா ஹீரோ லாஸ்ட்ல ஹீரோயினை ப்ரப்போஸ் பண்ணாமலேயே இன்டைரக்டா ப்ரப்போஸ் பண்ணிருப்பாரு. அந்த சீன் வந்து ரொம்ப கியூட்டா இருக்கும். முடிஞ்சா நீங்க இந்த சீரிஸ் யூடியூப்லயே இருக்கு. சீரிஸோட பேரு டெஃபினெட்லி நாட் டுடே. யூடியூப்ல போயிட்டு பாருங்க. ரொம்பவே ஒரு சின்ன சீரிஸ் தான். ஆக்சுவலா ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போட்டதுனால தான் ஒரு சின்ன மினி டிராமாவை எடுத்தேன். ஏன்னா எடுத்தோடனே ஒரு பெரிய டிராமாவை போட்டு அது யாருக்குமே ரீச் ஆகல அப்படின்னா ஒரு மாதிரி டிமோட்டிவேட்டடா ஃபீல் ஆகும். அதனால ஒரு சின்ன டிராமாவோட ஆரம்பிச்சோம் அப்படின்னா உங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் தெரியும். ஸோ உங்களுக்கு அடுத்து என்ன டிராமா
சீக்கிரமாக போடணும் அப்படின்னு தோணுதோ அதை முடிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். முடிஞ்ச அளவுக்கு யாரும் போட்டுக்கிட்டு இருக்காத சீரிஸ், அப்புறம் காப்பிரைட் பிரச்சனை இல்லாத சீரிஸ் அந்த மாதிரி இருந்தால் சொல்லுங்கள். சரி, உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்குறேன். டாடா.